Hello. Hi, Prasanna. Yes. Hello, everyone. Welcome to Vedantu channel, Prasanna. Hi, na Prasanna. All tension இருக்கீங்களா? Yes, everyone was in tension. Yes. So today என்ன பிளான்னா இன்னைக்கு அந்த சாப்டர்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸும் ஓகேங்களா, எல்லா ஃபார்முலாஸும் அண்ட் எந்தெந்த ஃபார்முலாஸ் எந்தெந்த சம்ஸுக்கு யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ஈச் ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு சம்ஸை we will class it out so that இந்த சாப்டரை ஃபுல்லா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ் பண்ணலாலும் எல்லாத்தையும் நீங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டாடாப்பா? Can I teach max for MBST exam? Sure டா பசங்களா, அஃப்கோர்ஸ் நான் டீச் பண்றேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ MBSTக்கான சிலபஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு நாள் ஐ வில் ஹாவ் அ மூவி குவிஸ் ஆர் சண்டே மேரத்தான் மாதிரி போய்க்கலாம். ரைட்டாடாப்பா? எஸ். ஸோ லெட் மீ ஸ்டார்ட். மொத்தம் 6 சாப்டரையும் இன்னைக்கு ஃபுல்லா முடிப்போம். ஆனா என்ன அது நடுவுல யாரும் ஸ்பாம் பண்ணாதீங்க அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா லைவ் அட்டென்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ரைட்டாடா பசங்களா? இதுல அப்பப்போ யோர் செக்ஷன்ஸ் நான் வைக்கிறேன். ஓகேவா? யோர் செக்ஷன்ஸ் வைக்கிறேன். சாப்டர் 1 முடிச்சு நீ சாப்டர் 1ல என்னென்ன சம்ஸ் டவுட் இருக்கோ யூ கேன் ஆஸ்க் மீ சோ தட் அத ஒரு லைன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். யூ கேன் ப்ரொசீட். ஓகேங்களா? ஸோ இட் டுக்ஸ் 6 hours டு கம்ப்ளீட் பசங்களா, சரிங்களா? ஓகேங்களா? ஆல் சாப்டர்ஸ் ஆல் क्वेश्चंस கிடையாது. நோ, எல்லா क्वेश्चंस என்னால டீச் பண்ண முடியாதுடா பசங்களா. 3 மாசம் டீச் பண்ண வேண்டிய क्वेश्चंस ஒரே நாள்ல டீச் பண்ண முடியாது. பட் we will could. ஓகேங்களா? Yes. So everyone put your name and put your presence here. We will start. ஓகேங்களா? ஆக்சுவலி சாப்டர் 1ல எவ்வளவு டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் போய்க்கலாம் பசங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் வந்து 2 நாளா நான் உங்களுக்கு ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணல. so we have to do it. ஓகேங்களா? சோ பாருங்கடா பசங்களா, we have only 7 டைப் ப்ராப்ளம்ஸ். எவ்வளவு டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ்டா பசங்களா, we have 7 types of problem. சோ இந்த 7 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா போதும் சாப்டர் 1 கதம். ஓகேவா? யாடா பசங்க, நான் திருப்பி சொல்றேன். சாப்டர் 1க்கு 7 மாடல் சம்ஸ் அழகா புரிஞ்சு போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ the first one is inverse matrix orthogonal. ஓகேங்களா? இன்வர்ஸா இருக்கட்டும் இல்ல மேட்ரிக்ஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல ஆர்த்தோகனலா இருக்கட்டும், என் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் தி ஃபார்முலா. வாட் இஸ் தி இன்வர்ஸ் ஃபார்முலா? A இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா என்னடாப்பா? Yes, everyone. What is A inverse? So your A inverse is equal to 1 by mod A into adjoint of A. So inverseல இருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி questions கேட்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, inverse exist ஆகுமா அப்படின்னு question கேட்பாங்க, or find the inverse அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? so inverse exist ஆகுதா இல்லையான்னு சொல்றது determinant of A ஓட வேல்யூ. determinant of A is not equal to 0 இருந்தாதான் inverse exist ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஏ மேட்ரிக்ஸையோ ஏ இன்வர்ஸையோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ யுவர் A is equal to 1 by square root of adjoint of A into adjoint of A. This is the second problem formula.
and A inverse adjoint ல எப்படி கண்டுபிடிக்கலாம் 1 by square root of adjoint of A adjoint of A ரைட்டடா பசங்களா இந்த மூணு ஃபார்முலாஸ் இருக்கு ரைட்டா இன்னொரு விஷயம் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க how do you find by orthogonal matrix ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இல்லையான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஏயும் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம் ஆர் ரெண்டு விதமா ப்ரூஃப் பண்ணலாம் ஒன்னு ஏ டிரான்ஸ்போஸை மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டின்னு ப்ரூஃப் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் A inverse is equal to A transpose அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா பசங்களா இந்த ரெண்டு விதமாவும் சொல்லி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை நீங்க ப்ரூஃப் பண்ணலாம் எவ்ரிவன் காட் இட் எஸ் see ஸ்கொயர் ரூட் அப்படினாலே பிளஸ் ஆர் மைனஸ் டா பசங்களா அத நான் நீங்க ஃபார்முலால யூஸ் பண்ணனும்னு அவசியம் இல்லை நீங்க சம்ஸ் போடும்போது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டா போதும் சரியா டன் எஸ்டர்டே பிடிஎஃப் ஓகே ஆக்சுவலி வந்து நேத்து வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ஸோ ஐ கான்ட் அட்டாச் இட் ஸோ இப்போவும் வந்து நான் டீம் கிட்ட சொல்லி தான் அட்டாச் பண்ண முடியும்டா பசங்களா ஐ வில் ஆஸ்க் யூ ஆல்சோ டு அப்டேட் த பிடிஎஃப் ஓகேங்களா ஒன் செக் ப்ளீஸ் அந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் ஓகேடா பசங்க அதை நான் பிரேக்ல அட்டாச் பண்ண சொல்றேன் we will continue சரிங்களா ஓகே செகண்ட் விஷயம் வந்து ரேங்க் how do you find rank ரெண்டு விதமா கண்டுபிடிக்க முடியும் what is the procedure for rank டா பசங்களா ரேங்கோட ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் சரிங்களா எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் போறது பெஸ்ட் ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மெத்தட் போய்க்கலாம் ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எல் ஷேப்புக்கு அவங்கள கொண்டு வரணும் ஸோ 1 0 ஸோ இங்க 1 தான் இருக்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது ஆனா இவங்க மூணு பேருக்கு 0 ஆக்க வேண்டியது மேண்டேட்டரி இந்த 0 ஆக்குற ப்ராசஸை நீங்க எப்படி எலிமினேஷன் மெத்தட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இவங்கள நீங்க 0 ஆக்கிக்கலாம் ரைட்டா அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு 0 ரோஸ் இருக்கு அப்படின்னா ஓகேவா 0 ரோஸ் இருக்கு அப்படின்னா 0 ரோஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பசங்களா அது எப்பயுமே லாஸ்டா தான் இருக்கணும் எப்பயுமே லாஸ்டா தான் இருக்கணும் அண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இங்கேதான் இதுதான் இந்த ரோலே ஒரே ஒரு எலிமெண்ட் இங்க இதுல தான் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 008 இருக்கு 004 இருக்கு நீங்க கேட்கலாம் அப்ப இந்த 4 நான் 0 ஆக்கணுமானா எஸ் ஆமா ஏன் மேம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோவோட ஒரே ஒரு எலிமெண்ட் இவங்க தான் கரெக்டா இந்த ரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இவங்க தான் எந்த ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்டா வருதோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஜீரோவா இருக்கணும் இது எல்லாமே ரோ ரிடக்ஷன் மெத்தட் ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸோட ரூல்ஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க ரேங்க் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரேங்க் அப்படிங்கிறது கவுண்ட் தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் சரிங்களா அண்ட் வாட் அபவுட் மைனர் மெத்தட்ஸ் ஸோ மைனர் மெத்தட் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் வாட் இஸ் மைனர் மெத்தட் பசங்களா மைனர் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர் இப்போ 3x3 கொடுத்துருக்காங்கன்னா அதோட டிட்டர்மினன்ட் ஜீரோவா இல்லையான்னு செக் பண்ணும் ஜீரோவா இருந்தா நெக்ஸ்ட் 2x2க்கு செக் பண்ணும் அதுவும் எல்லாம் ஜீரோ ஆச்சுன்னா 1x1க்கு செக் பண்ணும் ஏதாவது ஒரு மைனர் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும்ல அதுதான் உங்களோட ரேங்க் காட் இட் பசங்களா எஸ் So what is inverse method, Cramer's rule, elimination method, types of solution இதெல்லாமே நான் பின்னாடி சொல்றேன் சம்ஸை பார்க்க நான் சொல்றேன் ரைட்டா so we will start with the sum if a is equal to 4 3 2 5 find x and y such that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் x and y கண்டுபிடிக்கணும் so FADAFAT everyone நீங்க எனக்கு ரிப்ளை பண்ண போறீங்க நான் போடுறதோட நீங்க தான் அதிகமா போட போறீங்க so find your a squared பசங்களா what is your a square இப்பவே கமெண்ட் பண்ணுங்க நான் போறதோட நீங்க போட்டதா கரெக்டா இருக்கு ரைட்டா பசங்களா எஸ் யா சாப்டர் வைஸ் சொல்வீங்களா யாரா பசங்களா சாப்டர் வைஸ் தான் போறேன் எஸ் பாயிண்ட் வாட் இஸ் a ஸ்கொயர் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிக்கணும் y கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ப்ராசஸையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணுங்க சரிங்களா எஸ் வாட் இஸ் a ஸ்கொயர் இட் இஸ் 22
22. Okay, yeah, it is 22. So next one என்னடா பசங்களா? இன்னும் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க. Come on, everyone. So what is 4 3s? It is 12. 12 plus 15. 27. Yes, it is 27. And what about this case? It is 8 plus. What about third element? 18, 31. Very good, Rapasangla. Very good, Pravesh. Yeah, a square கண்டுபிடிச்சாச்சு. So அடுத்து என்ன பண்ண போறோம்? xa போட போறோம். xa. What is xa? xa na x ஆல மல்டிபிள் பண்ணனும். So அத நான் இங்க எழுதிக்கிறேன். So 4x, 3x, 2x and 5x. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? yi. You have to multiple with yi. So y 0 0 y. இப்போ இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணனும் பசங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மூணு மேட்ரிக்ஸையும் we have to add it. ஓகேவா? நம்ம என்ன பண்ணனும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்றது எல்லாத்துக்கும் தெரியும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. ரைட்டா? சோ 22 plus 4x plus y. Next என்னது? 27 plus 3x. Next we have 18 plus 2x and 31 plus 5x plus y equal to 0 0 0 0. சரிங்களா? யாரா பசங்களா? Now you compare and find me x. x கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? இவங்கள போட்டீங்கன்னா x கண்டுபிடிச்சிரலாம். Right? So 27 plus 3x is equal to 0. So 3x is equal to minus 27. X is equal to minus 9. முடிஞ்சிருச்சா? And இதை நீங்க equate பண்ணீங்க அப்படின்னா you can quantify y. y இல்ல, அதுவும் x தானா? It's okay. இதை equate பண்ணிக்கலாம். So 31 plus 5 into 9, 45. Minus 45 plus y is equal to 0. So இவங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா so 5 plus 9, it is 14. So minus 14 plus y is equal to 0. So y is equal to 14. யாரா பசங்களா? x and y கிடைச்சிருச்சா? So x and y ல யாருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல. So then we have to find a inverse. So a inverse formulas வச்சு எல்லாத்துக்கும் போட தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து a inverse கண்டுபிடிக்கணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து a inverse கண்டுபிடிக்கணும். What is your equation? a square minus 9a plus 14i equal to 0. So இதுல இருந்து நாம a inverse கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் a inverse ஆல மல்டிபிள் பண்ணுங்க. So multiple with a inverse. So இவங்கள a inverse ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா a square into a inverse minus 9a into a inverse plus 14i into a inverse equal to 0. கரெக்ட்டா? So இது வந்து a minus 9i plus 14a inverse equal to 0. Right? So a minus 9i is equal to minus 14a inverse. So a minus 9i divided by minus 114 equal to a inverse. புரியுதாடா பசங்களா? Yes, you got it now. எனக்கு a inverse மட்டும் தான் வேணும். So அந்த a inverse மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி மத்தவங்க எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போறேன். ஓகேங்களா? நோட்ஸ்க்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். ஓகேடா பசங்களா? I will give time. So what do we have to do? What is a? A matrix என்னது? உங்களோட a matrix வந்து 4 3 2 5. கரெக்ட்டுங்களா? இத நீங்க 9 0 0 9 ஆல சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. So which is minus 5 3 2 minus 4. கரெக்ட்டுங்களா? This is your a inverse. So your a inverse is equal to minus 1 by 14 minus 5 3 2 and minus 4. Important questions already போட்டாச்சு கிருத்திகா. யாழ் சார் போட்டுட்டாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. யாழ் சார் already put that video. டாடா பசங்களா? Next question போலாமா? Everyone. Next question போலாமா? Yes. So we have to find rank of this matrix. சரிங்களா? இவங்களுக்கு rank கண்டுபிடிக்கணும். நான் ரெண்டு மெத்தட்லயும் rank சொல்லி தரேன். rank சொல்லி தரேன். So what is the first procedure? என்ன procedure சொன்ன? rank அப்படினாலே இவங்க நம்மளுக்கு L ஷேப்ல இருக்கணும். சோ இந்த L ஷேப்ன்றப்போ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க 1 இருந்தா மல்டிபிள் பண்ணி 0 ஆக்குறது ஈஸி. ஓகே, 1 இருந்தா, நாட் இருந்தே ஆகணும் நான் சொல்ல, 1 இருந்தா. சரிங்களா? சோ சேஞ்ச் இட். நான் ரோவை மாத்திக்கிறேன்.
So minus 1, 2, 3, minus 1. ஓகேங்களா? So 2, minus 5, 1 and 4. 3, minus 8, 5 and 2. சரியா? I just interchange row 1 and row 3. அதை நீங்க அங்க மென்ஷன் பண்ணிருங்க. ரைட்டா? இப்ப சொல்லுங்கடா பசங்களா, நம்ம யார 0 ஆக்கணும்? இவங்க 3 பேர்த்த 0 ஆக்குறது தான் நம்மளோட மோட்டிவ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்த ஒன் ஷாட்ல பண்ணிரலாம். ரைட்? எப்படி பண்ணணும்? இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ நான் அதையே 2 ஆக்குனாதான் என்னால 0 ஆக்க முடியும். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன், செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன். இவங்களை ஃபுல்லா 2 ஆல மல்டிபிள் பண்றேன். சோ திஸ் -2, 4, 6, -4. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட், அதுவும் இஷ்டம். 0 வந்தா போதும். சரிங்களா? ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? we have to add it, right? so இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணா it will become 0. இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணீங்கன்னா just -1. இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணீங்கன்னா 7. இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணீங்கன்னா 0. ரைட்டா பசங்களா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப 3, 8, -8, 5 and 2. இத ஃபுல் இப்ப யாரால மல்டிபிள் பண்ணும்? 3 ஆல மல்டிபிள் பண்ணும். So you have to multiply with 3, -3 and 6, 9, -6. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 0, -2 and 40, -4. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா பசங்களா? எஸ், ஒரு ரோ இன்னொரு ரோட மல்டிபிள்ஸா இருக்கு அப்படின்னா, ஒரு ரோ இன்னொரு ரோட மல்டிபிள்ஸா இருக்குன்னா அது ஈஸியா 0வா மாறிடும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எலிமெண்ட்டும் சரி இந்த எலிமெண்ட்டும் சரி 2 ஆல மல்டிபிள் பண்ணா இட் பிகம் 0, ரைட்? நான் செகண்ட் ரோவை 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா 0 ஆயிடுவாங்க. இது மட்டும் சேஞ்சே ஆகாது. கரெக்டா? இது மட்டும் சேஞ்சே ஆகாது. So what is your next process? அப்ப next step என்னது? Your next step is -1, 2, 3, -2, 0, -1, 7 and 0. கரெக்ட்டுங்களா? So இது எல்லாமே 0 ஆயிரும். எல்லாமே 0 ஆயிரும். So 0, 0, 0 and -4. இப்ப சொல்லுங்க. Yeah, your rank of matrix is 3. rank of matrix is 3. என்ன பண்ணணும்? count the number of non-zero elements. done? சரி, ஓகே. இப்போ மைனர் மெத்தட் பசங்க, இப்போ மைனர் மெத்தட் போடுங்க. rank மெத்தட் புரிஞ்சிருச்சா? rank எப்படின்னு தெரிஞ்சாதான் காஸ் எலிமினேஷன் தெரியும், காஸ் ஜார்டன் தெரியும், அண்ட் ஹோமோஜீனியஸ் தெரியும். இது எல்லாமே மேம் இப்படி போடணும். யா, இந்த மாதிரி போடணும்டா பசங்களா. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல், சிமெட்ரிக்கலி ஈக்குவல். அதனால நான் இந்த ஸ்லாஷ் லைன் யூஸ் பண்றேன். யாரா பசங்களா கரெக்டா உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற அந்த நாளைக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் போஸ்ட் பண்ணிருந்தேன். ஓகேங்களா? டன். ஓகே, ஃபைன். சோ இப்போ நெக்ஸ்ட் ரேங்க் மெத்தட் போறோம். How will you find rank method? In rank methodக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். சரிங்களா? இது வந்து 3x4. So 3x4 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னது? 3x3 தான். சரியா? ஏதாவது ஒரு 3x3 கண்டுபிடிங்க. I am taking this minor. நான் இப்ப எடுத்துக்கல, இந்த மைனர் எடுத்துக்கிறேன். So இந்த மைனரோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றேன். சரிங்களா? So what is the determinant of 3 - 8 5, 2 - 5 1, -1 2 and 3. So what will happen? 3 into -15 -2 -17 -20 +8. 2 3s are 6, 6 plus 1 7 and plus 5 into 2 plus 2 minus 5, it is -1. So -51 plus 56 minus 5, which is equal to 0. எனக்கு 0 வராத மாதிரி யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? So try with the next one. So 3 2 -1 5 1 3 2 4 -2. 3 into -2 -12 -5 into 2 into -4 -4 plus 4 plus 2 into
6 plus 1, 7. So minus 16. Minus 16 into 3. 16 3s are minus 48. And இது வந்துட்டு plus 14, which is not equal to 0. Which is not equal to 0. நம்மளுக்கு 3 cross 3ங்கிற minor not equal to 0 வந்திருக்கு. So your rank of A is 3. Okay வாடா பசங்களா? Yes. Done? 2 methods ல பண்ணலாம். Yes, 2 methods ல பண்ணலாம். Minor method அப்படின்னா determinant வச்சு கண்டுபிடிக்கணும். row echelon method அப்படின்னா நீங்க வந்துட்டு row operation பண்ணி solve பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட்டாடா பசங்களா? So இதுல நீ யார் எடுத்துக்கலாம்? You have to find 3 cross 3. ஏதாவது 3 row 3 column இருக்க மாதிரி மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நான் ஜீரோ வந்துருச்சுனாலே your rank is 3. இல்ல எல்லாத்துக்குமே 0 தான் வருது. What is the option? எல்லாத்துக்குமே 0. மேம் இதுல இருக்கிற மூணா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலே எனக்கு 0 தான் வருது. அப்ப அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? You have to take 2 cross 2. ரெண்டு பேரா எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இவங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். If 3 cross 3 is not work out, 2 cross 2க்கு போங்க. அப்படி ஓவனா மைனஸ் பண்ணிட்டு போகணும். அவ்வளவு. சரிங்களா? டன். ரேங்க் புரிஞ்சிருச்சா? Sorry. Sorryடா பசங்க. This 14, so 14 3s are 42. எப்படி பார்த்தாலும் 0 வராது அதுல. ஓகேங்களா? யா. So next பாருங்க பசங்க, இது வந்து inverse matrix method. So inverse matrix methodக்கு முன்னாடி we have to find this 5 mark. சரிங்களா? நம்ம கிட்ட A matrix ஒன்னு இருக்கு, B matrix ஒன்னு இருக்கு. Find the product AB and BA. ஓகேங்களா? AB and BA கண்டுபிடிங்க. So AB நான் first find பண்றேன். -4 4 4 -7 1 3 5 -3 -1 into 1 -1 1 1 -2 -2 2 1 3. ரைட்டா? So multiple பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கடா பசங்களா. So -4 +4 and +6. So 6. -4 -8 +4. How many hours life? It is 6 hours life. So everyone multiple and say what is your answer? -4 and -4 +4 -4, it is 4. One sec. Sorry. -4 +4 cancel ஆயிரும். 4 2s are 8, not 6. And இதை பண்ணீங்க அப்படின்னா it becomes 0. Okay? 0 8 0 0 0 8. உங்களுக்கு நிச்சயமா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான்டா வரும் பசங்களா. இதுல நீ டவுட்டே பட வேண்டாம். A into I 8 into I. சரிங்களா? and BA பண்ணாலும் சேம், இதே பண்ணாலும் உங்களுக்கு சேம் 8I தான் வரும். ஓகேவா? சோ இதுல இருந்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்றேன். we have AB BA equal to 8I. சரிங்களா? fine. ending time is 6 hours. முடிஞ்சு end ஆய போகுது பசங்களா. எனக்கு அது எப்பன்னு தெரியல, ஏன்னா நடுவுல நீங்க பிரேக்ஸ் எடுத்துப்பீங்க. so I can't say the specific time. done? So hence solve the system of equations. So in the system of equations நாம இப்ப solve பண்ண போறோம். In the system of equations, so what is the system of equation? X plus y plus z is equal to 4. Sorry, -4. Then x minus 2 minus 2. So x minus 2y minus 2z is equal to 9. Next பாத்தீங்கன்னா 2 1 3 2 1 3 equal to 1. சரிடா பசங்களா. சோ இத நீங்க மேட்ரிக்ஸ்ல போட்டீங்கன்னா 1 -1 2 1 -2 -2 2 1 3 x y z equal to 4 9 and 1. yes. சோ இத நீங்க பாத்தீங்கன்னா இது யாருடாப்பா? who is it? இதுதான் நம்மளோட B matrix. சோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். சரியா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா என்னது? இப்போ ஒரு சிஸ்டம் சால்வ் பண்ணும் அப்படின்னா இங்க முன்னாடி இருக்க மேட்ரிக்ஸ், இந்த முன்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த சைடு போயிடும். இந்த சைடு போகும்போது A இன்வர்ஸா கன்வெர்ட் ஆகும். ரைட்டா? சோ x y z equal to this B inverse into 4 9 1. இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? So how do you find inverse? Actually inverse அப்படின்னா என்னது?
இன்வர்ஸ்ங்கிறவங்க b கூட மல்டிபிள் b கூட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது அப்படின்னா அதுதான் என்னோட இன்வர்ஸ். புரியுதா பசங்களா? இன்வர்ஸோட டெஃபினிஷனே அந்த மேட்ரிக்ஸ் கூட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைக்கணும், அதாவது 1 கிடைக்கணும். மேட்ரிக்ஸ் லாங்குவேஜ்ல 1 கிடைக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா தெரியும், b கூட யார மல்டிபிள் பண்ணும்போது i கிடைக்கும். யாரா பசங்களா? b கூட யார மல்டிபிள் பண்ணும்போது i கிடைக்கும். b கூட யார மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு i கிடைச்சிருக்கு, a/8 மல்டிபிள் பண்ணும்போது. So what is your b inverse? Your b inverse is equal to 1/8 into a. புரியுதா பசங்களா? So what is your b inverse? Your b inverse is just 1/8 into a. நீங்க இந்த இடத்துல இன்வர்ஸ் ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டுபிடிச்சாலும் அது 1/8 into a க்கு ஈக்குவலா இருக்கும். 2 இல்ல 1 எங்கடா பசங்களா? ஃபர்ஸ்ட் ரோல ஓகே சாரி டன். சரி ஓகே. சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ உங்களோட xyz க்கு நீங்க ஸ்ட்ரைட்டா இப்ப மல்டிபிள் பண்ணா போதும். வாட் இஸ் your a matrix? Your a matrix is -4 4 4 -7 1 3 and 5 -3 and -1 into 4 9 and 1. So multiple பண்ணுங்கடா பசங்களா. Multiple பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. How do you multiple it? So -16 plus 36 plus 4. So 40 ல 16 போச்சுன்னா என்னடா பசங்களா? I think it is 24. Yes sir. So இப்போ இவங்களே சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா what will happen? -28 plus 9 plus 3. So 9 plus 3 it is 12. 28 ல 12 போச்சுன்னா 16. Yes. Done. What about the last? Why it is b inverse? ஏன் அது b inverse னு கேக்குறீங்களா? பசங்க நான் சொல்றேனே, why it is b inverse னா வருதுல. Actually உங்களுக்கு இந்த ஸ்டேட்மென்ட் தெரியுமா? b யும் b inverse யும் மல்டிபிள் பண்ணாதான் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஒத்துக்கிறியா? b யும் b inverse யும் மல்டிபிள் பண்ணாதான் ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்ப b inverseங்கறங்க b கூட மல்டிபிள் பண்ற ஒரு மேட்ரிக்ஸ். சோ அப்ப நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க. b யும் 1/8 into a equal to identity matrix. So இது கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ b inverseங்கற இடத்துல we have 1/8 into a. So that is your b inverse. So what is the last one answer பசங்களா? Last one -8. Okay. ஆம்பட்டு தான். சரியா? So what is your x y z? So your x is 3, y is -2 and z is -1. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ். சோ இப்போ ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் போறோம். ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் போறோம். சரியா? when we have profitனா பிளஸ், செல் நீ பாரு வாங்க விக்கிறீங்கன்னா பிளஸ், வாங்குறீங்க அப்படின்னா மைனஸ். சரிங்களா? வித்தா பிளஸ், வாங்குனா மைனஸ். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சோ we have x. சோ a ஓட பிரைஸ் வந்து x, b ஓட பிரைஸ் வந்து y and c ஓட பிரைஸ் வந்து z. ஒரு குவாண்டிட்டியோட விலை. சரியா? இப்போ p என்னென்ன வாங்குறாங்கன்னு பாருங்க. p purchases. purchaseனா வாங்குறதுனா minus 4 units of y and sells 2 units of x and 5 units of z. q என்ன பண்றாங்கடா பசங்களா? q purchasesனா minus 2 units of z and 3 units of x and 1 units of y. What about r? r என்ன பண்ணுது? purchases 1 unit of x and 3 units of y and 1 units of z. So இதனால அவங்களுக்கு வர profits எவ்வளவு, என்னென்ன விலை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க? So it is 15,000, 10,000 and 4,000. So these are the ones. So find xyz என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்னடா பசங்களா? இது ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? FADAFAT. How will you solve? By using matrix inversion method. So அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ax is equal to bங்கற ஸ்டெப்ப நான் எழுதணும். ஏனா இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். So what is the coefficient matrix? So 2 -4 and 5. xyz நான் லைன் பண்ணிக்கிறேன். xyz தான் என்னோட வேரியபிள். So x ஓட coefficient 2, y ஓட coefficient -1 and z ஓட coefficient 5. So 3 -2 and 1.
சரிங்களா? 1 minus 2. 1 minus 2. Next பாருங்க பசங்களா, minus 1, 3 and 1. X, Y, Z equal to, what is it? It is 15,000, 1,000, 4,000. Done? சரி, okay. இப்போ என்ன பண்ணுவோம் பசங்களா, inverse matrix. Inverse matrix அப்படின்னா இங்க இருக்கிறவங்க இந்த சைடு போனா என்னது? It is inverse. So, அப்போ XYZ is equal to A inverse into B. XYZ is equal to A inverse into B. So, அப்போ A inverse நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு first என்ன பண்ணணும்? Adjoint கண்டுபிடிங்க, inverse கண்டுபிடிங்க. Adjoint எப்படி கண்டுபிடிப்பீங்க? It is your method. நீங்க adjoint எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம், ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம், இல்ல நான் ப்ராப்பரா தான் போவேன்னா ப்ராப்பரா கண்டுபிடிக்கலாம். ஆனா எந்த டைமை பொறுத்தோ அதை பொறுத்து மாத்திக்கோங்க. சரிடாப்பா? So, time பொறுத்து மாத்திக்கலாம். So, take this. இவங்க டைமை பொறுத்து மாத்திக்கோங்க. So, 2 minus 4, 5, 3, 1 minus 2, minus 1, 3 and 1. சரிங்களா? So, now we have to repeat the column, repeat the row. Now, just multiple. So, what is your adjoint of A? Adjoint of A is 1. 1 minus of minus plus 7. And 3 5s are 15. 15 plus 4, 19. And 8. 8 minus 5 not 3. 2 minus 3, it is minus 1. 2 plus 5, 7. 15 plus 4, 19. 3 3s are 9. 9 plus 1, it is 10. Minus 1 minus 4 na 4. 4 minus 6 is minus 2. And 2 plus 12. 2 plus 12, it is 14. யாரா பசங்களா, உங்களோட adjoint ஏதாவது டவுட் இருக்கா? Anyone? Adjoint done now. This is your adjoint. மேம் கொஸ்டின்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கொடுக்கலன்னா நிறைய வேர்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, லைக் கிராமர்ஸ் ரூல். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அப்போ உங்களோட இஷ்டம். ஸோ பசங்களா, மோஸ்ட்லி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க, என்ன மெத்தட்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீ அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. ஒருவேளை மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஐ ப்ரிஃபர் காஸ் எலிமினேஷன் மெத்தட். எந்த மெத்தட்னே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒன்னு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் போய்க்கலாம், இல்லைன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் போய்க்கலாம். சரிங்களா? எஸ், டன். ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எப்படி இதை இன்டூ பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு 2 காலம்ஸை ரிப்பீட் பண்ணுங்க, 2 ரோஸை ரிப்பீட் பண்ணுங்க. எப்பயும் போல பாக்ஸ் ப்ராடக்ட் இப்படின்னு மல்டிபிள் பண்ணுங்க. சரிடா பசங்க? அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ். ஓகே, யூ ட்ரை டு டூ இட். நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு தடுக்க மாட்டேன். நம்ம இன்வெஸ்ட் நிறைய இடத்துல கண்டுபிடிப்போம். சரிங்களா? யாரா பசங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. வாட் இஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ னா 2 into 7. நெக்ஸ்ட் -4 into -1. நெக்ஸ்ட் 5 into 10. So 14 plus 4 plus 10, which is 28. யாரா பசங்களா? So your x, y, z is equal to 1 by 28 into your adjoint of matrix. What is the adjoint of matrix? 7, 19, 3. நான் கொடுக்குறேன்டா பசங்களா. of course நான் உங்களுக்கு PDF கொடுக்குறேன், பட் இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால கொடுக்க முடியும். ஓகேங்களா? So you have to wait it. $68. Sorry. Sorry. Yes. Done. Yeah, yes. Okay. So into 15,000, 1,000 and 4,000. பசங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலம் வந்து 1000 நான் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த காலம் வந்து நான் 1000 I can take outside. So 1000 by 68 இப்போதைக்கு வச்சுக்கலாம். You have to multiple this.
15, 1 and 4, 7, 19, 3, minus 1, 7, 19, 10, minus 2 and 14. யாரா பசங்களா multiple பண்ணுங்க டக்குனு. How will you multiple it? So this one into this one. சரிங்களா? So 7 into 15. 7 into 15, it is 105. So 105 plus 19 plus 12. என்ன ஆன்சர் வரும்டா பசங்களா? One 36. Okay. Next பசங்களா? Next one. What about this case? Minus 15 plus 7 and 19 into 4. 19 4s are 76. So 76 plus 7 and minus 15. 76 plus 7 add பண்ணீங்கன்னா 83. So 83 ல இருந்து 15 போச்சு அப்படின்னா it is 68. ஓகேங்களா? What about this case? 150 minus 2 plus 54. 56. One 50 plus 56 minus 2. Very good, Rapasala. Super. Okay. So, this is 68 divide out. This is 2 times, this is 1 time, and this is 3 times. So, what is your product? Your product is 2000, 1000, and 3000. So, x oda value 2000, y oda value 1000, and z oda value 3000. Sharingla? Okay, ba? Inverse matrix inversion done na. Yada pasanga matrix inversion na avlodha. So what you will do? Enna பண்ணுவீங்க? ஒரு matrix இருக்கும். இந்த matrix ஒரு inverse அழகா கண்டுபிடிக்கணும். So inverse கண்டுபிடிக்கிறத ப்ராப்பரா கண்டுபிடிச்சா போதும். சரிடா பசங்களா? So inverse method கேட்டா எல்லாரும் எழுதிருவியா? ஆனா word problemsல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு மேம். word problems அப்படினா மட்டும் எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படினா நான் your sections கொடுக்கறேன். அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ரைட்டா பசங்களா? So 3/x minus 4/y minus 2/z. ஓகே இது என்னது? இதுவும் சால்விங் தான். ஆனா இது கிராமர்ஸ் ரூல் வச்சு சால்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ஜெனரலா ஒருத்தங்கள சால்வ் பண்ணி சொல்லி கேக்குறாங்கன்னா கிராமர்ஸ் ரூல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. So you have to use Cramer's rule for this one. What is your variable? உன்னோட variable xyz ன்னு இருந்தா நியூமரேட்டர்ல இருந்தா xyz. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்குன்னா உங்களோட வேரியபிள் யாரு? 1/x, 1/y, 1/z. அவ்வளவுதான்டா பசங்க. சரியா? காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ABC ன்னு மாத்தலாம் டிராவலே இல்ல. சரியா? மாத்தி நீ கஷ்டப்படுறதுக்கு பதிலா 1/x வேரியபிளா வச்சுக்கோ. 1/y வேரியபிளா வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? So அதுக்கு முன்னாடி இருக்கிற what is the element? 3 minus 4 minus 2 1 2 1 2 minus 5 minus 4 which is equal to 1 2 and minus 1. Done nada pasangla? Yes. Cramer's rule. Cramer's rule oda formula. Cramer's rule oda formula என்னது? First delta கண்டுபிடிக்கணும். First delta கண்டுபிடிக்கணும். Delta 1 கண்டுபிடிக்கணும். Delta 2 கண்டுபிடிக்கணும். Delta 3 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? What is the delta டா பசங்களா? 3 1 2 minus 4 2 minus 5 minus 2 1 minus 4. So 3 2s are so 8 minus 8 plus 5 minus 3 plus 4 into minus 4 minus 2 minus 6 minus 2 into minus 5 minus 1 minus 9. So minus 9 minus 24 plus 18. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா it is 33. So 33 ல இருந்து 50 18 போச்சுனா 15 ஆடா பசங்களா? It is minus 15. கரெக்ட்டா? It is minus 15. What about your delta 1? So delta 1 or delta x 1 னு வச்சுக்கலாம் x னு வச்சுக்கலாம். சரியா? x அப்படினா x ஓட காலம் நீங்க கான்ஸ்டன்ட் காலமான ரீப்ளேஸ் பண்ணனும். x காலம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் காலம். சரிங்களா? சோ அதுக்கு பதிலா 1 2 minus 1 னு போடணும். மத்தவங்கள அப்படியே வெச்சுக்கோங்க. So minus 4 2 and minus 5 minus 2 1 and minus 4. So now you have to take the determinant. So minus 8 which is minus 3 and plus 4 into
minus 8 plus 9, minus 8 plus 9 minus 7, minus 2 into minus 10 plus 2 minus 8. (31), so which is 15%. Done? Okay, what about del y? உங்களோட del y என்னது xy காலமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. So first column அப்படியே வச்சுக்கோங்க 3 1 2, second columnக்கு பதிலா இவங்கள and third column அப்படியே வச்சுக்கலாம், which is equal to 3 into minus 8 plus 1, minus 8 plus 1 வந்துட்டு minus 7, and minus 1 into 1 minus 4 minus 2 minus 6, and minus 2 into minus 1 minus 4 minus 5. So minus 21 plus 6 plus 10. 31 ல 6 போச்சு அப்படின்னா 25. No. Sorry. It is minus 5. சரிங்களா? Yeah, that's the representation. அப்படி இல்ல. யா புனேஷ் நம்ம கீழ என்ன வேணா நோட்டேஷன் கொடுத்துக்கலாம்டா பசங்க. சரியா? இங்க நீங்க x னு கொடுத்துக்கலாம், y னு கொடுத்துக்கலாம். இத நீங்க என்ன நோட்டேஷன் வேணா போட்டுக்கலாம். இட் இஸ் your wish. சரியா? நாம என்ன நோட்டேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். டன்னா? சோ அதுக்கு பாயிண்ட் கிடையாது, அதுக்கு மார்க் கிடையாது. நீங்க இத எங்க வேணா கொடுத்துக்கலாம்டாப்பா. சரிங்களா? So 3 1 2 minus 4 2 5 1 2 and minus 1. So 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா minus 2 minus 10 minus 12 and plus 4 into minus 1 minus 4 minus 5 plus 1 into 5 minus 4 1. This one correct? Check with this one whether it is right. I am getting 55. Minus 55 வருது யாரா பசங்களா? (36) இல்ல 8 minus 2 minus 1 minus 12 தான வருது. only 5 marks னு இல்லடா பசங்களா, மாடல்ஸ்க்கு உனக்கு டீச் பண்றேன். 8 how டா பசங்களா? How you are getting 8? So it is minus 5. Sorry. Yeah, minus 5 விட்டுட்டேனா? Okay, done. So minus 2 plus 1, it is so 24 minus 20 minus 9. So 4 minus 5. யாரா பசங்களா? So that's it. கதை முடிஞ்சிருச்சு. So அப்போ 1 by x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா delta x by delta. சரிங்களா? So minus 15 by minus 15 which is 1. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? What about your y? Del y. Del y ஓட வேல்யூ என்னது? minus 5. So minus 5 divided by minus 15. So which is 1 by 3. அப்ப y ஓட value 3. Okay, what about your z? That is also minus 5. So minus 5 divided by z is equal to 3. யாரா பசங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Cramer's rule அப்படின்னா இவ்வளவுதான். டன்னா? எஸ், ஆக்சுவலி Cramer's rule வந்து ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். Yes. Now we are stepping into Gauss elimination method. சரிங்களா? Gauss elimination chat பண்றாங்க, ஏதாவது பண்ணுங்களா? சாரிடா பசங்களா, என்கிட்ட வந்து இப்போதைக்கு அட்மின் ஆக்சஸ் இல்ல. So I have to inform it. So விடுங்க, நாம அவங்கள விட்டுறலாம். அப்போ உங்களோடது வந்து நீங்க ஹைலைட் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டார் போட்டு எனக்கு டவுட்ஸ் கேளுங்க. ஓகேவா? whenever you are commanding, யாரெல்லாம் கிளாஸ் லிசன் பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்களோ put a star and command me. அப்பதான் உன்னோடது என்னால பார்க்க முடியும் ஸ்பாமிங்ல. கரெக்ட்டுங்களா? யாரா பசங்களா? So solve the following system of linear equations by Gauss elimination method. Gauss elimination method na என்ன? Gauss elimination method அப்படின்னா lower
சாரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். என்னடா பசங்களா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை நான் கொண்டு வரணும், அவ்வளவுதான் ப்ராசஸ். என்ன பண்ணணும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா அவங்கள நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ரைட் யோர் ஏ 4 3 6 1 5 7 2 9 and 1. சரிங்களா, x y z equal to 25 13 and 1. யாரா பசங்களா, take as an augmented matrix. Augmented matrix மாத்துங்க. So it is 4 3 6 1 5 7 2 9 1 25 13 1. Yeah, okay டா பசங்களா. Gaussian elimination மெத்தட்ங்கிறது லைக் ஸ்ட்ரெயிட்டா எலிமினேஷன் மெத்தட் மாதிரி தான், பட் இருந்தாலும் போட்டுருங்க. சரியா, இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னடா பசங்களா, இதுல சேஞ்ச் ஆகிறது இந்த 1 நாம முன்னாடி கொண்டு வந்து சேஞ்ச் பண்றது ஈஸி. சோ இந்த 1 முன்னாடி கொண்டு வந்துருங்க. சோ திஸ் 1 5 7 13. மத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 4 3 6 2 9 1 1 and 25. யாரா பசங்க, சோ இப்போ எப்பயும் போல சால்வ் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணுங்கடா பசங்களா. So 4 and 0 ஆகணும், 4 and 0 ஆகணும் with the help of 1. So what you will do, 4 3 6 25. You have to இத ஃபுல்லா 4 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. 4 20 28 and 52. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. What is your answer? 0 minus 17 minus 22 and minus 27. யாரா பசங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 2 9 2 or 0 மாத்தணும். So 2 9 1 1 you have to multiple with 2 10 14 26. So 0 minus 1 minus 13 and minus 25. Yes, இப்போ ப்ராசஸ் லுக் பண்ணுங்க. இப்போ நான் இவன் 0 ஆக்கணும், அதாவது 1 0 ஆக்கணும். என்ன பண்ணணும், அப்ப அந்த 17 ஆல மல்டிபிள் பண்ணி 0 ஆக்கனா முடிஞ்சிருச்சு. யாரா பசங்களா, 17 ஆல மல்டிபிள் பண்ணி 0 ஆக்கனா முடிஞ்சிருச்சு. ரைட்டா, சோ இந்த 17 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா what happened, so minus 17 13 into 17. What is 13 into 17? யாரா பசங்களா, 2 to 1. Okay. So 221. Yes, you have to multiple 25 with 70. 25 with 70. Two mark, 3 mark, 5 mark நீ எல்லா சம்ஸும் போட போறேனா அப்படின்னா பசங்க ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ற மாதிரி போடுறேன். எல்லா சம்ஸும் என்னால டீச் பண்ண முடியாது, பட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ரைட்டா? எஸ். So it is 425. யாரா பசங்க, so you have to subtract with this one. So minus 17 minus 22 and minus 27. So add பண்ணோமா, so subtract பண்றீங்க, இது எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். So இது கேன்சல் ஆயிடும். And 221 இது 1 போச்சுன்னா 199. கரெக்டா? And what a plus தான பண்றோம், sorry plus தான பண்றோம். So just 243. And what about this case, 254. So 243 252 452. One 9 plus தானடா பண்ணும் பசங்களா, we have to add it, right? add தான பண்ணணும். sign change ஆயிடுச்சுலடா பசங்களா. இல்லையா?
கரெக்டாக தான் போட்டிருந்தோமா? ஓகே, திஸ் இஸ் மைனஸ். அப்போ it is, yeah, minus. So it is minus 199 minus 398. Okay, okay, done. மாத்திட்டேன். Yes. So what happened? ஏன்னா இங்க மைனஸ் போடல. Done. சரி, இப்போ all good. Minus 199 minus 398. You have to take back substitution. இப்போ என்ன பண்ணணும்? Back substitution எடுக்கணும். ரைட் ஆடா பசங்களா? So back substitution என்னது? இவங்கள first equation எழுதுறேன். So minus 199 z is equal to minus 980. So இதை cancel பண்ணீங்கன்னா which is 2 times. அப்ப z ஓட வேல்யூ என்னது? 2. z கண்டுபிடிச்சாச்சு. Next second equation எழுதுறோம். Second equation எழுதுங்க. Second equation என்னது? Minus 17y minus 22y z. 22z is equal to minus 27. So write it பசங்க. இதோட வேல்யூ 2 minus 17y minus 44 equal to minus 27. So minus 17y is equal to 44 minus 27. So 44 la 20 போச்சுனா 24. So 24 la 7 போச்சு அப்படினா it is 17 பசங்க. So minus 17y is equal to plus 17. So y is equal to minus 1. Y is equal to minus 1. Done. You have to put x value here. So x போட்டிங்கனா என்ன ஆகும்? X plus 5y plus 7y equal to 13. So is it? இதோட value 14. இதோட value minus 5. So it is plus 6. 14 minus 5. So 9. So x is equal to 13 minus 9, which is 4. Okay. Whole chapter revise பண்றீங்க. யாரா பசங்களா ஹோலா தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனா 2 மார்க்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கல. ஏன்னா 2 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபுல்லா டீச் பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் கோ இன் அ ஃப்ளோ. சரிங்களா? மாடல்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ எப்படினாலும் நீ போட முடியும். சரியா? ஸோ இந்த சாப்டர்னா இவ்வளவுதான் மாடல்ஸ். இந்த மாடல்ஸை வச்சு குட்டியான சம்மா இருந்தாலும் சரி, பெரிய சம்மா இருந்தாலும் சரி, யூ கேன் ஹேண்டில் இட். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். சரிங்களா? So a boy is walking along the path. இந்த மாதிரி pathல walk பண்றாங்க through the points. So first the equation forming. என்ன பண்ணணும்டா பாத்தீங்களா? equation form பண்ணிக்கோங்க. So இது எல்லாமே இந்த curve மேல இருக்கு. These points passing through. Passing throughனா இவங்க அவங்கள satisfy பண்ணுவாங்க. So இப்போ இவங்கள நீங்க substitute பண்ணுங்கடா பாத்தீங்களா? minus 6,8 substitute here. So minus 6,8 passes through it. அப்ப x க்கு பதிலா minus 6 and 8 க்கு பதிலா y க்கு பதிலா 8 போடலாம். So 8 is equal to 36a minus 6b plus c. And இவங்கள பாஸ் பண்ணீங்க அப்படின்னா it is minus 12 is equal to 4a minus 2b plus c. And what about the second point? 3,8. So 3,8 passes ஆச்சு அப்படின்னா 8 is equal to 9a plus 3b plus c. சரியா? Now form the equation பசங்களா. Gauss elimination method. Augmented matrix straight கூட நீங்க போடலாம். So 36 minus 6 1, 4 minus 2 1, 9 3 1, 8 minus 12 and 8. Done. So இப்போ என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? என்ன பண்ணலாம்? இது நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. 36 பாட்டி இருந்துட்டு போச்சு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரியா? இது இங்கே இருந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம். ஓகே. சோ இப்போ இந்த 4n 0 ஆக்கணும். 4n 0 ஆக்கணும். வாட் பிகம் 4 எப்ப 0 ஆகும்? 4 என்னால 36 ஆ மாத்த முடியும். இவங்கள 36 ஆ மாத்த முடியும். நான் 9 ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு. இவங்களையும் நான் 36 ஆ மாத்த முடியும். உங்க 4 ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எனக்கு 0 ஆக்கணும், அவ்வளவுதான். 36 ஈக்குவலா இருக்கணும். சோ 36 கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். சோ இவங்கள ஃபுல்லா 9 ஆல மல்டிபிள் பண்ணனும் பசங்களா. சோ 36 minus 18 9 and minus 108. நெக்ஸ்ட் இவங்கள அப்படியே எழுதிக்கலாம். now subtract it. ஸ்லோவா போங்களா? நான் ஸ்லோவா போறேன் பசங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 36 minus 6 1 and 8. Subtract பண்ணிட்டீங்கன்னா what is your answer? 0. -12 8 minus 100.
டன் சரி ஓகே யாருக்கு புரியலடா பசங்களா உங்களுக்கு என்ன புரியல ஓகேவா நான் திருப்பி சொல்லிட்டா எவ்ரி ஒன் இந்த ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணது புரியலையா எஸ் எவ்ரி ஒன் ரைஸ் அப் அண்ட் ஆஸ்க் மீ ஓகேங்களா நான் என்ன சொன்னேன் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டுட்டு கொஸ்டின் கேளுங்களா பசங்களா அப்பதான் நான் அவங்கள பார்க்க முடியும் ஸோ see this இது இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறவங்கள நான் இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸுக்கு பதிலா -6 ஒய்க்கு பதிலா ஒய்க்கு பதிலா 8 போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் புரியுதாடாப்பா எக்ஸுக்கு பதிலா -6 போடுங்க ஒய்க்கு பதிலா 8 போடுங்க இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் எக்ஸுக்கு பதிலா -2 ஒய்க்கு பதிலா -12 போட்டீங்கன்னா இவங்க கிடைப்பாங்க சோ அதே மாதிரி இவங்க புரியுதாடா பசங்க பாயிண்ட் சப்ஸ்டிடியூஷன் this point is on the curve so the point in the curve satisfy பண்ணும் so x coordinate க்கு பதிலா x ஐயும் y coordinate க்கு பதிலா y ஐயும் நீங்க போடலாம் done okay t20 sums yeah t20 sums நான் டீச் பண்றேன் ஒரே நிமிஷம் next one so இப்போ இவங்கள 0 ஆக்கணும் so 9 இத நான் 0 ஆக்கணும் that's the matter 9 36 ஆ மாத்த முடியாது பட் see 36 ஆ 9 ஆ மாத்த முடியாது பட் 9 என்னால 36 ஆ மாத்திக்க முடியும் சோ நான் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு சோ இவங்கள மல்டிபிள் பண்ணுங்கடா பசங்க no it is 100 தானடா பரோசுங்களா it is 100 na 116 no check பண்ணுங்க ஏனா இது வந்து மைனஸ்ல இருக்கு and this is yeah this is minus sorry so -16 the phone very disturb on it okay so பாருங்க பசங்களா next one we have to make it this is 0 so இவங்கள 4 ஆல மல்டிபிள் பண்ணனும் so 36 12 4 and 32 இவங்களால டிவைட் பண்ண போறீங்க so 36 -6 1 and 8 so which is like 18 3 24 okay so இப்போ இத நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் what can I do டா பசங்களா இவங்கள ஃபுல்லா நான் வந்துட்டு 4 டேபிளால டிவைட் பண்ணலாம் சரியா எல்லாத்தையும் என்டையரா 4 டேபிளால டிவைட் பண்ணலாம் so 0 -3 2 and இத 4 டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா 2 ரிமைண்டர் 3 வருமா 9 சரிங்களா இத என்டையரா 3 ஆல டிவைட் பண்ணலாம் 0 6 1 and 8 okay now your what is what இத நான் 0 ஆக்கணும் ரொம்ப ஈஸி சரியா இப்போ இவனோட ஹெல்ப்ல மாட்டோம் அப்ப இவனை 6 ஆ நான் மாத்திக்கலாம் கரெக்ட்டா so 0 6 1 8 இவங்கள நான் 6 ஆ மாத்தலாம் how 2 ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு so 0 -6 4 இத 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா -58 you have to now subtract it so subtract பண்ணனும் அப்படினா sign மாறும் no add பண்ணாலே போதும் so 5 -50 அவ்வளவுதான் பசங்களா now use back substitution so 5 z is equal to -50 so z is equal to -10 சரிங்களா use it here so 3y plus -20 -20 is equal to -29 so this side போச்சுனா 9 அப்போ -3y is equal to 9 அப்போ -9 அப்போ y is equal to 3 சரிங்களா use it here இத இங்க யூஸ் பண்ணுங்க so 36x minus 6y plus z is equal to 8 இதோட வேல்யூ 3 so -18 இதோட வேல்யூ -10 so -28 36 so x is equal to 1 முடிஞ்சிருச்சு Gauss elimination method என்ன பண்ணும் பசங்களா அந்த L ஷேப்பை கொண்டு வரது தான் கஷ்டம் சரியா சோ இந்த L ஷேப்புக்கு சின்னதா ஒரு ட்ரிக் வச்சு விளையாடலாமா யாரா பசங்களா எஸ் ஸ்லோ லேர்னர் ஸ்லோவா சொல்லவா ஓகே எவ்ரிவன் சோ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லிட்டா ஃபடாஃபட்டா நீங்க பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிட்டா
ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க, ரைட்டா? ஸோ இங்க 36 இங்க இருக்கு, 4 இருக்கு. என்ன பண்ணி 0 ஆக்குவேன்? டக்குன்னு சொல்லும், சரியா? 36 இருக்கு, 4 இருக்கு. ஹவு டு யூ மேக் இட் அஸ் 0? யாரை என்ன பண்ணி 0வா மாத்த முடியும்? யாரை என்ன பண்ணி 0வா மாத்த முடியும்? நோடா பசங்களா, இதுல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் கலந்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ஸ்க்கு நான் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்க்கு அளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. எஸ், யாரை வந்து மல்டிபிள் பண்ணணும் அதுல கிளாரிட்டி இரு. எந்த எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணணும், யாரை மல்டிபிள் பண்ண தேவையில்லை. சி இவனை நான் 9ஆல மல்டிபிள் பண்ணா போதும். இது 36 இது 36 0 ஆயிரும். புரியுதாடா பசங்களா? இப்போ இந்த எலிமெண்ட் பாருங்க, ஒரு பக்கம் 42 இருக்கு, இன்னொரு பக்கம் 1 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் டிக்வேட் பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் டிக்வேட் பண்ணி பண்ணுங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணணும்? எனக்கு 0 ஆக்கணும். அல்டிமேட்லி ஐ ஹேவ் டு மேக் இட் as 0. சரியா? என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ப்ராசஸ்? யார் என்ன பண்ணுவீங்க? வெரி குட். இவனை நான் 42ல மல்டிபிள் பண்ணா இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுவாங்க, 0 ஆயிரும். ஸோ ஒரே மாதிரி ஆக்குறது தாண்டா ப்ராசஸ். ஸோ அதுல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்களா பசங்க? ஒரு பக்கம் 5 இருக்கு, ஒரு பக்கம் 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் 5 ஃபர்ஸ்ட் எலிமெண்டா 5 இருக்கு, இன்னொரு இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்டா 2 இருக்கு. நம்ம இது ரெண்டு பத்தியும் பண்ண போறோம். ஸோ ஒன் வேர்ட்ஸ் எப்ப மேம் பார்க்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ யாரா பசங்களா, ஒன் வேர்ட்ஸ் ஆக்சுவலி நான் வீடியோவா போடணும், பட் we will do it. ஓகேங்களா? நம்ம எப்படியாவது ஒண்ணு பண்ணிடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரைட்? இப்போதைக்கு வேற வழியே கிடையாது, மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணும். சோ நீங்க என்ன பண்ணணும்? இவங்களை 2ஆலையும் உங்களை 5ஆலையும் மல்டிபிள் பண்ணி தான் 0 ஆக்க முடியும். சோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் இங்க பண்றேன். இது தெரிஞ்சா போதும் எலிமினேஷன் மெத்தட் ஈஸியா பண்ணிடலாம். புரியுதுங்களா? சோ ஒரு பக்கம் 36 இருக்கு, சோ 4 36 ஆ மாத்துவேன். இந்த இடத்துல 9 36 மாத்துவேன். அதனால இதை ஃபுல்லா 9ஆலையும் இதை ஃபுல்லா 4ஆலையும் நான் மல்டிபிள் பண்றேன். ஓகேவாடா பசங்க? மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்றேன், மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்றேன். 0 வரணும்னா இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸை மட்டும் கண்ணை போட்டு உட்காந்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, நான் இன்னொன்னு கொடுக்கட்டாடா பசங்களா? கேன் யூ சே ஆர் நாட்? ஸோ 12 இருக்கு, ஒரு பக்கம் 3 இருக்கு. வாட் யூ வில் டூ? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 12, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. இப்போ என்ன பண்ணுவீங்க? யாரா பசங்க? வெரி குட். சோ இவனை 4ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு மேம். சோ 12 ஆயிருவாங்க. ஐ மேக் இட் as 0. புரியுதாடாப்பா? இப்போ புரியுதா எவ்ரிவன்? எஸ். சோ ஆர் அதர்வைஸ் இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 12 இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இவங்களை 4ஆல மல்டிபிள் பண்ணி 0 ஆக்கினா முடிஞ்சிருச்சு. சோ யாரு வேணுமோ அவங்கள மட்டும் மல்டிபிள் பண்ணி 0 ஆக்கிறீங்க. பிடிஎஃப் நேத்து பிடிஎஃப் தரலையாடா பசங்க? சோ நான் அதை அட்டாச் பண்ணிடுறேன்டா பசங்களா. ஐ வில் attach it very soon. ஓகேங்களா? So we will move on to the next one. Test the conditions for the following system of linear equations. See, இப்போ நீங்க பார்த்தது Gauss elimination method. இனிமே நீங்க test the consistency பத்தி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்ற ரேங்க் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். என்னடா பண்ணணும் பசங்களா? ரேங்க் மெத்தட். சோ இந்த ரேங்க் மெத்தட் எப்பயும் போல போடுவார். எப்பயும் போல போடுவீங்க, எல் ஷேப்பை கொண்டு வருவீங்க. இது எல்லாமே மேண்டேட்டரி. லாஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவையும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு ரேங்கையும் கம்பேர் பண்ணி டிசிஷன் தரப்போம். ரெண்டு ரேங்கையும் கம்பேர் பண்ணி டிசிஷன் தரப்போம். சி உனக்கு சொல்யூஷன் இருக்குனாலே இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தாதான் சொல்யூஷன் இருக்கு, இல்லனா இல்ல, நோ சொல்யூஷன். புரியுதாடா பசங்களா? ஒருவேளை இவங்க எக்ஸாக்டா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், क्वेश्चनல எவ்வளவு அன்னோன்ஸ் இருக்கோ அதோட ரேங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? ஒருவேளை அன்னோன்ஸை விட ரேங்க் கம்மியா இருக்கு, லெஸ் தென் இருக்கு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலே இல்ல, நான் ஈக்குவலே இல்ல அப்படியே நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நோ சொல்யூஷன். புரியுதா? மூணு கண்டிஷன்ஸ், இந்த மூணு கண்டிஷன்ஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் தி கண்டிஷன்ஸ். வாட் யூ வில் டூ? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸா எடுத்துக்கணும். 1 minus 1 1 minus 9, 2 minus 1 1 4, 3 minus 1 1 6, 4 minus 1 2 and 7. இதை நீ எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும், இட் இஸ் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். எப்படி மேம் இருக்கு அப்படின்னா
யா செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் பண்ணிப்போம். இதுக்கு எஸ் தேவையில்லை, செக் பண்ணியே சொல்லிடும். யாரா பசங்க? ஸோ இப்போ ரோ ஆப்ரேஷன், இந்த ரோ ஆப்ரேஷனை தான் நான் மைண்ட்ஃபுல்லா பார்க்க சொல்றேன். சரியா? இப்போ நீங்க 1 2 தான் பார்க்கணும். சி 1 and 2 நான் 0 ஆக்கணும். யார் என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் தி ப்ராசஸ். யார் என்ன பண்ணணும்? இந்த 1 2 ஆல மல்டிபிள் பண்ணா 0 ஆகும். கரெக்டாடாப்பா? அதைத்தான் நீ பண்ற. சரியா? ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ரோவை சேஞ்ச் பண்றீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கும். எந்த ரோவை சேஞ்ச் பண்றீங்களோ அவங்க தான் மேல எழுதணும். ஸோ அப்போ 2 minus 1 1 4 எழுதிக்கிட்டேன். இப்போ இவங்கள நீங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 minus 2 2 and minus 18. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 0 1 minus 1 and 22. So இந்த மாதிரி ரோ ஆபரேஷன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. யாரா பசங்களா? Now it's your turn. Everyone, what is the third column become? இப்போ இந்த third row என்னவா மாறும்? third row ஓட ஆபரேஷன் என்னது? ஒரு பக்கம் 1 இருக்கு, ஒரு பக்கம் 3 இருக்கு. என்ன பண்ணணும்? இவங்கள நீ 3 ஆல மல்டிபிள் பண்ணாதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆவாங்க. சரிங்களா? So what is the second row? What is the second row? 10 minutes break. பசங்க இதை முடிச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்ச உடனே நான் உனக்கு பிரேக் தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்ச உடனே நான் பிரேக் தரேன். சரிங்களா? 1 மார்க்ஸ் பசங்க, 1 மார்க்ஸ் எல்லாமே நான் இந்த ரிவிஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பட் 1 மார்க்ஸ் யூ கேன் ரிவைஸ் பை யுவர் ஓன் ரைட். யா. சோ வாட் இஸ் தி செகண்ட் ரோ? அப்ப தேர்ட் ரோ என்னடா பசங்க? வாட் இஸ் தி தேர்ட் ரோ ஆன்சர்? minus 2 minus 21. ஓகே, கரெக்டா? ஓகே, உங்களை நம்பி போடுறேன். யாரா பசங்க? Yeah, whether it is right? 0 2 minus 2 and minus 21. மைனஸா பிளஸ் ஆடா பசங்களா? ஒருத்தங்க மைனஸ் போடுறீங்க, ஒருத்தங்க பிளஸ் போடுறீங்க. whether it is minus or plus? It will be minus. Minusல தான் வரும். சரிங்களா? ஓகே பசங்க, செக் வித் திஸ் ஒன். இப்போ fourth column க்கு என்ன பண்ணீங்க? இவங்கள 4 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணனும். 4 ஆல மல்டிபிள் பண்ணி 33 Yeah, it is 33, not 21. டேய் பசங்களா, உங்களை தானே கேட்டேன் நானு. You have to do now. So minus plus 2 minus 2 and 33. This is the right. Okay, done. What about the fourth column? So 4 minus 1 2 7. இவங்களை 4 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. So 4 minus 4 4 and minus 36. Now you have to subtract it. 0 3 minus 2 43. எஸ், அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா பொறுமையா பண்ணுங்க. சரியாடாப்பா? ஓகே, நவ் வாட் வி டு? இப்போ என்ன பண்ணணும்? சி, பொறுமையா பண்ணுங்கடா பசங்களா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், ரோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்க்கு அப்புறம் 0 இருக்கு. கரெக்டா? இங்க ரோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னது? 1. அப்ப அவங்களுக்கு கீழே ரெண்டு பேரும் 0 ஆகணும். புரியுதாடா பசங்க? திஸ் இஸ் தி ஆபரேஷன்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ 0 ஆக்கணும். ஓகே, ஸோ 2 minus 2 33. இவங்களை 2 ஆல மல்டிபிள் பண்ணுவேன். 2 minus 2 and 44. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0. This becomes 0 and this is minus. So minus 11. Yeah, what about this case?
So 3 minus 2 43, have to multiple with 3 minus 3 and 66. So minus plus minus 1, 66 la 43 pochna, it is 3 and it is 2. Okay வாடா பசங்களா? Yes. So இவனை கீழே கொண்டு வந்தனா முடிஞ்சிருச்சு. Okay, so now the state the question. இப்போ எனக்கு ஸ்டேட் பண்ணுங்க, what is the rank of A? Rank of A னா இந்த மூணு பேத்தை மட்டும் பார்த்து சொல்லணும். இந்த மூணு பேத்துல மூணே ரோஸ்க்கு மட்டும் தான் ரேங்க் இருக்கு. And rank of augmented அப்படின்னா ஃபுல்லா பார்க்கும்போது 4 பேருமே இருக்காங்க. They are not equal, so no solution. அவங்க ஈக்குவல் கிடையாது, அப்ப no solutions. சரிங்களாப்பா? rank of A னா இந்த மூணு பேத்தை மட்டும் பாருங்க, ஃபுல்லா பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலே கிடையாது, கம்பாரிசனே வந்துட்டு not equal to, so they have no solution. சரிங்களா? அவங்களுக்கு சொல்யூஷன் ஒண்ணு இல்ல. ஓகேவாடா பசங்களா? Yes. So everyone, what about this case? So no solution, unique solution, infinitely many solution. இத நம்ம பண்ண போறோம். Look at this case. So டக்குன்னு பண்ணலாம். சரிங்களா? So what is augmented matrix? K minus 2 1 1 minus 2k 1 1 minus 2k 1 minus 2 1. ரைட்டா? இது எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிறேன்டா பசங்களா. So இந்த 1 நான் மேல வச்சுக்கிறேன். 1 minus 2k 1 1 minus 2k 1 minus 2k k minus 2 1 and k. See, நீ மல்டிபிள் பண்றத பொறுமையா பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டு ரோவை ஸ்ட்ரைட்டாவே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ 1 minus 2k 1 minus 2k 1 minus 2k 1. Just subtract it. So minus 2k plus 2 1 minus k minus 1. கரெக்டா பசங்களா? 1 minus 1. So use it here. 1 minus 2k 1 0 minus 2k plus 2 1 minus k minus 1. Second one பண்ணும்போது பார்த்து நிதானமா பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ரோவை அப்படியே எழுதிப்பீங்க. k minus 2 1 1. இவங்களை k வால மல்டிபிள் பண்ணுவோம், அப்பதான் k ஆகும். So k வால இவங்களை k வால மல்டிபிள் பண்ணா minus 2k k square and k. Now you have to subtract it. Minus plus minus plus. So minus 2 plus 2k 1 minus k square 1 plus k. சரிடாப்பா? 0 minus 2 plus 2k 1 minus k square 1 plus k. இப்போ இதுவும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, பட் ஆப்போசிட் சைன். அப்ப என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும், இது 0 ஆயிடும். சரியா? Now you have to just add it. 1 minus 2k1 0 minus 2k plus 2 1 minus k minus 1. Last operation நல்லா பாருங்கடா பசங்களா. minus 2 plus 2k and 1 minus k square 1 plus k. You have to add this one. So minus 2k plus 2 1 minus k minus 1. ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 0 ஆயிடும். இவங்க 0 ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 2 ஆயிடும். 1 2 ஆயிடும். minus k square minus k. கரெக்டாடாப்பா? and this is k alone. இது k மட்டும். இது யாரு? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மைனஸ் காமனா எடுத்துருங்க. so k square plus k minus 2. ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? so minus 2 plus 1 minus 2 னு எழுதிக்கலாம். so it is k plus 1 k minus 2. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். சரியா? அப்ப 0 மைனஸ் காமனா எடுத்துக்கோங்க. 0 minus k plus 1 k minus 2 and this one is k.
ஓகேவாடா பசங்களா? இப்போ கொஸ்டினை பார்த்து சொல்லு சரியா? if it is no solution, no solutionனா what does no solution mean? no solutionனா ரெண்டு இடத்துல இருக்கு, ரெண்டு இடம் இருக்கு. ஸோ இந்த இடம் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இவங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருக்கணும். அப்பதான் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இல்லாம போகும். ஸோ இவங்க ஈக்குவல் டு ஜீரோனா கேவோட வேல்யூ -1 and 2 and k should not equal to 0. 0 மட்டும் இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு no solution. And when you have unique solution எப்ப கிடைக்கும்டா பசங்களா? ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வேண்டாம், இவன் மட்டும் not equal to 0, இவங்க மட்டும் not equal to 0. அப்ப k -1 ஆவும் k -2 ஆவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? when for infinite number of solutionனா இவங்களும் ஜீரோவா இருக்கணும், இவங்களும் ஜீரோவா இருக்கணும், ரெண்டு பேருமே ஜீரோவா இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே ஜீரோவா இருக்கணும்னா k is equal to -1, 2 and 0. or k is equal to 0 and not or and k ஜீரோவா இருக்கணும் and as well as k ஓட வேல்யூ -1 -2 ஆவும் இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். மென்ஷன் பண்ணணும்டா பசங்க சரியா? நான் இங்க ரோ ஆபரேஷன் மென்ஷன் பண்ணலன்றதுக்காக நீங்க மென்ஷன் பண்ணாம போகாதீங்க. யூ ஹாவ் டு மென்ஷன் இட் சரியா? நீங்க இதை மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க. இந்த மாதிரி அன்னோன்ஸ் வரும்போது மட்டும் கிளியரா எழுதி பண்ணு. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்க. ரைட்டாடா பசங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 5 மார்க்ஸ்ல ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டா அதுக்கு போறேன். வாட் இஸ் நான் இன்ஃபைனைட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்? எப்பெல்லாம் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ங்கிற வேர்ட் உங்க கண்ணுக்கு தெரியுதோ, வாட் இஸ் இட் பசங்களா? எப்பெல்லாம் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ன்ற வேர்ட் உங்க கண்ணுக்கு தெரியுதோ அப்ப என்ன பண்ணிக்கணும்? மேட்ரிக்ஸ் A not equal to equal to 0. மேட்ரிக்ஸ் A ஓட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. இது எப்ப நீ எழுதுவ? நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணணும். யாரா பசங்களா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? வேற எவர் எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதோட பேசிக்ஸ் வாட் இஸ் இட்? PBC PAQC and ABR. இதோட வேல்யூ என்னது? இட் இஸ் 0. இதோட வேல்யூ 0. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு இதற்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்த ட்ரை பண்றோம். சோ அப்ப என்ன பண்ணணும்டா பசங்களா? I need ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேக்டர் வேணுமாடாப்பா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட். டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போறோம். டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ how will we solve this one? P minus A. So I'm going to do R2 minus R1, R3 minus R1. இந்த ரோ ஆபரேஷன் பண்றேன். ஸோ பண்ண என்ன ஆகும்டா பசங்களா? PBC அப்படியே இருக்கும், மற்றவங்கள மட்டும் சேஞ்ச் ஆகும். A minus P and this is Q minus B, not 0. And this becomes 0, R minus C equal to 0. Right ada pasangla? Yes. ஒரே நிமிஷம். I have to take P minus A, Q minus B, R minus C as common. வெளியே நான் எடுக்கணும்.
Okay, so P minus A divided by P minus A, Q minus B divided by Q minus B, R minus C divided by R minus, no, P Q R ஆல தான் divide பண்ணும். Okay, so I need P minus A divided by P minus A, Q minus B divided by Q minus C, R minus C divided by R minus C. So that எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இவங்களை நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலடா பசங்களா. So what I'm doing, உங்களுக்கு யார் வேணும் Pக்கு கீழே இவங்க வேணும் கரெக்டா. ஸோ அப்போ நான் இவங்க எல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்றேன், இவங்களை ரோ 1, இவங்களை காலம் 1, காலம் 2, காலம் 3 ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ P minus A, Q minus B, R minus C, P divided by P minus A, this become -1, என்னால மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 -1 ஆயிடும். அண்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணீங்கன்னா P divided by Q minus B 1 0, C divided by R minus C 0 1 equal to 0. சரிங்களா. உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க P is not equal to A, Q is not equal to C and R is not equal to C. அப்ப இவங்க மூணு பேர் ஜீரோவா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் தான் ஜீரோவா இருக்கும். ரைட்டா பசங்களா. சோ அவங்களோட டிட்டர்மினன்ட் எழுதுங்க. P by P minus A into 1 minus B by Q minus B into -1 plus R by R minus C into C by C minus C into +1 equal to 0. சரிடா பசங்க. so at last எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? P by P minus A plus B by Q minus B plus C divided by R minus C is equal to 0. ரைட்டுங்களா. so இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு மேல Q வேணும், இங்க R வேணும். so Q வேணுமா plus Q minus Q, C வேணுமா minus R plus R. ரைட்டா. so P divided by P minus A, இதுல வந்து Q minus B எனக்கு வேணும். so Q எடுத்துக்கிறேன். Q minus காமனா எடுத்துட்டீங்கன்னா Q minus B கிடைக்கும். யாரா பசங்க இங்க என்ன பண்ண போறீங்க? R எனக்கு வேணும், ஒரு மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா R minus C உங்களுக்கு கிடைக்கும். யாரா பசங்க தனித்தனி டினாமினேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா Q divided by Q minus B minus 1 plus R divided by R minus C minus 1 is equal to 0. So at last P divided by P minus A, Q divided by Q minus B, R divided by R minus C is equal to 2 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் நமக்கு வரும். ஓகேவாடா பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளோதான் மாடல்ஸ் இருக்கு, இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிடையாது. சரிங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல your section. சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கான டவுட்ஸை நீங்க என்கிட்ட கேட்கலாம், பட் நான் அதுல 1 வேர்ட்ல தான் ஆன்சர் சொல்லுவேன். யாரா பசங்களா ஒன்ஸ் மோர் சொல்லுவா. ஓகே. இதுல இருக்க ஒவ்வொரு ஆபரேஷனையும் நம்ம இத பொறுத்து பண்றோம். ரைட்டா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பசங்களா? நம்மளுக்கு A minus B வேணும். ஸோ A minus B லைக் R2 minus R1, R3 minus R1 ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா டிவைட்ல வேணும். we need divide அதாவது P divided by P minus A வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் இப்படி ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துக்கிறேன். சரிடா பசங்க. ஓகே. இந்த 1 எப்படி, இந்த 2 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? you can take separate denominator, தனித்தனி டினாமினேட்டர் எடுக்கலாம்ல. Q divided by Q minus B minus Q minus B divided by Q minus B, so இதோட வேல்யூ 1 பசங்களா. ஓகேவா. அதைத்தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருக்க -1, இங்க இருக்க -1 ஆட் ஆச்சுன்னா -2, அந்த -2 அந்த சைடு போச்சுன்னா 2. சரிங்களா. இங்க இருக்க -1, இங்க இருக்க -1 அந்த சைடு போனா 2. ஸோ அதனால 2 ஆச்சு. யாரா பசங்களா? எஸ். ஸோ இன் your sections, your sections இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்த கான்செப்ட் வந்து கஷ்டம், லைக் ஏதாவது ஒரு லைனை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க என்கிட்ட கேட்கலாம்டா பசங்க. ஒரு 5 minutes மட்டும் கேளுங்க அண்ட் ஐ 5 minutes பிரேக் கொடுக்குறேன். we will go it. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ்க்கு கேட்பாங்க?
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஐடென்டிஃபிகலி பார்த்தா நம்மளுக்கு ஒரு 2 மார்க் வந்துடும், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் அண்ட் வி ஹாவ் 2 1 3 1 மார்க்ஸ். ஸோ 5 ஒரு 13 மார்க்ஸ் தான் பசங்களா. 13 மார்க்ஸுக்கு ஷியரா வரும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 13 மார்க்ஸ். ஃபார் ஆப்வியஸ்லி 13 மார்க்ஸுக்கு வரும். டன்னா பசங்களா? மேம் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி சம்ல லாஸ்ட் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்றது, லாஸ்ட் சொல்யூஷன் எப்படி கண்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? யா கன்னியாப்பன். ஸோ டெஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல ரேங்கை வச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் பாருங்க. ரேங்க் நான் சொன்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கா? ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். XYZ தான் இருக்கு அப்படின்னா உன்னோட அன்னோன்ஸ் 3 சரிங்களா? அவங்களுக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் வந்துச்சுன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட்க்கு பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவீங்க. டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சிலையும் காஸ் எலிமினேஷன் பண்றதுலோ இல்ல பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்யூஷன் நம்மளால சொல்லிட முடியும் சரிங்களா? யூனிக்கா, இன்ஃபைனைட்டா, நோவான்னு சொல்லிடலாம். பட் சொல்யூஷன் எப்பயும் போல பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? யாரா பசங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் சாப்டர்? மேம் தியரம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருமா? தியரம்ஸ்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி தியரம்? இன்வர்ஸ் தியரம் சரிங்களா? சோ இந்த AB இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ரைட்டா? இந்த ப்ராப்பர்ட்டி AB டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு தியரம்ஸ் வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு தியரம்ஸ் வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா? இதுவுமே ஈஸி தான், இதுவுமே ஈஸி தான். ஸோ எக்ஸாம்பிள் 1.1ல என்ன டவுட் ரோஷினி? 1.1ல என்ன டவுட்? எந்த ஸ்டெப்னு கூட மென்ஷன் பண்ணி நீங்க கேட்கலாம்டாப்பா. ஓகேவா? படாபட்டா கேட்கணும் அப்படின்னா எந்த ஸ்டெப்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ 1.1ல வாட் இஸ் யூர் டவுட்? Which method comes in 5 marks? Comes in 5 marks னு பார்த்தா அந்த equation, chemical equation, Cramer's rule. Cramer's rule is more basic. Cramer's rule அதிகமா கேட்கலாம் சரிங்களா? அந்த தியரம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? That theorem is in 7 page number 7 and page number 7 represent சரியா? அந்த தியரம் page number 7ல இருக்கு. தியரம் 1.1ல சி எக்ஸாம்பிள் 1.1ல யாருக்கு என்ன டவுட் கேட்டீங்க? வாட் இஸ் த டவுட்? மேம் சாப்டர் 3 இருந்து எவ்வளவு மார்க்ஸ்? சாப்டர் 3ல இருந்து மேக்ஸிமம் 10 மார்க்ஸ். மேக்ஸிமம் 10 மார்க்ஸ். ஒரே ஒருக்கு ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் கண்டிஷன் ஒரே ஒரு வாட்டி ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? சரி ஓகே. ட்ரிவியல் நான் ட்ரிவியல்னா என்னன்னா, ட்ரிவியல்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனோட இன்னொரு பேர் தான் ட்ரிவியல் சரிங்களா? நான் ட்ரிவியல் அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சரி. ஆனா ட்ரிவியல் நான் ட்ரிவியல்ங்கிற வேர்ட் எந்த சிஸ்டமுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்க்கு. ஓகேவா? யூனிக் சொல்யூஷன் எப்ப கிடைக்கும்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பியும் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னாலே x is equal to 0, y is equal to 0, z is equal to 0 அவ்வளவுதான் சரிங்களா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா அது வந்துட்டு வேரியபிள்ல வரும். t வச்சு எழுதுவோம். t வச்சு எழுதுனா இல்லை s வச்சு எழுதுவீங்க. ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பியும் ஈக்குவல் தான், பட் லெஸ் தென் அன்னோன்ஸா இருப்பாங்க சரியாடாப்பா? Yeah, Abhi. You're asking for minor method, right? 1.1 ஒரே ஒரு வாட்டி நடத்தவா? You want me to say adjoint எப்படின்னு கேக்குறீங்களா ரோஷினி? நான் தான் சொல்றேன், அந்த என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ஃபுல் சமே ஓவராலா நான் ரிவைஸ் பண்ண முடியாது. பட் அட்ஜாயின்ட் தான் ப்ராப்ளம்னா நான் அட்ஜாயின்ட் சொல்லி தரேன். இல்ல டிட்டர்மினன்ட் தான் ப்ராப்ளம்னா நான் டிட்டர்மினன்ட் சொல்லி தரேன். அதே மாதிரி தான் எஃப் இன்வெர்ஸ்க்கும். ஸோ எஃப் இன்வெர்ஸ்லயே நீங்க எந்த ஸ்டெப்ல ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் ஷுவர்லி கேன் சே யூ பசங்களா. ஆர் இஃப் யூ வாட் இஸ் அட்ஜாயின்ட்? சாப்டர் வெயிட்டேஜ் சொல்லவா?
So chapter weightage பார்த்தா second chapter has more weightage, fifth chapter has more weightage, next sixth. அதுக்கப்புறம் தான் ஏன்னா எப்படி சொல்றேன்னா chapter 2ல இருந்து 20 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வரும் சரிங்களா. Gauss Jordan. Okay, done. So தங்கா, what is Gauss Jordan? Gauss Jordanக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குடாப்பா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு சரியா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல we have 9 elements. Okay, 9 elements. So இந்த 9 elementsக்கு நான் சொல்ற ப்ராசஸை நீங்க பண்ணா போதும் ரைட்டா. என்ன பண்ணுவீங்க இவங்களோட, ஸோ இது வந்து சம் 12 இருக்கு, இது 3, இது 6 இருக்கு. என்ன பண்ணணும், ஸோ இந்த 3 0 ஆக்கணும் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் 12. 12 வச்சு 3 0 ஆக்கணும் அண்ட் 6 வந்து 12 வச்சு 0 ஆக்கணும். ஸோ அந்த ரோ ஆப்ரேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு எலிமெண்ட் வருமா, இந்த எலிமெண்ட் வச்சு இவனை 0 ஆக்கணும். ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஸோ சம்வாட் இங்க வந்து ஒரு 18 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு சரியா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த 9 18 வச்சு 0 ஆக்கணும், இந்த 2 18 வச்சு 0 ஆக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்க இருக்க மிடில் எலிமெண்ட்டை வச்சு, ஸோ இங்க ஒரு 1 இருக்கு அப்படின்னா இங்க ஒரு 3 இருக்குன்னா இந்த 3 வச்சு இந்த 1 0 ஆக்குவீங்க. ஸோ ஃபைனலி யூ வில் காட் திஸ் எலிமெண்ட். இந்த மாதிரி வரும். இங்க ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க சரிங்களா. இந்த 3 எலிமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டிவைட் இட். அவங்களாலே டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ 1 1 1 வந்துடும். ஓகே, காஸ் ஜார்டன் மெத்தட் இவ்வளவுதான். This is just row operations. So the row operations பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? Yes. You want me to explain this adjoint, right? What is it? 8 minus 6 2 minus 6 7 and 2 2 minus 4 and 3. கரெக்டாப்பா? Okay. Roshni, see this. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மேட்ரிக்ஸ் திருப்பி இவளை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இவங்களை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. யாரா பசங்க என்ன பண்ணுவீங்க, இவங்களே கிராஸ் பண்ணிடணும். 7 3s are 21. 21 minus into minus plus 12. So what is your answer? It is 33, right now. So first row first column will be 33. So no, maatitena. It is 8 ra. Sorry, it is 8. So this 8 means 21. Matrix kattadana eldiruken. 8 minus 6 2 minus 6 7 2 2 minus 4 and 3. Sunset 30. Sorry, mathita. This is 4 dapasama. This is minus 4. Minus 4. So this is minus 4. Now it's okay. So 21 minus 16. 21 minus 16. So matrix மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. 21 minus 16. Next என்ன element வரும், இது வரும். So minus 8 plus 36. Minus 8 plus 16. Minus 8 plus 18. சரிங்களா. இப்போ இது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 24. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 14. So 24 minus 14. ஓகேவா ரோஷினி? இந்த மாதிரி பண்ண சொல்றேன். இந்த மாதிரி பண்ணாலே அட்ஜாயின்ட் கிடைச்சிடும். ரைட், 4 பேரை நீங்க மல்டிபிள் பண்ணாலே you can find your adjoint. Eleventh biology marathon இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா பசங்களா. I think she will start soon. ஓகேங்களா? யாரா பசங்களா? ஃபைன். ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம் சியா. ஸோ இதுல யாரெல்லாம் MBST எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இது மூலியமா உங்களுக்கு 11th and 12th நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. அந்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் டைப்டு ரிவார்ட்ஸ். ஸோ அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் நியரஸ்ட் சென்டர். ஸோ இந்த சென்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாம் சென்டர் அண்ட் டேட்ஸை நீங்களே ப்ரெஸ்யூ பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? எஸ். சாப்டர் 4க்கு பார் 5 மார்க் என்ன மேம் நான் சொல்றேன். யாரா பசங்களா? ஸோ சாப்டர்ஸ் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஆல் நீட் 5 minutes பிரேக். உங்களுக்கு 5 minutes பிரேக் வேணுமா பசங்களா? ஆர் சாப்டர் 2 முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுக்கட்டா? யாரா பசங்களா? ரெண்டு சாப்டரா முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுக்கட்டா?
So chapter 2 is easy. Chapter 2 is literally easy. அதை நம்ம ஃப்ளோல போனா ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? பட் நீங்க ஃப்ளோல மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான். So shall we start? Yes? Okay, everyone. So put start பண்ணலாம்ன்றவங்க எல்லாரும் start போடுங்க so that chapter 2 continuous பண்ணலாம். Okay? Okay, it almost chapter 2 ரொம்ப easy da பசங்களா. break வேணுமா? You all need break. Okay, we will have break. சரிங்களா? So 45 க்கு start பண்ணிட்டா. So we will start this as 10:45 da பசங்களா. ஓகேங்களா? 10:45 க்கு start பண்ணலாம்.
யாடா பசங்களா? So yes, so chapter 2 start பண்ணலாமாடாப்பா? Everyone, are you here? Start பண்ணலாமா? Okay. So பசங்களா, see this. நம்மளுக்கு chapter 2ல very much important concepts na இவங்கலாம் தான். So conjugate, actually conjugate na என்ன பண்ணுவீங்க? Conjugate na என்னடாப்பா? Conjugate அப்படினாலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சைனை மாத்தி போடுறது, ஓகேவா? யாரா பசங்களா? So of course you can see 4.5 exercise alone. Yes, you can. 4 நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்லி தரேன், சரிங்களா? So stay with this line. Yes. So பசங்களா, what is conjugate? Conjugate na என்ன? Conjugate அப்படினா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சைனை மட்டும் மாத்துவோம். only for imaginary-க்கு மட்டும் சைன் மாத்தி போடுறது, கரெக்ட்டுங்களா? சோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கான்ஜுகேட் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்? see, क्वेश्चन வச்சு கான்செப்ட சொல்லிரணும் டக்குன்னு. சோ கான்ஜுகேட் எந்த கான்செப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டிவைட் பண்றக்கோ, சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ற இடத்துல கான்ஜுகேட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வேற எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு நம்பர் ரியல் நம்பரா இல்ல பியூர்லி இமேஜினரி நம்பரான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அந்த சம்ஸ்க்கு கான்ஜுகேட் யூஸ் பண்ணுவோம். சரிடா பசங்க, கான்ஜுகேட் எந்த கான்செப்ட்க்கு யூஸ் பண்ணுவீங்க? when you are dividing and when you are using real and imaginary concept together. That next modulus. Modulus நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா எந்த இடத்துலலாம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ, எந்த இடத்துலலாம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ, क्वेश्चन பார்க்கும்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வச்சு பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல மாடுலஸ் யூஸ் பண்ண போறோம். சரிடாப்பா? ஓகே. when what is argument? argument எல்லாமே क्वेश्चंस பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்? லோக்கஸ் அப்படிங்கறவங்க உங்களுக்கு क्वेश्चन சொன்னா தெரியும். ரூட்ஸ் அண்ட் ரொட்டேஷன். ரூட்ஸ் அண்ட் ரொட்டேஷனுக்கு நமக்கு யாரோட தேவை இருக்குன்னா போலார் ஃபார்ம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரூட்ஸ் அண்ட் ரொட்டேஷனுக்கு we have polar form. what about the class? யாரா பசங்களா I'm taking the class? யா யோஸ்ரீ எந்த கிளாஸா கேக்குறீங்க? have started it. Okay பாப்பா, so start பண்ணலாமா மக்களே? yes, yes or no? okay, இப்போ purely imaginary. so question பார்த்த உடனே எந்த கான்செப்ட்னு சொல்லணும்னு சொன்னேன்னா purely imaginary-யான ப்ரூஃப் பண்ண நாம யாரை யூஸ் பண்ணணும்? யாரா பசங்களா எந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க? yes, purely imaginary அப்படின்னா what is the concept? you have to use conjugate concept. யாரை யூஸ் பண்ணணும்? கான்ஜுகேட்டை யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்ப கொடுத்திருக்கிறவங்க z ன்னு எடுத்துக்கலாம். what is the z? your z is equal to 19 plus 9i divided by 5 minus 3i the whole power 15 minus 8 plus i divided by 1 plus 2i the whole power 15. சரிங்களா? யாரா பசங்களா this is your z. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கான்ஜுகேட் அப்ளை பண்ண போறோம், ரைட்டா? so we need to find z bar. z bar என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். so z bar அப்படினா whole bar. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன சொல்லுங்க? we have to find this division. இந்த division உங்களுக்கு என்னன்னு தெரியணும்டா பசங்க. அந்த division, what is the general form? ma'am, what is the general form? general form na புரியலடாப்பா. ஃபார்முலா என்னன்னு கேக்குறீங்களா? அதோட ஃபார்முலா வந்து z is equal to minus z conjugate னு சொல்லணும். z is equal to minus z conjugate னு சொல்லணும். take 19 plus 9i divided by 5 minus 3i. யாரா பசங்க மல்டிபிள் பண்ணுங்க. 5 plus 3i divided by 5 plus 3i. so just multiply it. find so it is 95 plus 45i plus 27 இல்ல, it is 57i minus 27, right adappa, whole divided by, இங்க பாருங்க ஒரு நம்பரையும் ஒரு கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா what does it? இந்த மல்டிப்ளிகேஷன் அதிகமா யூஸ் பண்ணீங்க. we have to know it. when you multiply a complex number with conjugate, complex conjugate multiple பண்ணா என்ன ஆன்சர்? yes, complex conjugate multiple பண்றது real part square plus imaginary part square க்கு equal. okay வாடாப்பா? சரிங்களா? so use it here. so 5 square பண்ணா 25 plus
இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 95ல 27 போச்சுன்னா என்னடாப்பா? n புரியலையா? எந்த என்றாப்பா? இந்த which n you're asking டா? இதுல n இல்லையே. ஏன் கௌதம்? n இல்லையே. So start it's 9. ஓகேங்களா? யாரா பசங்க 95ல இருந்து 27 subtract பண்ணா what is it? 95 minus 27 68. and இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சரிடா பசங்க. ஸோ இப்போ நீங்க டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 plus 3i 2 plus 3i கரெக்டா? ஸோ ஓகே யா பசங்க. ஸோ அதே மாதிரி இவங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வாட் இஸ் இட்? 8 plus i divided by 1 plus 2i. டக்குன்னு சொல்லுங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? எவ்ரிவன் I want everyone to put an say. ஓகேவா? 8 plus a divided by 1 minus 2i. என்ன பண்ணுவீங்க? கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவீங்க. ரைட்டா? யாடா பசங்க? You have to multiple with conjugate. Done? What about creative questions? நம்ம புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே தரோ பண்ணிட்டே மாடாவா? ஓகேங்களா? Don't worry, quarterly அவ்வளவுக்கு creative questions கேட்க மாட்டாங்க. But when it is come for public and half-yearly, we will create questions பார்க்கலாம். But first நம்ம புக் பேக் quarterlyக்கு தரோ பண்ணி வச்சிரணும். minus யாரா பசங்க what is the answer for this one? எல்லாருமே டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 8 plus i divided by 1 plus 2i 1 minus 2i and 1 minus 2i ஆல மல்டிபிள் பண்ணுங்க. see divide அப்படினாலே கான்ஜுகேட் யூஸ் பண்ணனும். that you have to multiply it. so 8 plus i minus 16i and plus 2 divided by 1 plus 4 which is 5. good ரா பசங்களா. so it is 2 minus 3i. அவ்வளவுதான். சூப்பர். 2 minus 3i. சரிங்களா? சோ இவங்க யாரன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இவங்க யாரன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களோட z என்னது? உங்களோட z வந்து 2 plus 3i the whole power 15 minus 2 minus 3i the whole power 15. now to find conjugate. z conjugate கண்டுபிடிங்க. கான்ஜுகேட்னா என்னடா பசங்களா? மொத்தமா டேஷ் போடணும். மொத்தமா ஃபர்ஸ்ட் டேஷ் போடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். தனித்தனி டேர்முக்கு கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். தனித்தனியா கூட கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். சோ தனித்தனி டேர்முக்கு கான்ஜுகேட் எடுங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? உள்ள கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணுங்க. சோ 2 plus 3i கான்ஜுகேட் அப்புறம் பவர் போட்டுக்கலாம். கான்ஜுகேட்னா என்னடா பசங்க? வாட் இஸ் கான்ஜுகேட்? கான்ஜுகேட் அப்படின்னா என்னது? i யோட சைனை மாத்தணும். சோ i யோட சைனை மாத்திருங்க. ஓகேவா? சி இப்ப சொல்லுங்கடாப்பா. இந்த ஸ்டெப்பும் ஒண்ணா? எஸ் ஒண்ணுதான். ஆனா சைன் மட்டும் மாறி இருக்கு. இது இங்க பிளஸ்ல இருக்கு, ஆனா இங்க இது நெகட்டிவ்ல இருக்கு. இங்க இது நெகட்டிவ்ல இருக்கு, ஆனா இங்க பிளஸ் இருக்கு. சோ ஒன்லி சைன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டா? சோ which is equal to minus z. அப்ப z conjugate is equal to minus z. z கான்ஜுகேட்டுக்கும் z-க்கும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அப்போ உங்களோட z வந்து பியூர்லி இமேஜினரி. ஓகேவாடா பசங்களா? அப்போ உங்களோட z வந்து பியூர்லி இமேஜினரி. டன்? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? எஸ். show that the points are the vertex of an equilateral triangle. equilateral triangle ஒரு triangle நான் ஷோ பண்ணனும் அப்படினா equilateral ஓட ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியணும். equilateral ப்ராப்பர்ட்டி அப்படினா 3 sides are equal. 3 sides ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேரு equilateral triangle. கரெக்ட்டுங்களா? சோ மூணு sides-னா இந்த vertex-க்கும் இந்த vertex-க்கும் உள்ள கேப், இந்த vertex-க்கும் இந்த vertex-க்கும் உள்ள கேப், இந்த vertex-க்கும் இந்த vertex-க்கும் உள்ள கேப். கேப்னா என்னது? டிஸ்டன்ஸ். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு நான் சொல்லணும். அப்போ இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் யாரை யூஸ் பண்ணணும்? யாரா பசங்க? டிஸ்டன்ஸ் அப்படின்னா நான் யாரை யூஸ் பண்ணணும்? மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணி மாடுலஸ் பண்ணுங்க. சோ 1 minus of minus 1/2 plus i root 3/2.
So what is your answer? 1 love minus half portion, it is 3 by 2 plus I root 3 by 2. இதுக்கு modulus. What is the modulus of a complex number? Square root of imaginary part plus real part. சரிங்களா? இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 plus 4. இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 by 4. So add பண்ணீங்கன்னா 12 by 4. So 12 by 4 add பண்ணீங்கன்னா what is your answer, Tappa? It will be 2 root 3 by 2, which is root 3. Which is root 3. சரிங்களா? இப்போ அதே மாதிரிடா பசங்க இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. So minus 1 by 2 plus I root 3 by 2 யும் minus of minus 1 by 2 minus I root 3 by 2 யும் add பண்ணுவீங்க. So இதுவும் சப்ராக்ட் ஆச்சுன்னா கேன்சல் ஆயிரும். And இவங்க வந்துட்டு 2I root 3 by 2 கேன்சல் ஆயிரும். See, Iக்கு மட்டும்தான் மாடுலஸ் வேல்யூ இருக்கு. So modulus of root 3 ஸ்கொயர் பண்ணா 3. So root 3. சரிங்களா? அகைன் இவங்கள இருந்து இவங்கள மைனஸ் பண்ணீங்கன்னா சேம் ஆன்சர் வரும். 1 minus of minus plus I root 3 by 2. So what is your answer? 3 by 2 plus I root 3 by 2. இது மைனஸ் தான் பசங்க. இது மைனஸ் which is equal to root 3. எல்லாருமே root 3 root 3 root 3. எல்லாத்தோட சைட்ஸும் root 3 root 3 root 3. So this is an equilateral triangle. ஏதாவது டவுட் இருக்காடாப்பா? இதுக்கு பேர் என்ன? equilateral triangle. சரிங்களா? எஸ். ஃபர்தரா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. இதே மாதிரி சம் எக்ஸசைஸ்லயுமே இருக்கு. இதே மாதிரி ஒரு சம் எக்ஸசைஸ்லயுமே இருக்கு. क्वेश्चंसல நம்மளுக்கு மாடுலஸ் இருக்கு. நல்லா கவனி. क्वेश्चंसல நம்மளுக்கு மாடுலஸ் இருக்கு அப்படினா நான் சொல்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனும். அது என்ன ப்ராப்பர்ட்டி? z bar is t. mod z ஸ்கொயர் பண்ணா யாருக்கு ஈக்குவல்? mod z ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா யாருக்கு ஈக்குவல்? z ஐயும் z கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். திருப்பி சொல்லவா? இதவா? யா கிஷோர், இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ்னா இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, -1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இவங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி சொல்வீங்க? இவங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணி பாசிட்டிவா சொல்லணும். சோ திஸ் ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 -1 -1 plus 3. சோ 3 இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3 அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் போட்டு சொல்லணும். ஓகே? How do you find the distance between two points? Use modulus concept. ஓகேங்களா? என் பேர் என்னவா? என் பேர் ஜனஸ்ருதி டா பசங்களா. சரிங்களா? ஓகே? எஸ். இப்போ நான் சொல்ற கான்செப்ட் எங்கெல்லாம் क्वेश्चनல மாடுலஸ் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? You have to use this one. Z conjugate. Z conjugate. Done. So okay. இப்போ நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது பாருங்க. mod z1 is equal to r. அப்ப mod z1 square is equal to r. அப்ப z1 conjugate என்னது? r. சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? இப்ப நான் சொல்றது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். So we need z1 z2 இது எல்லாமே வேணும். அப்ப z1 ஓட வேல்யூ என்னது? r by z1 bar. z1 ஓட வேல்யூ என்னது? r by z1 bar. அப்ப அதே மாதிரி z2 வேல்யூ என்னது? r by z2 bar. z3 ஓட வேல்யூ என்னது? r by z3 bar. ஓகே? now find this. நம்ம அத தான் ப்ரூவ் பண்ண போறோம். so left hand side எடுத்துக்கோங்க. left side z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to அப்படின்னு இருக்கா? யாரா பசங்க? now use it. இப்போ இதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறீங்க? r by z1 bar, r by z2 bar. so r square by z2 z3 bar, r square by z3 z1 bar. இவங்களுக்கு பதிலா r by z1 bar, r by z2 bar, r by z3 bar. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? r எல்லாத்துலயும் இருக்கு. இங்க r ஸ்கொயர் இருக்கு. மூணு இடத்துலயுமே r ஸ்கொயர் இருக்கு. சோ r ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கலாம். இதுலயுமே 3 r இருக்கு. சோ r வெளியே எடுத்துப்போம். சரியா? இப்போ என்னென்ன இருக்கு? 1 by z1 z2 bar, 1 by z2 z3 bar, 1 by z3 z1 bar whole divided by 1 by z1 bar, 1 by z2 bar, 1 by z3 bar. ரைட்டா? யாரா பசங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்க Z3 பார் மட்டும் மிஸ் ஆகுது, இங்க Z1 பார் மிஸ் ஆகுது, இங்க Z2 பார் மிஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ Z3 பார், Z2 பார், Z1 பார் ஹோல் டிவைடட் பை Z1, Z2, Z3 பார், ரைட்டா? இங்க என்னடா பசங்களா, இங்க 2 மிஸ் ஆகும். ஸோ Z2, Z3 பார் இதை நாம அப்படியே வச்சுப்போம். ஓகே, இந்த Z1 Z2 அப்படியே வச்சுக்கலாம்டாப்பா, சரிங்களா? அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா மேலே Z1 Z2 Z3 அப்படியே வச்சுக்கலாம். We will keep it as Z1, Z2 and Z3. ஓகேவா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன், இப்போ இதுக்கு மொத்த கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், தனித்தனி கான்ஜுகேட் இருக்கா, டோட்டல் கான்ஜுகேட்டை எடுத்துக்கலாம். ஸோ Z1, Z2, Z3 ஹோல் கான்ஜுகேட், தனித்தனி மாடுலஸும் எடுத்துக்கலாம். ரைட்டடா பசங்களா? இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்று, ஸோ அவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ R ஸ்கொயர் டிவைடட் பை இதோட வேல்யூ என்னது, திஸ் இஸ் mod Z1, mod Z2 and mod Z3 which is equal to, actually எனக்கு வந்து இங்க I should have R per 4. Sorry, மறந்தே போயிட்ட பாருங்க, இங்க ஸ்கொயர் வரணும். ஓகே, ஸ்கொயர், we left it out square. So R per 4 வரும், R square into R square, R per 4, R per 4, so R per 4 தான் வெளியே வரும். R per 4 divided by R cube, so which is equal to R, hence proved. யாடா பசங்களா, இங்க ஸ்கொயர் பண்றோம், we are squaring on both sides. so இங்க ஸ்கொயர்னா இங்கே ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிடாப்பா? everyone you got it? இதே மாதிரி ஒரு சம் நம்மளுக்கு எக்ஸசைஸ்லயும் இருக்கு. 9 Z1 Z2, 4 Z2 Z3 and 1 Z1 Z3 which is equal to I think 16 என்னமோ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சம்முக்கும் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணும், இதே வேல்யூவை யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸ்லோலி போகணுமா? ஓகே, இதுல எந்த ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ், இந்த பேஜ் ஓகேவாடா பசங்க எல்லாத்துக்கும்? எவ்ரிவன், இந்த பேஜ் எல்லாத்துக்கும் ஓகேவா? டன். ஸோ இப்போ இந்த பேஜ்ல நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனை நான் மாத்திருக்கேன், ரைட்? எல்சிஎம் எடுக்கிறோம், இங்க நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா இந்த ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ தனித்தனி கான்ஜுகேட்டை ஃபுல் கான்ஜுகேட்டா எடுத்துக்கலாம். ஸோ கான்ஜுகேட்டை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம், ஓகேவா? ஃபுல்லா சேர்த்து வச்சு எழுதலாம், எங்க பிரிச்சுக்கணுமோ பிரிச்சு வச்சு எழுதலாம், மாடுலஸ்குள்ள போடலாம், போடாமலே இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கான்ஜுகேட் கூட பண்ணிக்கலாம், சரியாடாப்பா? ஸோ இப்போ நான் தனித்தனியா இருக்கு, நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன், ஃபுல் கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன், சேர்த்து மொத்தமா கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன். இப்படி மொத்தமா கான்ஜுகேட் எடுத்து அதை போடலாம், போடாமலே இருக்கலாம், ஏன்னா மாடுலஸ் தானே. மாடுலஸ் அப்படின்னா ஹோல் கான்ஜுகேட்டை நான் போடலாம், போடாமலே இருக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இவனும் ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் ஆயிருவாங்க. ஒன்லி வி ஹாவ் திஸ் ஒன். இதுக்கும் தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். மல்டிபிள் அண்ட் டிவைட் அப்படின்னா யூ கேன் டேக் செப்பரேட் மாடுலஸ். சரிடா பசங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்களா? யாரா பசங்க, யூ கேன் ஹாவ் இட். ஓகேங்களா, யூ கேன் ஹாவ் இட். சரிங்களா, அதை முடிச்சுட்டு ஒரு டான் சிம்பிள் போடுங்க, so that I can go to the next page. ஓகேவாடாப்பா? இந்த பேஜ் வரைக்கும் முடிஞ்சிருச்சாடா பசங்களா? If you put done, I will go to the next one. Done.
யா பசங்க நான் பிடிஎஃப் தருவேன். நான் அது இன்னைக்கு அட்டாச் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா இன்னைக்கு சண்டே எல்லாத்துக்கும் லீவு. ஸோ தெர் இஸ் நோ ஒன் டு அட்டாச் தி ஃபைல். பட் someone is available-னா அவங்களுக்கு கூட நான் சேர்த்து சொல்லுவேன். சரிங்களா? யா we have to find locus. அடுத்து வருது யாரு? locus. locus அப்படினாலே ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். locus அப்படினாலே என்னது? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். locusல மெயினான விஷயம் என்னன்னா z-க்கு பதிலா x plus iy ன்னு நீங்க போடணும். z-க்கு பதிலா x plus iy ன்னு போடணும். நான் இங்க யூஸ் பண்ற பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் இத கண்டுபிடிக்கிறேன். இது என்னது? இட் இஸ் a division. யாருக்காவது டவுட் இருக்கா? இது என்னன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? இட் இஸ் a division. ஓகே. சோ பட் 2z plus 1 டிவிஷனுக்கு யாரை யூஸ் பண்ணுவீங்க? everyone. for complex number division நம்ம யாரை யூஸ் பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷனுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணணும்? இன்னும் ஒருத்தர் கூட இல்லையா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். எஸ், கான்ஜுகேட் யூஸ் பண்ணும். அதுல கிளாரிட்டியா இருக்கீங்களா? வெரி குட் பசங்க. ஸோ 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1. So it is 2x plus 1 plus iy whole divided by minus y plus ix plus 1 இங்க வந்துரும். சரிங்களா? ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சுக்கிறேன். இது ஒரு ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட். so 1 minus y plus ix. டன். இப்போ பாருங்க, இதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்றேன். 1 minus I minus ix 1 minus y minus ix. சரிடா பசங்க. ஸோ இப்போ மேலே என்ன ஆகும்? மேலே ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. ரியல் பார்ட் வந்து இவனையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும். 2x plus 1ஐயும் 1 minus y-யும் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட். அண்ட் அதே மாதிரி இந்த iy-யும் இந்த ix-யும் மல்டிபிள் பண்ணா ரியல் தான் கிடைக்கும். i-யை மல்டிபிள் பண்ணா -1. so it is become plus xy. next imaginary part, அதனால i போட்டுக்கிட்டேன். இவனையும் மல்டிபிள் பண்ணலாம் y into 1 minus y. next இவங்களையும் மல்டிபிள் பண்ணலாம் x into 2x plus 1 whole divided by 1 minus y the whole square plus x square. 2 in the numerator. எங்கடாப்பா 2 தான் போட்டுட்டேன். இங்க பாருங்க. ஓ சாரி இல்லடாப்பா, 2 தனியா தான் வரும். நோ சிஸ்ல இங்க பாரு, இது 1 தனியா தானே இருக்கு. 1 தான், 2 கிடையாது. சரிங்களா? இப்ப செக் பண்ணுங்க பசங்க. சோ இதுல எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ இந்த லைவ்ஸ் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோரா பசங்க இட் இஸ் ஆல் அபவுட் யோர் ப்ராக்டிஸ். நீங்க எவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் மார்க் அட்டன் பண்ண முடியும். லைவா பாக்குறதுனால இவ்வளோ மார்க் வரும். ஸோ லைக் எல்லா என்ன சொல்றது, ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் அபோவ் 80%. ஐ கேன் ஷோர் அபவுட் தட். பட் 100 வருது, இட் இஸ் அப் டு யோர் ப்ராக்டிஸ். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கவனிச்சிருக்கீங்க, அதை பொறுத்து. சரியாடா பசங்க? 2iy. ஓகே டன். இப்போ புரிஞ்சிருச்சு. so 2y into that. okay done. இப்போ பாருங்கடா பசங்களா, இப்போ இதுல இமேஜினரி மட்டும் எனக்கு வேணும். I need imaginary of 2z plus 1 by iz plus 1. so which is equal to imaginary என்னது? இதுல இமேஜினரின்னு பார்த்தா இவங்க மட்டும் தான். so 2y into 1 minus y plus minus x into 2x plus 1 whole divided by 1 minus y the whole square plus x square equal to 0. so இந்த term இங்க போச்சுனா 0 ஆயிடும். so 2y minus 2y square minus 2x square minus x is equal to 0. எல்லாத்தாலையும் minus ஆல divide பண்ணிட்டீங்கன்னா 2x square 2y square plus x minus 2y is equal to 0. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved it. சரிடா பசங்களா? we proved it. பொறுமையா பண்ணீங்கன்னா எதா இருந்தாலும் பண்ணிடலாம். locus is very important. லைவ் எப்போ முடியும்? ஸோ ஐ ஆல்சோ ரியலி டோன்ட் நோடா பசங்க, எப்போ முடிப்பேன்னு எனக்கு கிளாரிட்டி இல்லை. சரியா? ஓகே, ஸோ எவ்ரிவன் கம்ஸ் ஹியர். இது வந்து இதுக்கு பேர் என்னடாப்பா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு போலார் ஃபார்ம். சரியா? இப்போ நான் சொல்றேன் நோட்ஸ் 1 minute. ஓகே, ஸோ வாட் இஸ் போலார் ஃபார்ம்டா பசங்க? போலார் ஃபார்ம் அப்படின்னா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸும் அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட்டும் எனக்கு தேவை. சரிங்களா? வாட் இஸ் மாடுலஸ்?
மாடுலஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் மாடுலஸ். ஆர்குமெண்ட் அப்படின்னா tan inverse of imaginary part divided by real part. ஓகேவா? டன்னா everyone? Done with this page? ஓகேங்களா? Yes, so look at this one. What is your modulus value? Your modulus is equal to square root of real part square plus imaginary part square. சரிங்களா? Your alpha is equal to tan inverse of imaginary part divided by real part. இத விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ என்னது 1. ஏன்னா யாருமே முன்னாடி இல்ல. So 1. மாடுலஸ் வந்து 1 அப்படின்னா 1 plus z divided by 1 minus z ஓட வேல்யூ என்னது 1. ஏன்னா இதோட மாடுலஸ் வேல்யூ 1. ஆர்குமெண்ட், இதோட ஆர்குமெண்ட் என்னடா? அப்ப ஆங்கிள் என்னது? இவங்களுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சீங்கன்னா அது யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? 2θ க்கு ஈக்குவல். ஏன்னா அதுதான் ஆங்கிள். கரெக்டா? ஓகே. சோ இப்போ இத வச்சு நம்ம இத ப்ரூஃப் பண்ண வேண்டியதுதான். ரைட்? சோ இத எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்டா பசங்களா? லோகஸ் z வர இடத்துல என்ன பண்ணணும்? x plus iy போடணும். சோ put x plus iy here. So you have to தனித்தனி மாடுலஸ் எடுக்கலாமாடா பசங்களா? இல்லடா பசங்களா, நான் கான்செப்ட்ஸையும் சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு சில 2 மார்க்ஸும் இருக்கும், ஒரு சில 3 மார்க்ஸும் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் விடுங்க, மற்றது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். So the square root of 1 plus x the whole square plus y square, which is equal to square root of 1 minus x the whole square plus y square. Doubt இருக்கா பசங்களா? ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary part square. இதெல்லாம் ரியல் பார்ட், இதுதான் ரியல் பார்ட், இதான் imaginary, இதுதான் imaginary. So use the condition. Square root cancel ஆயிரும். So 1 square plus x square plus 2x plus y square is equal to 1 square plus x square minus 2x plus y square is equal to. So இது எல்லாமே cancel ஆயிரும். You have 4x is equal to 0. So x is equal to 0. X ஓட value என்னது 0. So your z is equal to iy. உன்னோட z என்னது iy. இப்போதைக்கு iy நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ ஆர்குமெண்ட் எடுத்துப்போம். Use this argument here. So, அப்போ argument of 1 plus iy divided by 1 minus iy is equal to 2θ. தனித்தனி argument எடுத்துக்கலாம். தனித்தனியா argument எடுத்துக்கலாம். So, argument of 1 plus iy minus argument of 1 minus iy equal to 0. சரியா? யாடா பசங்களா? So, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட் யாருக்கு ஈக்குவல்? tan inverse of real part divided by imaginary part. இதோட ரியல் பார்ட் என்னது y, imaginary part வந்து real, imaginary part y, real part 1. So tan inverse of y. Next இது minus tan inverse of y, which is equal to 0 டா பசங்களா. சரியா? So this is actually இப்படி வரக்கூடாது. ஒரே நிமிஷம். I should have tan theta, right? x யூஸ் பண்ணி எழுதுங்க, அப்புறமே ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So x plus iy divided by x minus iy equal to 2θ. So argument of 1 plus x plus iy minus argument of 1 minus x minus iy equal to 2θ. So the value is tan inverse of. So tan inverse of y divided by 1 plus x and minus tan inverse of y divided by 1 minus x is equal to 2θ. So ஒரே tan inverse எடுத்துக்க முடியும். So y by 1 plus x minus y by 1 minus x whole divided by 1 plus 2 பேத்தோட multiplication. So y square by 1 minus x square. சரிங்களா? Which is equal to 2θ. இப்போ x 0 ன்னு போடுங்க. இப்போ இந்த இடத்துல x 0 ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ரைட்டா பசங்க? அந்த tan θ இங்க போயிடும். So x க்கு 0 ன்னு போட்டிங்கன்னா
What's the problem here? Just minus 5. So this is 0. So 2y divided by mistake பண்றேன். What did mistake? Cross multiple தான் பண்ணியிருக்கோம். x 0 அது correct. I should have y is equal to tan theta. எனக்கு y tan theta னு வரணும். 𝑑-Moivre's theorem. இல்ல பசங்க ஒரே நிமிஷம் இல்ல that's not the mistake. I have the notes. One sec. ஒரே நிமிஷம் பசங்களா Here it is. I got it. Sorry, first போட்ட மாதிரி போட்டுக்கலாம். So this tan inverse of it is argument of 1 plus z minus argument of 1 minus z, right? Which is equal to 2 theta. Correct pasanga. So this tan inverse of y divided by 1 plus x minus tan inverse of minus y actually. சரியா அதோட value 0. So this minus y. Then tan inverse of minus y na it is minus நான் வெளியே எடுத்துக்கலாம். So minus வெளியே வந்துரும். So it is 2 tan inverse of y is equal to 2 theta. So 2 cancel. அப்போ y is equal to tan theta. So use it here. சரிங்களா? So z is equal to I tan theta. முடிஞ்சிருச்சு. Okay ஆனா பசங்களா? So it is minus. If it is having minus, நான் minus வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உள்ள எடுத்துக்கலாம். Tan inverse of minus y na I can take it outside. சரிங்களா? யாரா பசங்களா? Done. So next one போலாமா? Argument போடாம நார்மலா போட்டா ஆன்சர் வருது. ஆர்குமெண்டே போடாமலையா? You are asking நீங்க என்ன சொல்றீங்கன்னா டி-மார்வல்ஸ் தியரம் யூஸ் பண்ண சொல்றீங்க. கரெக்ட்டா பசங்களா? You want me to convert into this 𝑑 formula, right? Explain one again.
ஒரே நிமிஷம் பாருங்கடா பசங்களா, லைக் நான் ஐ வில் ரிப்பீட் இட். சரியா, இதோட ஆர்குமெண்ட் வந்து 1, இதோட மாடுலஸ் வேல்யூ 1, ஆர்குமெண்ட் வந்து 2 தீட்டா. ஸோ நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். இவங்களோட மாடுலஸ் வேல்யூக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும். ஸோ ரெண்டு பத்தி கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு 0 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரியா, இப்போ ஆர்குமெண்ட் யூஸ் பண்றேன். ஆர்குமெண்ட் ஆஃப் ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி ஆர்குமெண்ட் டிவைட் அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0னா tan இன்வர்ஸ் ஆஃப் y மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ரியல் இமேஜினரி பார்ட். இங்க இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் y. சரியா, மைனஸ் y. அப்போ மைனஸோ பிளஸ் ஆயிரும். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் y is equal to 2 theta. அப்போ y is equal to tan theta. சரிங்களா, அவ்வளவுதான்டா பசங்க. டன் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். This one is not needed. Okay, we will move on to the next one. So if z is equal to x plus iy is equal to argument of z minus I divided by z plus 2 which is equal to pi by 4. Show that அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சொல்லணும். சரியா, இப்போதான் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன சொன்ன, தனித்தனி ஆர்குமெண்ட் பிரிச்சுக்கலாமா. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I minus argument of z plus 2 is equal to pi by 4. Actually what is argument? Argumentனா என்னது? Argument அப்படின்னா tan inverse of imaginary part divided by real part. சரிங்களா, ஸோ இதோட இமேஜினரி பார்ட் என்னது? இதோட இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா y and 1. ஸோ minus 1 by x minus tan inverse of y divided by x plus 2 which is equal to tan by 4. ஸோ இதோட ஃபார்முலா என்னது? tan inverse of a minus tan inverse of b. ஃபார்முலா என்னது? tan inverse of a minus b. கரெக்டா? So y minus 1 by x minus y by x plus 2 divided by 1 plus ரெண்டு பேத்தோட multiplication. So y square minus y divided by x square plus 2x which is equal to pi by 4. Right ஆடா பசங்களா? So இந்த tan இங்க வந்தா tan pi by 4, tan pi by 4 ஓட value 1. சரிங்களா? So when you do the cross multiplication, y minus 1 into x plus 2 plus minus xy divided by x into x plus 2 whole divided by x square plus 2x plus y square minus y divided by x into x plus 2x which is equal to 1. So இது cancel ஆயிரும். இவங்க inside வருவாங்க, இவங்களை multiply பண்ணும். Multiple பண்ணா xy minus x plus 2y minus 2 minus xy equal to x square plus 2x plus y square minus y. சரிடா பசங்க, ஸோ xy cancel ஆயிரும். அண்ட் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இந்த x இந்த சைடு வந்தா பிளஸ், ஸோ x square plus 3x. இங்க இருக்க 2y இந்த சைடு வந்தா பிளஸ் 2 minus 2y. Hence proved ரா பசங்க. இதான் நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. We proved it. சரிங்களா? Just the cross multiplication, just the formula. Tan inverse of a minus b divided by 1 plus ab. Done now? Next போலாமாடாப்பா? Yeah, which is very important. இனிமே என்ன பார்க்க போறோம்? Cube root பார்க்க போறோம். Cube root of unity. So cube root of unityக்கு முன்னாடி ஒன்னு நான் ரிவைஸ் பண்ண விரும்புறேன். சரிங்களா? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். There are 4 quadrants. இந்த quadrants வச்சு தான் இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? We have first quadrant, we have second quadrant, we have third quadrant and we have fourth quadrant, right? So look at this case. எல்லாத்தையும் பாருங்க. First quadrant அப்படின்னா alpha is equal to theta. Second quadrant அப்படின்னா alpha is equal to pi theta is equal to pi minus alpha. இதே third quadrant தான் theta is equal to alpha minus pi. Fourth quadrant தான் theta is equal to minus alpha. இது நீ தெரிஞ்சுதான் ஆகணும்டா பசங்களா. இதை வச்சுதான் ரூட்ஸ் போட போறோம். ரூட்ஸ் ஆஃப் தி சம் போட போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி வந்து 1. 1க்கு கியூப் ரூட் எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்றது क्वेश्चन. தட் இஸ் z cube is equal to 1. 1 நீங்க எனக்கு போலார் ஃபார்ம்ல சொல்லணும். 1 ஓட போலார் ஃபார்ம் என்னது? 1 நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வருமா? 1,0 இங்க வருமா? So the distance பாத்தீங்கன்னா 1, அதாவது மாடுலஸ் வேல்யூ 1 and theta என்னது? ஆங்கிள் என்னது? ஆங்கிளை பார்த்தாலே தெரியுது. x axisக்கும் அதுக்குள்ள ஆங்கிள் 0. ஏன்னா அது x axis மேல தான் இருக்கு.
So it is 0. Correct? So z cube is equal to cos 0 plus I sin 0. ரைட்டா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலா எழுதணும், எல்லாத்தையும் குறிப்பிடுறது எழுதணும், நாட் ஒன்லி பிரின்சிபல் ஆர்குமெண்ட். எனக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் மட்டும் இருக்க கூடாதுடா பசங்களா, என்ன பண்ணணும், நான் ஜெனரலாவும் எழுதணும். அப்போ cos 0 plus 2k பை, ஜெனரல் அப்படின்னா 2k பைய ஆட் பண்ணிக்கணும், ஆர்குமெண்ட் கூட என்ன பண்ணுவீங்க 2k பைய ஆட் பண்ணிப்பீங்க. சரியா? சோ இங்க இருக்க 3 இந்த சைடு போச்சுன்னா 1/3. so z is equal to cos 2k pi plus I sin 2k pi whole divided by 1/3 by De Morgan's theorem. 1/3 உள்ள கொண்டு வந்துக்கலாம். So it is cos 2k pi divided by 3 I sin 2k pi divided by 3. ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், fourth root of unity இங்கன்னா இங்க 3 க்கு பதிலா 4 வந்திருக்கும், fifth root of unity னா 3 க்கு பதிலா 5 வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ போலார் ஃபார்ம் ஒரு 1 க்கு cube root fourth root கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. சோ 2k by divided by n. டன்னா? ஏனா பசங்களா? சோ இத வந்து ஒரு 2 மார்க் சம்ஸ்ல கூட நம்ம யூஸ் பண்ணிருப்போம். எஸ். ஏன் இந்த இடத்துல k க்கு நம்ம 0 1 2 இத மட்டும் யூஸ் பண்றோம் அப்படினா, ஏனா இதுவும் ரிப்பீட்டட் வேல்யூஸ் தான் வரும். எப்படி iota டேபிள் 4 க்கு மேல ரிப்பீட்டட், சோ I power 5 அப்படினா திருப்பி 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? I டேபிள் படிச்சிருக்கோம்ல, I power 4 க்கு மேல ரிப்பீட்டட் வேல்யூஸ் தான் வர போகுது. சோ அதனால நம்ம என்ன, அதே மாதிரி தான் இங்க நீங்க கியூப் ரூட் k க்கு நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் போடலாம், ஆனா 0 1 2 க்கு மட்டும் தான் யூனிக் சொல்யூஷன் வரும், மத்ததெல்லாம் வந்ததே தான் திருப்பி வர போகுது. சரிடா பசங்களா? சோ இப்ப சப்ளை பண்ணலாமா? k க்கு 0 போட்டீங்கன்னா, k க்கு எப்பயுமே 0 போட்டா 1 தான் ஆன்சர். நீங்க எந்த ரூட் போட்டாலும் சரி, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படினா k க்கு 0 போட்டா you will get 1. Can you just see? k க்கு 0 போடுங்க, என்ன கிடைக்கும்? z is equal to 0 ன்னு போட்டீங்கன்னா it is cos 0 plus I sin 0. cos 0 ஓட வேல்யூ 1, இதோட வேல்யூ 0. So it is 1. When you put k is equal to 1 ன்னு போட்டீங்கன்னா z is equal to cos pi by 3, sorry 2 pi by 3 plus I sin 2 pi by 3. So சொல்லுங்க பசங்களா, 2 pi by 3 னா என்னது? which is 120 degree. 120 டிகிரிங்கிறது யாரு? 2 pi by 3ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவ் sin பாசிட்டிவ், cos நெகட்டிவ் sin பாசிட்டிவ், அவ்வளவுதான். சோ அப்போ இதோட வேல்யூ நெகட்டிவ்ல வரும், இதோட வேல்யூ பாசிட்டிவ்ல வரணும். அப்போ minus 60 டிகிரியா 1/2 plus I sin √3/2. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? when you put k is equal to 2, k is equal to 2 னா 4 pi by 3 ன்னு வரும். 4 pi by 3 அப்படின்னா என்னடா பசங்களா அர்த்தம்? which is in எத்தனாவது குவாட்ரண்ட்? இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தேர்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? சோ தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ். சோ அப்போ -1/2 minus I √3/2. everyone cube root புரிஞ்சிருச்சாடா பசங்களா? yes, this is cube root of unity. இதுக்கு பேர் தான் cube root of unity. done now everyone? யாரெல்லாம் புரிஞ்சது put a star டா பசங்களா, put star or some emojis. I can understand cube root of unity is very important. அத வச்சு நிறைய பண்ணுவீங்க, நீங்க இதோட ஆன்சர் கூட மக்கப் பண்ணி வெச்சுக்கணும். இதுக்கு பேர் ஒமேகா ஸ்கொயர், இதுக்கு பேர் ஒமேகா. சோ சம்டைம்ஸ் இந்த வேல்யூஸ் வச்சு கூட 1 மார்க்ஸ் கேட்கப்படலாம். ஓகே, சோ யூ ஷுட் நோ ஒமேகா அப்படினா டக்குன்னு சொல்ல தெரியணும் அதோட வேல்யூ என்ன, ஒமேகா ஸ்கொயர் அப்படினா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது சொல்ல தெரியணும். சரிங்களா? once again ஓகே. சோ இந்த பார்ட்டடா பசங்க, இந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? ஐ திங்க் எனக்கு உங்களுக்கு இந்த வேல்யூ தான் என்னன்னு தெரியாது. கரெக்ட்டா? 2 pi by 3 னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. 2 pi by 3 னா ஒண்ணு. pi by 3 என்னது? what is pi by 3? pi by 3 னா 60 டிகிரி. சரியா? அப்ப 2 pi by 3 னா 2 into 60 which is 120 டிகிரி. 120 டிகிரி நம்ம எப்படி எழுதுவோம்? 180 minus 60. 180 minus 60. சரியா? so cos 180 minus 60 னா செகண்ட் குவாட்ரண்ட். 180 அப்படினா அதுக்கு minus cos 60 க்கு ஈக்குவல். sin 180 minus 60 அப்படினா sin 60 க்கு அது ஈக்குவல். இதே 4 pi by 3 ன்னு போடுறேன். 4 னா என்னது? 4 into 60. 4 into 60 என்னது? 240. 240ங்கறவங்க தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கறவங்கள வந்து எப்படி எழுதுவீங்க? 180 plus 60.
ஸோ தட் இஸ் ரெண்டு பேரும் மைனஸ். ஓகேங்களா? ஆங்கிள்ஸ் இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. டன். ஓகே, how we do this sum? இப்போ இதை நம்ம எப்படி பண்றது? சரிங்களா? யா, டேக் யூர் இசட். உன்னோட இசட்டை வந்து நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும்டா பசங்களா, என்ன மேம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இதுவும் ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், பட் இட் இஸ் கான்ஜுகேட். ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், இட் இஸ் கான்ஜுகேட். சரிங்களா? 6th ஒன் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஜெபே, நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் சம் தான். கேன் யூ see this one? Z is equal to sin pi by 10 I sin pi cos pi by 10. சரிங்களா? இது Z. அப்ப Z கான்ஜுகேட் என்னது? கீழே இருக்கான். Z கான்ஜுகேட் கீழே இருக்கான். சோ அத நம்ம Z ஆ மாத்திப்போம். நம்ம கன்வீனியன்ட்காக மாத்திக்கலாம். ஓகே? சோ சேஞ்ச் யுவர் கன்வீனியன்ட். வெரி குட். எஸ்டா பசங்களா? சரி, ஓகே டன். இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன? சோ Z ஓட மாடுலஸ் வேல்யூ முன்னாடி எந்த நம்பரும் மல்டிபிள் ஆகல. சோ அதோட வேல்யூ 1. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல யாரோட வேல்யூலாம் 1. சோ Z ஓட மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ Z bar is equal to 1. அப்போ Z bar is equal to 1 by Z. Z bar என்ன போட்டுக்கலாம்? Z bar க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 1 by Z ன்னு போட்டுக்கலாம். சோ இப்போ क्वेश्चन நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். So 1 plus Z divided by 1 minus conjugate the whole part 10 is equal to 1 plus Z divided by இதுக்கு பதிலா என்ன போடுவோம்? 1 by Z whole part 10. Think LCM now. So இது cancel ஆயிடும். straight ஆ Z part 10. உங்களோட Z என்னது? sin pi by 10 plus I sin pi by 10. See cos whole part 10. ரைட்டா பசங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது டி மார்விஸ் தியரம் அப்ளை பண்ணும் அப்படின்னா அது போலார் ஃபார்மேட்ல இருக்கணும். இது போலார் ஃபார்மேட்ல இல்ல. நீங்க போலார் ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க. என்ன பண்ணணும்? ஐ காமனா எடுக்கணும். when you take I as common, I part 10 வரும். ஏன்னா எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு ஐயும் வெளியே வரும். so it becomes cos pi by 10 minus I sin pi by 10 whole part 10. சரிங்களா? ஒரு ஐ காமனா எடுத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். சரியா? this is de Morbi. now apply 10. உள்ள 10 அப்ளை பண்ணீங்கன்னா 10 கேன்சல் ஆயிரும். I part 10 னா 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா I ஸ்கொயர் and this is cos 10 pi by 10 I sin 10 pi by 10. so 10 கேன்சல் ஆயிரும். இதோட வேல்யூ -1. cos pi எங்க இருக்கும்? பைனா இதுதான் பை. சரிங்களா? இதுதான் பை. இங்கதான் 180. அப்ப இதோட பாயிண்ட் என்னது? -1, 0. அதோட பாயிண்ட் என்னது? -1, 0. அப்ப cos ஓட வேல்யூ -1, sin ஓட வேல்யூ 0. so this is equal to 1. so இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன பசங்களா? 1. ஏதாவது டவுட் இருக்கா? anyone you have doubt for this? -1. yeah, முடிஞ்சிச்சு. ஒருவேளை தெரியல அப்படின்னா இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பையனா என்னது? 180. அப்ப இந்த பாயிண்ட் தான் cos and sin ஓட வேல்யூவை கொடுக்க போகுது. டன்னடாப்பா. -1 தான் வருமா? ஒரே நிமிஷம். சிக்ஸ்த் சாப்டர் நான் சொல்லி தர வேண்டாம் பசங்களா? ஓ, one sec. +1 தானே? check and say. டே +1 -1 டா பசங்களா? I got +1 my answer. +1 தான் ஆன்சர். சரியா? 1 தான் ஆன்சர். done? okay, we will move to the next one. ஓகேங்களா? look at this one பசங்க. check one for this one. என்ன கேட்டிருக்காங்க? omega is the cube root of unity. cube root of unity ஓட ஆன்சர் என்னது? நம்ம பார்த்தோம்ல cube root of unity பார்த்தோம்ல, 3 ஆன்சர் வரும். எத்தனை ஆன்சர் வரும்? 3 ஆன்சர்ஸ் வரும். யாரு? gamma omega square or roots of unity. unity ஓட roots. கரெக்ட்டா? cube root of unity வந்து 1 omega square. இத தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. இப்போ நம்மள என்ன பண்ண சொல்றாங்க? cube root of unity வச்சு இவங்கள சால்வ் பண்ண சொல்றாங்க. சரிடா பசங்களா? so z minus 1 the whole cube is equal to -8.
சரிங்களா? அடுத்து என்ன ஆகும்? So what happened next? இப்போ இந்த 8 எப்படி எழுதலாம்டா பசங்களா? இந்த 8 நார்மலி நீங்க வேற சமுக்குலாம் பாத்தீங்கன்னா தெரியும் 8 into -1 ன்னு எழுதுவோம். ஆனா இங்க அப்படி எழுதக்கூடாது. 8 into -1 ன்னு எழுதக்கூடாது. நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்? We are going to take as -8 into 1. ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தானே, யூனிட்டிக்கான கியூப் ரூட் தானே நம்ம வச்சு சால்வ் பண்ண போறோம். நாட் -1 தி கியூப் ரூட். -1 தி கியூப் ரூட் வச்சு சால்வ் பண்ண போறது இல்ல, 1ஓட கியூப் ரூட் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். அப்ப -8 போட்டுக்கோங்க, 1 இங்க போட்டுக்கோங்க. 1ஓட போலார் ஃபார்ம் என்ன? நான் சொன்னல பசங்க, வாட் இஸ் தி 1 போலார் ஃபார்ம்? 1ஓட போலார் ஃபார்ம் வந்து cos 2k pi I sin 2k pi. கரெக்ட்டா? சோ இப்போ கியூப் ரூட் இங்க வந்துரும். So when you solve for this cube root, z minus 1 the whole cube is equal to cube இங்க வந்துருமா? So -8 க்கு cube root எடுப்பீங்க, cos 2k pi plus I sin 2k pi க்கு எடுப்பீங்க 1/3. தானா? So the cube root எடுத்தீங்கன்னா -2. இதுக்கு cube root எடுத்தீங்க -2 வரணும். யா சீக்ரெட்? மைனஸ் அப்படின்னா -2 வரணும். சரிங்களா? இப்போ இது cube root எடுத்தீங்கன்னா cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3. கரெக்டா பசங்களா? So z minus 1. So your z is equal to, உங்களோட z யாருக்கு equal? 1 plus 1 minus 2 cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3. சரிங்களா? இப்போ பாருங்கடா பசங்க, now you solve for this. இப்போ என்ன பண்ணணும்? k க்கு 0 போடுவீங்க. k க்கு 0 போட்டா இதோட ஆன்சர் என்ன சொல்லிருக்கேன்? 1. என்ன சொல்லிருக்கேன்? k க்கு 0 அப்படினாலே 1 தான் ஆன்சரா வரும். So z is equal to 1 minus 2 into 1, that is -1. சரிங்களா? k க்கு 1 போடுங்க. k க்கு 1 போட்டா இது என்ன வரும்? ஒமேகா கிடைக்கும். k க்கு 1 போட்டா it is ஒமேகா. So z is equal to 1 minus 2 omega. k க்கு 2 போட்டீங்கன்னா what is your answer? Z is equal to 1 minus 2 omega square. So these are the roots. -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. முடிஞ்சிருச்சு. சரிடா பசங்களா? இந்த சம் ஈஸி, ஏன்னா இதுல சால்வே பண்ண தேவையில்லை. கரெக்டா? இதுக்கு நீங்க சால்வே பண்ண தேவையில்லை, கியூப் ரூட்டை வச்சு மட்டும் போட்டா போதும். ஏமா -2i வரல? எங்கடா அப்ப 2i வரலன்றீங்க? Where you are asking -2i ன்னு எந்த லைன் அண்ட் ஸ்பெசிபிக் சொல்லுங்க ஃபாரூக். 6th chapter மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லி தருவீங்களா இந்த செக்ஷன்ஸ்ல? யாரா பசங்களா? ஆஃப் கோர்ஸ் நான் சொல்லி தருவேன். சரிங்களா? இதோட பிரேக் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, that is only one question, we will do it. ஓகேங்களா? அதோட கியூப் ரூட்ல இருந்து you are asking why we are not using -i, right? 2i எப்படி வரும்? கியூப் ரூட் அப்படினாலே 3 ரூட் தானடா பசங்களா? சோ 3 ரூட், ஒரு ரூட் வந்து 1, இன்னொரு ரூட் வந்து ஒமேகா, இன்னொரு ரூட் வந்து ஒமேகா ஸ்கொயர், ரைட்டுங்களா? சோ நீங்க -8 வெளியே எடுத்துக்கணும். பசங்களா இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ திஸ் நீங்க ஃபரூக் நீங்க சொல்றது 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. 4th ரூட் ஆஃப் யூனிட்டில தான் -i வரும். டே பசங்களா, இந்த இடத்துல நீ -8 வெளியே வைக்கணும். மற்ற क्वेश्चंसக்குலாம் பாத்தீங்கன்னா 8 வெளியே வச்சுட்டு -1 உள்ள வைப்போம். ஓகே, क्वेश्चन டு क्वेश्चन மாறும். இங்க நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை கவர் பண்ணனும். சோ 1 மட்டும் தான் உள்ள இருக்கணும், நாட் -1. ஹேவ் இட் இன் மைண்ட். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் we move on to this one. சோ இதுக்கு ஆயிலர் ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். சோ இது வரைக்கும் போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க, இதுக்கு பேர் ஆயிலர் ஃபார்ம். சரியா? சோ ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு, அவங்களோட வெர்டெக்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாருமே சர்க்கிள்குள்ள இருக்காங்க. சரிங்களா? ஒரு வெர்டெக்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு வெர்டெக்ஸ் இங்க, இன்னொரு வெர்டெக்ஸ் இங்க. சரியா? ஒரு வெர்டெக்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, தட் இஸ் அந்த வெர்டெக்ஸ்க்கு சென்டருக்கு உள்ள ரேடியஸ் 2. மாடுலஸ்னா இது ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் தான் மாடுலஸ். சரிங்களா? அப்ப இவனோட ரேடியஸ் வந்து 2 and this point is, இந்த பாயிண்ட் என்னது? 1 plus I root 3. 1 plus I root 3. சரியா? ஓகே, டன்.
யாடா பசங்க. ஸோ இப்போ நீ யோசிச்சுப்பார், ஓகேவா? இதுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, இந்த லைன் வந்து அப்படியே ஒரு சர்டைன் டிகிரி ரொட்டேட் ஆகி இது கிடைக்கும். சர்டைன் டிகிரி ரொட்டேட் ஆகி கிடைக்கும். அது என்ன டிகிரியில ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? என்ன டிகிரியில ரொட்டேட் பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. சரிடாப்பா? ஓகே. ஸோ how do we find the rotate degree? So இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டாடாப்பா. இப்போ இந்த லைனுக்கும் நான் அதை வந்து ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். பிகாஸ் இட் இஸ் an equilateral triangle, right? ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். சரிங்களா? இந்த சர்க்கிள் இருக்கு, இதுல ஒரு equilateral triangle இருக்கு. ஒரே நிமிஷம் பசங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ see this. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பொறுத்து நான் எவ்வளவு தூரம் ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெர்டெக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிகிரி 60. ஏன்னா அது எல்லாமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது எல்லாமே என்னது? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ நான் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றேன். சரியா? ஸோ தட் இஸ் மிட் பாயிண்ட். அப்போ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, ரைட்டா? அப்போ இது எவ்வளவு டிகிரி? ஏன்னா அதுதான் ரொட்டேட் பண்ற டிகிரி. அந்த ரொட்டேட் தெரியணும். இது 30, இது 30னா இது 120. இது என்னது? 120. ஸோ அப்போ இந்த லைன் பாத்தீங்கன்னா 120 டிகிரி சுத்தினா இது கிடைக்கும். அகைன் 120 டிகிரில இருந்து இங்க சுத்தினா இந்த பாயிண்ட் கிடைக்கும். தட்ஸ் தி பிரின்சிபல். ஐ ஹாவ் டு சே இட். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இசட் இருக்கா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இசட் இருக்காடா பசங்களா? ஸோ இந்த இசட்டை நீங்க ஆயிலர் ஃபார்ம்ல மாத்துங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் நீ போலார் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ z1 is equal to 1 plus I root 3. மாடுலஸ் என்னது? மாடுலஸ் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் 2. எனக்கு எடுத்திருக்க மாடுலஸ் வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் வாட் இஸ் யுவர் ஆல்ஃபா? ஆல்ஃபா இஸ் equal to tan inverse of root 3 by 1 which is 60 degree pi by 3. ஸோ இதோட போலார் ஃபார்ம் என்னது? So z1 is equal to 2 into e power I pi by 3. இதுதான் z1. சரிங்களா? 2 into e power I pi by 3. இதுதான் ஆயிலர் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை நான் யார் கூட மல்டிபிள் பண்ண போறேன்? எனக்கு z2 வேணும் அப்படின்னா z1 e power I 2 pi by 3 கூட மல்டிபிள் பண்ண போறேன். 60 டிகிரினா 2 pi by 3. ஸோ அது கூட நான் மல்டிபிள் பண்ண போறேன். பேஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா பவர்ஸ் கெட் ஆடட். பவர் என்ன ஆகும்? ஆட் ஆயிரும். ஸோ z2 is equal to 2 into e power I காமனா எடுத்துருவீங்க. ஸோ 2 pi by 3 plus pi by 3 which is 3 pi by 3 become pi. ஸோ 2 e power pi. ஸோ e power pi னா என்னது? cos pi plus I sin pi. cos pi யோட ஆன்சர் -2. ஸோ இதோட கோஆர்டினேட் என்னது? -2. வாட் அபவுட் யுவர் z3? z3க்கு என்ன வரும்டா பசங்களா? What is your Z3? Your Z3 னா இவங்கள நீங்க ஓகேவா? இந்த ஆன்சர் ஓகேவா? 2 into e power I pi e power I 2 pi by 3 கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ பவர்ஸ் ரெண்டு பேரும் ஆட் ஆயிடுவாங்க. pi plus 2 pi by 3 when you get LCM 3 which is 5 pi by 3. கரெக்டா? 5 pi by 3 னா என்னடா பசங்க? 5 pi by 3 நம்ம எப்படி எழுதலாம்? pi by 3ங்கிறது 60 டிகிரி. 60 டிகிரி into 5. 5 into 60 degree which is 300. 360 minus 360 minus 16 எழுதலாமா? 360 minus 16 எழுதலாமா?
So which is equal to 2 into cos 2 pi minus pi by 3 plus I sin 2 pi minus pi by 3. 2 pi na 316 அர்த்தம். சரிங்களா? So இது வந்து fourth quadrant. Fourth quadrantல இது வந்து cos positive, இது negative. So cos pi by 3, I sin cos pi by 3. So 2 into 1 by 2 minus I root 3 by 2. So 1 minus I root 3. Okay, வாடா பசங்களா? Any doubt? ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? Done. சரிங்களா? See, rotation, எங்கெல்லாம் rotations யூஸ் பண்றாங்களோ அந்த ஆர்டர் ஃபார்மை எழுதிக்கலாம். பிரேக் வேணுமா? Yes, of course I will give you break. So can we meet at 11:50? ஓகேங்களா? 11:50க்கு மீட் பண்ணலாமாடா பசங்களா? Then we will meet at 11:50 for chapter 3. Okay. Okay. யாரா பசங்க? Done.
யாரா பசங்களா? ஹாய் ஹாய் ஹாய். எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வி வில் ஸ்டார்ட். டன். நான் இப்போ கமாண்ட்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா யூ கேன் கெட் அபோவ் 80 பசங்க. 80க்கு மேல எடுக்க முடியும், தாராளமா எடுக்க முடியும். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? டன். சி, தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியா பசங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி. அதுக்கு இவ்வளவுதான் அசம்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2.12 யார் ரோஹிணி? ஒரே நிமிஷம் இருடாப்பா, நான் புக்ல பாக்குறேன். பேஜ் நம்பர் சொல்லுங்கடா பசங்க. யூ கேன் ஆஸ்க் மீ வித் யுவர் பேஜ் நம்பர். ஸோ செகண்ட் சாப்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். 2.12 where is 2.12? Can you say your page number please? யா, இந்த சாப்டர் முடிச்சுட்டு வேணா நான் 6th சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? யார் ரோஹிணி? பேஜ் நம்பர்டாப்பா 69. ஓகே. ஓ 2.12 அது ஈஸி தான். சரி, அதை வந்துட்டு எப்படி சொல்றது? இதை நான் உங்களுக்கு 2 marks அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணனே. யாரா பசங்க? வாட் இஸ் இட்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இதுவும் 1, இதுவும் 1, ரைட்டா? எல்லாமே 1, கரெக்டா? ஸோ இது என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமால பசங்களா? எஸ். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்களுக்கு. என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி சம் வந்தாலே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? Z1 bar is equal to Z1 into Z conjugate. So the value 1. So யாருக்கெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1ஓ, ஸோ அவங்களோட கான்ஜுகேட் தான் அவங்களோட ரெசிப்ரோக்கல். அவங்களோட கான்ஜுகேட் தான் அவங்களோட ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ இது யாருடாப்பா? அப்போ இது Z1 bar, Z2 bar and Z3 bar. அப்போ the whole bar நம்ம எடுத்துக்கலாம். Z1 plus Z2 plus Z3 the whole bar. ஸோ whole bar போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரே தானே. இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 1ன்னு சொல்லிட்டு. சரியா? யார் ரோஹிணி? தட்ஸ் இட். 1.7ல தேர்ட் சம் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்போ நீங்க டவுட் கேட்கலையேடாப்பா. சரி, ஓகே, நான் அதை வந்து உங்களுக்கு நீங்க என்கிட்ட லாஸ்டா கேட்குறீங்களா? ஸோ தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் லஞ்ச் பிரேக். ஸோ நீங்க லஞ்ச் பிரேக் போயிட்டு வரலாம். ஓகேங்களாடாப்பா? எஸ். ஸோ வி வில் ஸ்டார்ட் பசங்களா. ஸோ எவ்ரிவன் கம் ஆன், வாட் இஸ் இட் கிவன் ஹியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஜுகேட் இரேஷனல் நம்பர் க்ளூ. ஓகேவா? ஆக்சுவலி என்னன்னா நம்மளுக்கு தேர்ட் சாப்டர்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 5 இருக்கட்டும், 3 மார்க் இருக்கட்டும், இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் 2.34. Okay, I was just a minute. Example 2.34. Farooq, example 2.34 வந்து 4th root of unity. Am I right? 4th unit of unity. Example 2.34 now. Page number 90. Oh, is it q plus 8i? Okay, done. சரிடா பசங்க, see, z cube is equal to minus 8i. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 8 into minus i. see, minus i விட போலார் ஃபார்ம் எழுதுறோம். மைனஸ் ஐயை பிளாட் பண்ணுங்க. மைனஸ் ஐயை பிளாட் பண்ணீங்கன்னா எங்க வரும்? இங்க வரும்டா பசங்களா. ஸோ இதோட ஆங்கிள் என்னது? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் ஆங்கிள் இஸ் minus 90 degree. ஆங்கிள் வந்து minus 90 degree and modulus value 1. சரிங்களா? ஸோ அதை நீங்க எழுதுனீங்கன்னா cos minus 90 plus I sin minus 90. You have to add 2k pi with them. சரிங்களா? அப்போ z is equal to 2 into cos, LCM எடுத்தீங்கன்னா 4k வா. So 4k pi minus pi divided by 2 into 3. 6ன்னு மாறும்.
அவ்வளவுதான். கேக்கு 0 போடணும், கேக்கு 1 போடணும், கேக்கு 3 போடணும். சரியா? 0 போட்டீங்க அப்படின்னா -π/6 வரும். -π/6னா -30 டிகிரி, -30 டிகிரினா சைன் காஸ் பாசிட்டிவ், சைன் நெகட்டிவ். ஓகேங்களா? when you put 1 போட்டீங்கன்னா 4ல 1 போச்சுன்னா 3 3 கேன்சல் ஆயிடும். so it is π/2. π/2னா 90. 90னா cos 0, sin ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? when you put 2 2னு போட்டீங்கன்னா இது என்ன ஆகும்? 8 hours. So 8 minus 1. 8 minus 1, 7. 7 π/3. π/3 na 30 degree. So 7 into π/3 na 210 degree. என்னடாப்பா 210. 210 ங்கிறது third quadrant. Third quadrant எப்படி எழுதிக்கலாம்? 180 plus 30. Third quadrant. அப்ப cos negative, sin negative. Okay வாடாப்பா? Done nada pasangla? Yes. So we will move on. There is no time. We have to move it forward pasanga. கொஞ்சம் வேகமா போகணும். சரிங்களா? So everyone look at this question. Third chapterல questions first என்னன்னு கேட்டீங்கன்னா conjugate irrational clue. சரிங்களா? Conjugate வரணும், irrational வரணும். I மட்டும் ஏமம் previous. Yes. ஏன்னா யோகி அந்த இடத்துல நம்மளுக்கு cube root of unity choose பண்ண சொல்லல. ஓகேங்களா? previous நம்மள 8 நான் தான் மென்ஷன் பண்ணல யோகி. ஓகேங்களா? பாருங்கடா பசங்களா, இந்த இடத்துல நம்ம 8 எடுத்துட்டு மைனஸ் ஆயிட்டு மென்ஷன் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? பட் ஃபார் திஸ் சம், இந்த சம் முன்னாடி போட்டல இந்த சம்ல ஏன் அப்படி எடுக்கல அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வேணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வேணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 மட்டும் தான் இருக்கணும், -1 வரக்கூடாது. சரி, இங்க இதை மென்ஷன் பண்ணதுனால நான் மைனஸ் உள்ள எடுத்துக்கல. இல்லைன்னா நான் உள்ள மைனஸ் எடுத்துப்பேன். சரிங்களா? இல்லன்ற பட்சத்துல நம்ம உள்ள மைனஸ் எடுத்துக்கலாம். Now you got it, Logi? Done. சரிடா பசங்களா, உள்ள ஒத்து பாருங்க. கான்ஜுகேட் அண்ட் இரேஷனல். சோ क्वेश्चंसல க்ளூ இருக்கும். क्वेश्चनல க்ளூ இருக்கும். எப்படிலாம் க்ளூ இருக்கும்னு கேட்டிங்கன்னா கான்ஜுகேட் ரூட்ஸ் கொடுக்கலாம், இரேஷனல் ரூட்ஸ் கொடுக்கலாம், இல்லனா ரூட்ஸ் வந்து ஏபில இருக்கு. the roots are in AP or 2 roots, product of 2 roots, sum of 2 roots. இந்த மாதிரி நமக்கு க்ளூ क्वेश्चनல இருந்தா ஒரு டைப். சரிங்களா? doesn't have க்ளூவே இல்ல அப்படின்னா நான் சொல்ற theorem statements வச்சு போகணும். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி ரேஷனல் ரூட்னு ஒரு சம் இருக்கு. and we have reciprocal equation. reciprocal equationனா ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம். 4 roots equation ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம். டெஸ்கார்ட்ஸ் ரூல். டெஸ்கார்ட்ஸ் ரூல் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இந்த ஒரு क्वेश्चनலயே நம்மளுக்கு கான்ஜுகேட் பேர்னா என்ன, இரேஷனல் பேர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுலயே 2-3 2 மார்க்ஸா உன்னால எழுத முடியும். சரியா? அது என்ன மாதிரி 2 மார்க்ஸ்னு கேட்டீங்கன்னா, சோ 1 + 2i ரூட். 1 + 2i ரூட்னா இன்னொரு ரூட் என்னடாப்பா 1 - 2i. இவங்க ரெண்டு பேரும் ரூட்ஸ் ஆஃப் தி சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் தான். அப்ப √3 ரூட் அப்படின்னா -√3யும் ரூட்ஸ் தான். இதுல எதுக்காவது டவுட் இருக்கா? யாரா பசங்களா? இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் ரூட்ஸ். இது கான்ஜுகேட் ரூட்ஸ், இது இரேஷனல் ரூட்ஸ். எல்லாருமே பேரா தான் வருவாங்க. ஓகேங்களா? யாரா பசங்களா? கிரியேட்டட் क्वेश्चंस PDF கிரியேட் பண்ணுங்க மேம். சரி, ஓகேடா பசங்க. So everyone look at this one. இதுல மொத்தம் 6 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 6 ரூட்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு 4 ரூட்ஸ் தான் இருக்கு. See, இப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம். நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க, கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு ரூட் இருந்தா கூட என்ன பண்ணுவோம்? சிந்தடிக் டிவிஷன் கண்டுபிடிச்சு நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணுவீங்க? you are finding quadratic equation. ஞாபகம் இருக்காடா பசங்களா? See, நீங்க என்ன டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, குவாட்ரட்டிக் மெத்தட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்து தான் நம்ம சால்வ் பண்றோம். கரெக்டா? அப்போ நம்ம இங்க சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா ஸ்ட்ரெயிட்டா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். மீதி இருக்க அந்த 2 பேத்தோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அது ஸ்ட்ரெயிட்டா நாம கண்டுபிடிக்கலாம். சரிடா பசங்களா? மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க, ஆல்பா பீட்டா. அந்த ஆல்பா பீட்டாவோட ஸ்ட்ரெயிட்டான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண யாரு உனக்கு தேவை? எஸ், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண யாரு உங்களுக்கு தேவை? யார் தெரிஞ்சா போதும் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டா இருந்தா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டா இருந்தா நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆமா, ரைட்? சோ அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த ஃபுல் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணணும்.
So what is sum of the roots formula? Sum of the roots na ella 1 plus 2i 1 minus 2i root 3 minus root 3 plus alpha plus beta எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இது யாருக்கு ஈக்குவல்? இது யாருக்கு ஈக்குவல்? எப்பயுமே sum of the roots அப்படின்னா less than degree divided by highest degree. இப்போ கியூபுக்கு என்ன ஃபார்முலா? minus b by a. quadratic equationக்கு minus b by a. For fourth equation minus b by a. Fifth equation minus b by a. Sum of the roots நாலே minus b by a. அப்போ minus of minus 3 divided by 1 which is 3. அப்போ இவங்கெல்லாம் கேன்சல் ஆயிடுவாங்க. 2 plus alpha plus beta is equal to 3. Alpha plus beta is equal to 1. ஓகே, இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் வேணும். ப்ராடக்ட்னா நம்ம ரெண்டு பேர்த்த மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தோட ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தோட ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 1 plus 2i 1 minus 2i root 3 minus root 3 alpha beta எல்லாத்தோட ப்ராடக்டோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எங்க தெரியும்? ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். constant term divided by x power 6 term. constant term x power 6 ஆல டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. so 135 divided by 1. ரைட்டா பசங்களா? இது யாரு? இது காம்ப்ளெக்ஸ், இது அதோட கான்ஜுகேட். ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா யாருக்கு ஈக்குவல்னு சொன்னேன்? 1 plus 4 க்கு ஈக்குவல். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் root 3 3. So alpha beta is equal to 135 by minus 3 into 5. When you solve, this is 27 9. Alpha beta is equal to minus 9. சரிங்களா? So alpha beta நம்மளுக்கு தெரியும். alpha plus beta தெரியும், alpha beta தெரியும். Form a quadratic equation. அந்த ரெண்டு quadratic equation யாரோடதுன்னா தெரியாதது ரெண்டு ரூட்டோட ஈக்குவேஷன். சரிங்களா? So அப்ப x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இதுக்குனா சம்முனா மொத்த சம்மே போடாது. ஓகேவா? quadratic equation ரெண்டு ரூட்டோட சம்மு தான். quadratic equation ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட் தான். அதாவது alpha plus beta alpha beta அவ்வளவுதான். சரிங்களா? so x square minus alpha plus beta ஓட வேல்யூ என்னது? 1 and இதோட வேல்யூ minus 9. so when you do it LCM பண்ணீங்க அப்படின்னா what is your answer? 1 plus or minus square root of 1 plus 36 divided by 2. So 1 plus or minus root 37 by 2. சரிடா பசங்களா? இல்ல எஸ்டர்டே டீச் பண்ணதும் நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? தட்ஸ் இட்ரா பசங்களா. சோ இப்ப 6 ரூட்ஸே நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆல்ரெடி 4 கண்டுபிடிச்சிட்ட. இல்லாத ரெண்டு பேத்தையும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை ரூட்ஸ்? 6 ரூட்ஸே ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? சோ இதே மாதிரி 2 மார்க்ஸ் சம்ஸும் இருக்கும். இதே மாதிரி 2 மார்க்ஸ் சம் வரும். இதே மாதிரி 2 மார்க்ஸ் சம் எப்படி இருக்கும்? இவனை மட்டும் கொடுப்பாங்க. இவங்கள மட்டும் கொடுக்கிறது ஒரு 2 மார்க்ஸ் சம். எப்படி 27 வந்துச்சு? சால்வ் பண்ண, டிவைட் பண்ண. 5 வால உங்களுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா 27 தான் வரும். கரெக்ட்டா? 13 னா 10 ரிமைண்டர் 3 35 னா 7. டிவைட் பண்ணுங்கடா பசங்களா. 135 5 வால டிவைட் பண்ணுங்க. இவனை விட டிவைட் பண்ணீங்கன்னா 2 and remainder 3 னா 7. ஓகே? இப்போ ஓகேவாடாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? கிரியேட்டட் சம்ஸ் ஓட PDF வந்துட்டு யாரா பசங்களா will give. நெக்ஸ்ட் போலாமா? what is it here? so இந்த HP கண்டிஷன்ஸ் வச்சு நான் சொல்லிருக்கேன். கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த சம் நான் உங்களுக்கு நேத்து தான் டீச் பண்ணேன். ஆனா இந்த சம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் we go to the next sum. இப்போ ஓகேடா பசங்களா? இப்போ நான் சொன்னல क्वेश्चंसல க்ளூ இருக்கும். நியூ சம்ஸும் டீச் பண்ணுவேன். நேத்து இல்லாததும் நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நேத்து கொண்டு வந்தது நான் அப்படியே கொண்டு வரலடா பசங்களா. எல்லா மாடலையும் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன். மாடலுக்கு ஒரு சம் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சோ டிட்டர்மைன் k and solve the equation. சோ இது நம்ம நேத்து பார்த்தோம். இது என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க. க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸி. க்ளூ கொடுத்தா utterly easy. so one rules is twice the sum of the others. right? so alpha by 2 is equal to beta plus gamma. இந்த மாதிரி க்ளூ கொடுத்தாலே use the conditions. இதுல இருந்து எத்தனை கண்டிஷன் தெரியும்? 3 கண்டிஷன் சொல்லலாம். sum of the roots, sum of product of two roots யூஸ் பண்ணலாம்,
ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இவங்க மூணு பேர்த்தையும் உங்களுக்கு தெரியும்டா பசங்களா, ஈக்குவேஷன் வச்சு சொல்லிக்கலாம் சரியா. மைனஸ் ஆஃப் 6/2, இதோடது வந்து 3/2, இதோட ஆன்சர் k/2. யா அவ்வளவுதான், சூப்பர். ஸோ திஸ் இஸ் 3 சம் ஆஃப் தி ரூட்ஸ். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும். யார் யார் ரூட்ஸ்? ஆல்பா, பீட்டா, காமா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3. இதோட வேல்யூ α/2. ஸோ ஆல்பா பிளஸ் α/2 is equal to 3. So finally you will have 3α/2 is equal to 3. So alpha is equal to 2. சரிங்களா, ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதை யூஸ் பண்ணலாம். ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா is equal to 3/2. 2 யூஸ் பண்ணலாமா, 2 பீட்டா 2 காமா வரும், ஆல்பா பீட்டா காமா வரும். ரைட்டடாப்பா, பீட்டா காமா நம்மளுக்கு தெரியாது. say take 2 as common. so α/2 வரும். பீட்டா காமாவோட வேல்யூ 1. so பீட்டா காமாவோட வேல்யூ 3/2 minus 2 which is 1. ஓகேவாடா பசங்களா? எஸ், நெக்ஸ்ட் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இருக்கு. ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது, k/2. இதுல உனக்கு இது ஆல்ரெடி தெரியும், இது ஆல்ரெடி தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so 2 is equal to k/2. so k is equal to 4. இல்லடா பசங்களா, எனக்கு இது ஆக்சுவலி 1/2ல வரணும். sorry, it's minus 1/2. so minus 1 is equal to k/2. so k is equal to minus 2. சரிங்களா, k ஓட வேல்யூ என்னது, -2. யூஸ் இட் ஹியர். k ஓட வேல்யூ இங்க போட்டுருங்க. சரிங்களா, உங்களுக்கு ஆல்பாங்கிறது ஒரு ரூட், ஒரு ரூட் தெரிஞ்சா போதும். ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா ஒருத்தர் தெரிஞ்சா போதும். ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, ஆல்பா இஸ் ஒன் ரூட் அண்ட் ஆல்பா யூ நோ தட் இட் இஸ் 2. இல்லைனாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னும் 2 பேர் தெரியாதா, பீட்டா காமா உனக்கு தெரியாது, ஆனா பீட்டா காமோட ப்ராடக்ட் அண்ட் பீட்டா காமோட சம் நம்மளுக்கு தெரியும். எப்படி வேணாலும் நீ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா. ஸோ நான் ஸ்ட்ரைட்டா எனக்கு 2 பேர் தான் தெரியாது, ஆனா அவங்க 2 பேர்த்தோட சம் எனக்கு, சம் அண்ட் ப்ராடக்ட் எனக்கு தெரியும். சம்மோட வேல்யூ என்னது 1, ப்ராடக்டோட வேல்யூ -1/2. ஸோ ஸ்ட்ரைட்டா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ x² plus -x -1/2 is equal to 0. so 2x² minus 2x minus 1 is equal to 0. so -4 எப்படிலாம் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் வராது. so x is equal to 2 plus or minus square root of 4 minus 2 is 8 divided by by 4. ஓகே வாடா பசங்களா, டன்னா? எஸ், அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி உனக்கு 2 தெரியும் அண்ட் அது போக இன்னும் 2 ரூட்ஸ், மொத்தம் 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்றோம், வாட் வி டிட், தெரியாதது 2 பேர் தான். சரியா, யா தெரியாதது 2 பேர்னா வாட் ஹேப்பன்ரா பசங்க, உங்களுக்கு 2 ரூட்ஸ் தான் தெரியாது, 2 அன்னோன் ரூட்ஸ் இருக்கு. அப்படினால என்ன பண்ணலாம், சம் அண்ட் ப்ராடக்ட் வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிருங்க. சரிங்களா, எஸ், திஸ் இஸ் தி ப்ராசஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ இந்த ப்ராசஸ், இது வந்து 4 ஈக்குவேஷன் மாடல். இதுக்கு பேர் என்னது, 4 ஈக்குவேஷன் மாடல். ஸோ இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் மாடல் வந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி பேர். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேர் கண்டுபிடிங்க. ஸோ தட் இதை நான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இது 4 அப்படின்னா x⁴ தான் வரும். ஆனா x⁴ நான் x² மாத்த போறேன், ஒரு குவாட்ரட்டிக்கா மாத்த போறேன். அப்போ 2 பேர் ஒரே மாதிரி இருக்கணும், 2 பேர் ஒரே மாதிரி இருக்கணும், அப்பதான் ஸ்கொயர் வரும். சரிங்களா, ஸோ இப்போ இதுல யார் மல்டிபிள் பண்ணா ஒரே மாதிரி இருக்கும், இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணா ஒரு மாதிரியும், இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணா ஒரு மாதிரி வரும். சரியா, ஸோ இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x² - 5x + 6. இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணீங்கன்னா x² - 5x - 14 + 19. சரியாடா பசங்களா, ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிட்டா,
ஓகே see இது ஒரு fourth equation, இது ஒரு fourth equation x part 4. ஆனா நம்ம குவாட்ராட்டிக்கா மாத்தி சால்வ் பண்ண போறோம். we are making it as a quadratic அப்படின்னா so இது நம்ம ஒரே வேரியபிள் so that இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா, so that இந்த ஒரே மாதிரி வரவங்க நான் y ன்னு எடுத்துப்பேன். y எடுக்கும்போது இதோட குவாட்ராட்டிக்கா மாறுது சரிங்களா. so this is y plus 6 y minus 14 plus 19 is equal to 0. so இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா y, இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 16 14 ஆட் பண்ணீங்கன்னா you will get minus 8. so minus 8y and இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 into 15 is 90. so 90 ல 6 போச்சுன்னா 84. so minus 84 plus 19 equal to 0. so it's actually y square. so y square minus 8y. 84 ல 10 போச்சுன்னா 74. 74 ல 9 போச்சுன்னா 65 சரிங்களா. so 65 எப்படி எழுதலாம் பசங்களா, 65 we can split it as 8 5s are 8 5s are 13 5s are and minus plus. so your y is equal to 13 ஒன்னு, y is equal to minus 5. so your x square is equal to x square minus 5x, correct அப்பா. x square minus 5x is equal to 13. so x square minus 5x plus minus 13 is equal to 0. x square minus 5x plus 5 is equal to 0. யாரா பசங்க, so இவங்களை factorize பண்ணீங்கன்னா what will happen, 5 plus or minus square root of 25 minus 4 into 13. 4 13s are 52 divided by 2. and what about this case, 5 plus or minus square root of 25 minus 20 divided by 2. yes, what is for this one, this solve பண்ணீங்கன்னா 27. 27 வந்துட்டு 9 into root 3. so 3i root 3 divided by 2. இவங்கள 5 plus or minus 5 root 5 divided by 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரிடா பசங்களா, சாப்டர் 4 நினைச்சா பயமா இருக்கா ராஜி, சாப்டர் 4 நான் ஈஸியா சொல்லி தரேன்டா பசங்களா. ஓகே, டோன்ட் வெரி. ஓகே, அவ்வளவுதான். காட் இட் எவ்ரிவன்? புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். so what we did, இந்த 4 ஈக்குவேஷனை நான் குவாட்ராட்டிக்கா மாத்திரக்காக தான் y மேம் i, ஏன் i வந்துச்சுன்னு கேக்குறீங்களா, ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் வந்தா i தானே. when we ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் இருக்கு, it is a minus 27. minus 27 னா ஸ்கொயர் ரூட் குள்ள i, ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் வரதுக்கு தானே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பில்ட் பண்ணனும். so it is i. ஓகே வாடா பசங்களா, மிஸ்டேக் பண்ணிட்டேனா, என்ன மிஸ்டேக், எங்கடாப்பா மிஸ்டேக், ஏதாவது மிஸ்டேக் இருக்காடா பசங்களா? look at this question and say 5x தானே, yeah it is 5x. 25 plus sorry yeah it is plus, so it is 77. இதை எதுவும் சால்வ் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. யா ஓகே டன், ஃபைன். ஆனா ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் வர மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. சரியா, ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் வந்தா இட் இஸ் i, அவ்வளவுதான். காம்ப்ளெக்ஸ் ரூட் we have complex root also. done. okay, இப்போ இந்த क्वेश्चन see, நீ இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंस, நம்ம இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंसல க்ளூ இருக்கு. ஹாண்டா பசங்க, இப்போதைக்கு நான் கொடுத்த PDF நீங்க படிச்சா போதும். எவ்வளவு சம் போட்ட மாதிரி இல்லையா அப்துல் நீ என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப நீ என் கூட சேர்ந்து இனிமே வரப்போற சம்ஸ் எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணுங்க. வாட் யூ ஹேவ் டு டு அப்படின்ற ஸ்டெப்ஸ் மெமரைஸ் பண்ணுங்க. சரியா, சோ அப்ப இந்த சம்முக்கு என்ன பண்ணணும் எவ்ரிவன், இப்ப இந்த சம்ம பார்த்தனே பயப்படக்கூடாது. இந்த சம்ல எந்த வித க்ளூவும் கிடையாது, நோ க்ளூ அட் ஆல். நம்மளுக்கு இந்த சம்ல க்ளூ கிடையாது, ஜஸ்ட் சால்வ். சரியா, இதை எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு தியரம் வேணும். அதுக்கு ரெண்டு தியரம் இருக்கு. என்னது, ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்கு.
சம் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 0 வந்தா 1 இஸ் a root. ஓகேவா? இல்ல அப்படி இல்ல ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ற சம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா -1 இஸ் a root. இந்த ரெண்டும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறோம். அதுவும் இல்லனா தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? எந்த சம்ல x-1 எப்படி வருது? இந்த சம்ல x-1 எப்படி வருதா? எங்கடா பசங்களா x-1 இருக்கு? ஓ எப்படி வருதுன்னு கேக்குறீங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். See this, check the sum of coefficients. எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணுங்க. 2 -5 +10 -3 ஆட் பண்ணீங்கன்னா 0 வருதாடா பசங்களா? எந்த ஒரு சம்மோ எந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 வருதோ 1 இஸ் a root. இதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. அந்த சம்முக்கு 1 இஸ் a root. அப்ப x-1 is a factor. So இப்போ இத நீங்க என்ன பண்ணலாம்? quadratic synthetic division or any division you can use. Okay, so 1 இருக்கா? 2 -9 10 -3 0 2 போடுவீங்க, மல்டிபிள் பண்ணுவீங்க 2 -7 +3 3 0. So உங்களோட quadratic equation என்னடா பசங்க? What is your quadratic equation? This is your quadratic equation. Solve this quadratic equation. 2x square - 7x + 3. சரியா? 2 3 6 6 into 1 minus 2 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. So your x is equal to 3, 1/2. Okay? Yeah, x-1 is a factor. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 3 ரூட்ஸ். 3 1/2 and 1. So the line formல எழுதுங்க. So 1/2 1 3. Descending order, ascending orderல எழுதுங்க. Are roots of the equation. யாஷிகா பஸ்கர். ஓகேவா? எல்லாமே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இல்ல எல்லா மார்க்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த பிடிஎஃப்ல 2 3 5 எல்லாமே இன்க்ளூடட். ஓகேங்களா? ஏடா பசங்க? எஸ். இப்போ நம்ம நான் ஒன்னு சொல்லிட்டா, எல்லாமே நம்ம குவாட்ரேட்டிக் வச்சு சால்வ் பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா குவாட்ரேட்டிக் மட்டும் தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும், அசால்ட்டா சால்வ் பண்ண தெரியும். சரிங்களா? சோ அப்போ நம்ம எல்லா क्वेश्चनோட மோட்டிவும் பின்னாடி ஒரு குவாட்ரேட்டிக்கா மாத்துறது தான். ஓகே, சோ அப்போ இதோட மோட்டிவும் என்ன? இன்னொரு நீங்க கெஸ் பண்ணிருக்கணும். இதோட மோட்டிவும் என்னது? இதோட மோட்டிவே நான் குவாட்ரேட்டிக்கா மாத்துறதா என்னோட மோட்டிவ். சோ இதுல ஒருத்தங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. சோ x/a பார்க்க ஒரே x/a தான் இங்க இருக்கு, இதோட உல்டாவா இருக்கு. அவ்வளவுதான். ரைட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? x/a வை y ன்னு வெச்சுக்கிறேன். சரிங்களா? how it changes? It is 2 into root y plus 3 into root over 1/y is equal to, நான் ரூட்டே எடுத்துக்கிறேன், எனக்கு ரூட்டே வேண்டாம். கரெக்டா? நான் ரூட்டையும் சேர்த்தே எடுத்துக்கிறேன். யாடா பசங்க? so it is y is equal to root over x/a. so it is 2y plus 3/y is equal to b/a plus 6a/b. take LCM on both sides. so 2y square plus 3/y is equal to b square plus 6a square by ab. just do cross multiplication. so 2ab y square plus 3 ab வராது, இது கேன்சல் ஆயிரும்ல, இது கேன்சல் ஆகாது. 3ab is equal to y பால மல்டிபிள் பண்ணுங்க. so b square y plus 6a square. டன். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாமாடா பசங்களா? இது ஒரு quadratic equation. கரெக்ட்டா? இந்த quadratic equation சால்வ் பண்ணலாமா? so y is equal to b square plus 6a square plus or minus square root of இவங்கள ஸ்கொயர் பண்ணனும். so அப்ப b power 4 plus 36a power 4 minus 12a square b square and இத வந்து நீங்க இவங்க கூட மல்டிபிள் பண்ண போறீங்க. 6a square b square அத 4 ஆல மல்டிபிள் பண்ணா minus 24a square b square. it is actually plus whole divided by 2 into 1. so 4ab. right? so b square plus 6a square plus or minus square root of idu cancel ana minus. so that is b square minus 6a the whole square. so idu cancel. so what is your answer அப்பசங்களா? நீ இத பார்த்தன இந்த இதெல்லாம் வந்து ஈஸி, இது ரொம்ப ஈஸி. இது நீ கஷ்டமாவே நினைச்சுக்க வேண்டாம். ஒன்னு பிளஸ்ல ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கடைசியில அது மைனஸ்ல வந்து முடியும். இது எல்லா சம்லயுமே ஜெனரலா இருக்கிறது தான். சரிங்களா? சோ இப்போ பாருங்க, நம்ம b square plus 6a square நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்க, கடைசியில அது b square minus 6a square வரும். சரியா? சோ
plus 6a square plus b square minus 6a square divided by 2ab, 4ab, or b square plus 6a square minus b square plus 6a square divided by 2. இதுக்கு காமன் ரூட்ல கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுக்கு காமன் ரூட்ல கண்டுபிடிக்க தேவையில்லடா பசங்க. சரியா? சோ இப்போ இதுல வந்து இதுவும் கேன்சல் ஆயிடும். 2b ஸ்கொயர் 2b ஸ்கொயர்ல 2 போ 2 இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ b by 2a. இதோட ஆன்சர் என்னது? இதுல இதுவும் கேன்சல் ஆயிடும். 12a square by 4ab. இதுவும் கேன்சல் ஆன 3 இதுவும் கேன்சல் ஆயிடும். So root of x by a is equal to b by 2a. Root over x by a is equal to 3a by b. சரிங்களா? Now you cross multiple பசங்க. So x by a is equal to b square by 2a square. X by a is equal to 9a square by b square. இதுல இதுவும் cancel ஆயிரும். இது இங்க multiple ஆயிரும். So what is your x? Your x is equal to b square by 2a or 9a cube by b square. We have to prove this. அவ்வளவுதான். சரிடா பசங்களா? see நீ மாத்துறது தப்பு கிடையாது. ஆனா கடைசில 4 sorry it is 4. எது புரியல ரோகிணி? எங்க இருந்து புரியலன்னு சொல்லுங்க. எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல? இது 5 mark. 5 mark. ஓகே? can't understand. சரி ஓகே. இது நம்ம குவாட்ரேட்டிக்கா மாத்துறோம். இது யாருக்கு புரிஞ்சுது? யாரா பசங்களா? we are making it as in a quadratic equation, right? so ஒரு quadratic equation னா யாரோ ஒருத்தங்க y க்கு ஈக்குவல் பண்ணனும். நீ quadratic equation மாத்தும் போதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. சோ நான் இத y ன்னு எடுத்துக்கிறேன். எது காம்ப்ளிகேட்டா இருக்கோ அத நான் y ன்னு எடுத்துக்கிறேன். சோ இத நான் y ன்னு எடுத்துக்கிட்டேனா என்னோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறுது, ரைட்? make it as a perfect quadratic equation. என்ன பண்ணும்? ஒரு perfect quadratic equation-ஆ மாத்துறோம். சரிங்களா? சோ LCM எல்லாம் எடுத்து நான் பாரு y square term y term constant term y square y constant term என்ன பண்ற? formula method யூஸ் பண்ற. minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த formula-வை apply பண்ற for finding the roots. root apply பண்றதுக்காக கண்டுபிடிச்சு apply பண்றேன். apply பண்ணும்போது எனக்கு ரெண்டு ரூட்ஸ் வருது. இது ஒரு ரூட்ஸ், இது ஒரு ரூட்ஸ். 2 roots are there. இது யாரோட ரூட்? இது y ஓட ரூட். ஆனா क्वेश्चन வந்து x ல இருக்கு. நீங்க x ஓட ரூட் தான் சொல்லணும். ஆனா y ங்கிறது யாரு? who is y? y ங்கிறது root over x by a. அப்ப அது root over x by a ன்னு நீங்க மாத்தி திருப்பி x கண்டுபிடிக்கணும். சரியாடா பசங்களா? நான் சொல்ற இந்த pdf-ல படிச்சீங்கன்னா you can get 85 plus drop. everyone now it's okay? இப்போ ஓகேவாடாப்பா? நான் ப்ராசஸை திருப்பி சொல்றேன். இதுல y ன்னு ஒருத்தங்களை கன்சிடர் பண்ணி நீங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவீங்க. எஸ், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அந்த ரூட்ஸை திருப்பி எக்ஸுக்கு நீங்க மாத்தணும். சரிங்களா? டன். ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஸோ இதுக்கு க்ளூ இல்லை, இதுக்கு க்ளூ கிடையாது. ஆனா டஸ் நாட் ஹேவ் க்ளூ. பட் இதுக்கு இன்னொரு க்ளூ இருக்கு. என்ன மாமன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். எப்படி? லைக் இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. பின்னாடில இருந்து முன்னாடில இருந்து பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சரியா? அப்ப இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு இது எப்படி மேம் எலிப்ஸ் ஆகும்? புவனேஸ்வரி, ஸோ இது 16y² இருக்கா? அங்க இருக்க மைனஸ் இந்த சைடு வந்தா பிளஸ் 4x². ஸோ இது ரெண்டு பேரும் பிளஸ்னாலே எலிப்ஸ் தானடாப்பா. ஓகே, நவ் திங்க் ஆஃப் திஸ் क्वेश्चन. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். யார் யார் ஈக்குவலா இருக்காங்களோ அவங்கள பேர் பண்ணிக்கும். அவங்கள பேர் பண்ணிக்கலாம். 6x⁴ plus 6 minus 35x³ minus 35x plus 62x² equal to 0. ரைட்டடா பசங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? இப்போ என்ன ஆகும்? இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 6 காமனா எடுத்துருங்க. இதுல இருந்து -35x காமனா எடுத்துருங்க. இதுல இருந்து 62x². யார் அலோனா, யார் தனி மரமா இருக்காங்களோ அந்த தனி மரத்தால டிவைட் பண்ணிடணும். யார் தனி மரமா இருக்காங்க? x² தான் தனி மரமா இருக்காங்க. ஸோ x² டிவைட் பண்ணிடுங்க. என்டையரா x² டிவைட் பண்ணீங்கன்னா 6x² plus 1/x² minus 35x plus 1/x
plus 62 is equal to 0. நான் என்ன சொல்லிருக்கேன் பசங்களா, எல்லாத்தோட மோட்டிவும் என்னது, எல்லாத்தோட மோட்டிவும் என்னது, yeah this is 6.3.5. எல்லாத்தோட மோட்டிவும் நம்மளுக்கு என்ன பசங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்துறது. சரியா? சோ அப்ப இத ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா நான் மாத்தணும்னா யார y ன்னு எடுத்துக்கணும், யார y ன்னு எடுத்துக்கணும், நான் இவங்கள y ன்னு எடுத்துப்பேன். ஓகே, I have to take this as y. So இப்போ y is equal to x plus 1 by, அப்ப இதோட ஸ்கொயர் என்னன்னு உனக்கு தெரியணும். அப்ப y ஸ்கொயர் என்னது, x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் plus 2 இருந்தாதான் அது y ஸ்கொயர். ஆனா நம்மளுக்கு क्वेश्चन இப்ப என்ன இருக்குடாப்பா, क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்க மட்டும் தான் இருக்காங்க, இவங்க மட்டும் தான் இருக்காங்க, 2 இல்ல. அப்ப இங்க இருக்க 2 இந்த சைடு வந்தா y ஸ்கொயர் minus 2 is equal to x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர். இது நம்ம கிட்ட இருக்கு, இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. So put in the question, போட்டிங்கன்னா என்ன வரும், 6y square minus 2 minus 35y plus 62 is equal to 0. சரியாடா பசங்களா? So இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6y square minus 35y, இது வந்து 12 இது. So 62 ல 12 போச்சுன்னா I think it is 40 for 50. So 6 into 50 it is 300. 300 எப்படி எழுதலாம், 300 யாரா பசங்க, 300 15 into 20, yeah 15 20 is a 300 and அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 வரும். கரெக்ட்டா? சோ இத வந்து நீங்க 6 ஆல டிவைட் பண்ணனும். So 2 times 3 times and 3 times 10 times. So what is the root, y is equal to என்ன ரூட் வந்திருக்கு, 3/2 and இது என்னது, y is equal to 10/3. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குவாட்ராட்டிக்கா நீங்க மாத்தினாலும் யாரை எடுத்துக்கிட்டீங்களோ திருப்பி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிரணும். சோ y ங்கிறது x plus 1 by x, so you replace it. So x plus 1 by x is equal to 3/2. When you take squaring on both sides, so it's x square plus 1 divided by x is equal to 3/2. So x square 2x square minus 3x plus 2 is equal to 0. சரியா? அதே மாதிரி இந்த equation என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா your equation will be 3x square minus 10x plus 3 is equal to 0. சரிங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 வந்து 4 into 1 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So x is equal to 2, minus 1/2. சரிங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. 9 வந்து 9 ones are, you have to divide by 3. So x is equal to 3, 1/3. 4 roots கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? 2, minus 1/2, 3, minus 1/3. யாரா பசங்களா? Chapter 1, 2, 3, 4 படிச்சா no, you have to important படிச்சாலே போதும்டா பசங்க. Of course you can take 90. 1/3க்கு அப்புறம் 3 போட்டு பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்ல மேம், இந்த இதை கேட்குறீங்களா, you are asking this one right? இதை தான்டாப்பா கேட்குறீங்க, இதை பண்ணியும் நீ கண்டுபிடிக்கலாம். சரியா? this is a reciprocal equation. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு reciprocal equation. reciprocal equationனா 1/3 ஒரு ரூட்னா 3யும் ஒரு ரூட் தான். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ரூட் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தால நீங்க சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அடுத்தடுத்த ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? It is a reciprocal equation. So 1/3 and 3 it forms an equation. சரிங்களா? or otherwise எதுவுமே கொடுக்கலன்னா நான் முன்னாடி போட்ட மாதிரி போடலாம். ஏதாவது கொடுத்தாங்கன்னா you can use it. So 1/3, 3 is a root of this equation. So அப்ப நான் 3 ஆல டிவைட் பண்றேன். 6 minus 5 38 minus 38 minus 5 plus 6 0 6 18 13 into 3 13 3 is 39. So it is 1 ஆல மல்டிபிள் பண்ணா 3 minus 2 minus 6 0. ரைட்டா பசங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை அகைன் என்ன பண்ணணும், யாரால டிவைட் பண்ணணும், அகைன் you have to divide by 1/3. So 1/3 ஆல டிவைட் பண்ணுங்க. 6 2 5 5/3. So 5/3 plus 1. What is 5/3 plus 1 ரா பசங்களா? உங்களுக்கு ஒரு டவுட், இதை கொடுக்காம சொல்லி கொடுங்க. ஓ
புரியல மேம், எனக்கு ஒரு டவுட். இதை கொடுக்காம சொல்யூஷன் கொடுக்காம ஏன் மேம் சிந்தட்டிக் டிவிஷன்ல செஞ்சா அதுல எப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும்? எனக்கு புரியல. நீங்க கேட்குற கொஸ்டின் இதுவான பாருங்க. ப்ளஸ் டேப்பா நீங்க என்ன கேட்குறீங்க, சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. கரெக்டா? ஹவ் டு வி யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன் வித்தவுட் எனி நம்பர் கிவன்? எந்த நம்பரும் கொடுக்காம சிந்தட்டிக் டிவிஷனை நம்ம கெஸ் பண்ணி தான் போடணும். 1 வருமா, 2 வருமா, 3 வருமான்னு கெஸ் பண்ணி போடணும். உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெளியே அந்த நம்பர் வச்சுக்கோங்க. புரியுதாடாப்பா? கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெளியே அந்த நம்பர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூஸ் 6. கொடுத்துருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே லைனா எழுதுங்க. -5, -38, -5 and 6. Then put 0, 6 2 times வரும். -3, so -1 வரும். -39, it become -13, -18, -6, 0. பாத்தீங்களா? இதை எப்பயுமே மல்டிபிள் பண்ணணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்பயுமே ஆட் பண்ணணும். சரிங்களா? எஸ். இப்போ அகைன் இங்க ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. ஒரு ரூட்டை நான் அப்ளை பண்ணிட்டேன். 3 இஸ் ஆல்சோ a root. அப்போ இது ஃபுல்லா மறுபடியும் 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 0னா 6, 18, 15, 45. ஸோ இட் இஸ் 6 times 18, 0. இப்போ உனக்கு quadratic equation கிடைச்சிருச்சுல. This is your quadratic equation. You can straightly solve this. 6x square plus 15x plus 6 is equal to 0. 6 6 are 36. 36 எப்படி சால்வ் பண்ணலாம்னா பசங்க 36 எப்படி எழுதலாம்? 9 4 are 36. இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணீங்க 15 வராது. Just 2. வேற எப்படி பண்ணலாம் 36? 18 into 2, 18 2s are 36. அப்பவும் வராது. யாடா பசங்க do factorization. 9 4s are 13 ல வரும். 15 எப்படி வரும்? yeah 3 12 இது வரும். yes, so you have to divide by 6. 1 by 2, 2. so x ஓட ரூட் என்னடா பசங்களா? 2, -2, -1 by 2. அவ்வளவு. சரிங்களா? 9 4s are வராதுடா பசங்க. 9 4s are 36 தான். ஆனா அது வந்துட்டு 13 தான் ஆன்சரா கொடுக்கும். 15 வராதுல. நடு நம்பர் மிடில் வேல்யூ வராதுல. ஓகேவா? இல்ல மைனஸ் வரணும். இப்படி வந்துப்பீங்க. இது ஃபேக்டர், இது ரூட்ஸ். ஃபேக்டரும் ரூட்ஸும் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். சரியா? இங்க என்ன நம்பர் வருதோ அதோட ஆப்போசிட் சைன் தான் ரூட்ஸா இருக்கும். ஃபேக்டர் அண்ட் ரூட்ஸ் ஆர் ஆப்போசிட் சைன்ஸ். Done? Okay, you know Descartes rule எப்படி பண்ணனும்னு தெரியும். கரெக்ட்டா பசங்க? Descartes rule என்ன பண்ணுவீங்க? P of x போடுவீங்க. அதுல இருக்க சைன்ஸ் செக் பண்ணி பாப்பீங்க. அதுதான் பாசிட்டிவ் ரூட்ஸ் கொடுக்கும். and P of minus x போட்டு பண்ண போறோம். Done na? Good. அவ்வளவுதான். third chapter over. Okay, so இன்னொரு half an hour கொடுங்க. fourth chapter முடிச்சிட்டு I will give lunch break so that only 2 chapters will be pending. Done na பசங்களா? So MVST. See, fourth chapter complete சொல்றேன். clue வச்சு சொல்றேன். அந்த clue வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மேம் plus divide by 2 பண்ணுங்க. divide ஆல 2 பண்ணி பார்க்க சொல்றீங்களா? 2 ஆல divide பண்ணா வராது. பிரசாந்த் 2 ஆல divide பண்ணா வராது. -2 ஆல பண்ணாதான் வரும். ஓகேவா? யாரு ரூட்டோ அவங்கள பண்ணாதான் கிடைக்கும். ஓகே, சோ இதை நான் 2 ஆல divide பண்ணி காட்டுறேன். 6 -5 -38 -5 and 6. Again 6. We have to divide by, இப்போ நான் -2 ஆல divide பண்ணி காட்டுற பாருங்க. So this -12 -17 -34, sorry, +34 -4 +8 3 -6 0. வருதாடாப்பா? Yes, it is dividing. எப்பெல்லாம் 0 வருதோ then it is a root. Six 15 6 -2 வச்சு. அப்படி கேக்குறீங்களா? அப்படினாலும் வரும்டா. அதோட ரூட் தானே அது. டெஃபினட்டா வரும். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? வருது இல்ல பசங்க? That's it. சரிங்களா?
Okay, it is coming right. If it is coming at 0, this is the solutions. Done? How to find minus 1, 1, minus 2, 2. Okay. பசங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களுக்கு 1 minus 1 ரூட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஆனா 2 minus 2 இருக்கான்னு செக் பண்ண முடியாது. ஓகே, 1 minus 1 ரூட்டா இருக்கா நீங்க எப்படி செக் பண்ணா நான் சொன்ன தியரம். ஓகேவா? sum of all coefficients எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வருதுன்னா 1 is a root. இல்ல இது வரல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ 5 டேர்ம் 4 டேர்ம் இருக்குன்னா இவங்கள ஆட் பண்ற சம், இவங்கள ஆட் பண்ற சம், ஆல்டர்னேட்டிவ் சம்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா -1 is a root. அவ்வளவுதான் தியரம். இந்த தியரம்ஸ் வச்சு பார்த்தா போதும். டன்னாடா பசங்களா? எஸ். So we are moving to the 4th chapter. Everyone hurry up. Done. So இதோட மாடல்ஸ் ரொம்ப கம்மி. 4th சாப்டர்லாம் இருக்கிறதுலே மாடல் கம்மியான சம் மொத்தம் 6 மாடல்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ஈஸி. ஆனா 5th and 6thல நிறைய மாடல்ஸ் இருக்கு. சரிடா பசங்களா? So what is given here? என்ன கொடுத்திருக்காங்க? பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பரை நீ போட்டுருவ. பாசிட்டிவ் நம்பரை நீங்க போட்டுருவீங்க. ஸோ வாட் இஸ், நான் அதை எப்படி சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிள், உனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. கரெக்டா? நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் நான் க்ளூ கொடுக்குறேன். யா அஃப்கோர்ஸ் யூ கேன் சால்வ் லைக் திஸ் 5th கொஸ்டின். அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். யா அப்துல்? சரி, நெகட்டிவ் நம்பர் இருக்கு. நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னா நான் சொல்றதான் க்ளூ பசங்க. சரியா? சைன் அண்ட் டானுக்கு நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா சைன் இன்வெர்ஸுக்கும் டான் இன்வெர்ஸுக்கும் நெகட்டிவ்லயே அப்படியே நெகட்டிவா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா காஸ் இன்வெர்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? பை மைனஸ் அப்படின்னு ஆங்கிள் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் எ ஃபார்முலா? ரிப்பீட் வித் மீ. ஃபார் சைன் இன்வெர்ஸ் அண்ட் டான் இன்வெர்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் மைனஸ் சைன். சரிங்களா? இது காஸ் இன்வெர்ஸுக்கு பை மைனஸ் அப்படின்னு போட்டா போதும். டன்னாடா பசங்களா? கொஸ்டிகென்ட் வந்து சைன் இன்வெர்ஸா மாத்தி நீங்க போட்டுக்கோங்க. அதை நான் சொல்றேன், எப்படி மாத்தணும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டொமைன் செக் பண்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள் சம் எப்போ, தீட்டா அசம்ப்ஷன் எப்போ, இது எல்லாமே क्वेश्चंस பார்க்கும்போது சொல்றேன். சரியா? இது பாசிட்டிவ் சைன். டக்குன்னு சொல்லுங்க. 1/√2 sin inverse of 1/√2. எப்போ sin inverse of 1/√2 வரும்? when we have pi/4. so this pi/4. அவ்வளவுதான். பாசிட்டிவ் நம்பர். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பசங்களா, டானுக்கோ சைனுக்கோ மைனஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்க மைனஸே இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. சைனையும் கேன்சல் பண்ணிட்டு -π/3 போட்டுக்கலாம். சரியா? கேன்சல் பண்றதெல்லாம் அடிச்சு விட்டுறாதீங்க. ஜஸ்ட் இதோட ஆன்சர் -π/3. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இந்த ஆங்கிள் உனக்கு தெரியுமா? நான் தெரிஞ்ச ஆங்கிளுக்கு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்ச ஆங்கிளா மாத்துங்க. ஓகேவா? π/6, 5π/6. 5π/6 என்னது? π minus π/6. So sin inverse of sin of numerator வச்சு denominator வச்சு numerator எழுத பழகிக்கோங்க. So 6 minus 6π minus π divided by 6. So தனித்தனி denominator எடுத்துக்கோங்கடா பசங்களா. π minus π/6. சரியா? இது எத்தனாவது குவாட்ரண்ட்? பை மைனஸ் அப்படின்னு வந்தாலே செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா சைனுக்கு ப்ராப்ளமே இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ π/6 தான் உன்னோட ஆன்சர். if it is second quadrant it is nothing to worry about it. சரிங்களா? what is the cos inverse of 1/2? cos inverse of 1/2 ஓட ஆன்சர் என்னது? யாருக்கு 1/2 வரப்போகுது? 60 டிகிரி. சோ π/3. அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா? ஆனா என்ன, நீங்க இதுக்கு 2 மார்க் ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த லிமிட் போட கத்துக்கணும். சரியா? அதோட இதுக்குள்ளதான் இருக்கு, அதனாலதான் இதான் ஆன்சர் அப்படிங்கிற ஃபுல் மார்க் வேணும். சோ இதுக்கு 2 மார்க் போடணும் அப்படின்னா நீங்க இந்த லைன் எழுதுனாதான் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. ஓகேவா? இட் பிலாங்ஸ் டு 0 to 180. காஸ் அப்படின்னா 0க்கும் 180க்கும் நடுவுல இருக்கணும். சைன் அப்படின்னா -90க்கும் 90க்கும் நடுவுல இருக்கணும். சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் சொல்லுங்க. tan of √3. யாருக்கு √3 வரும்? it belongs √3 னா 60 டிகிரிக்கு. so π/3 belongs to -π/2 to π/2. அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா?
what will happen for this? இப்போ இதுக்கு என்ன நான் சொன்னேன், சைனுக்கோ டானுக்கோ மைனஸ் வந்தா என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் -5/6. -5/6. டானுக்கும் சைனுக்கும் மைனஸ் வந்தா ப்ராப்ளம் இல்ல, காசுக்கு வந்தாதான் பிரச்சனை. சரிங்களா? சீக்கண்ட் இன்வர்ஸ் இப்போ வந்துருச்சா? சீக்கண்ட் இன்வர்ஸ், இந்த மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும், அதை காஸ் இன்வர்ஸுக்கு மாத்திரணும், உள்ள இருக்கவங்க ரெசிப்ரோக்கல் ஆவாங்க. இப்ப வந்துருச்சுல, இங்க பாருங்க 1/2 உனக்கு தெரியும், 1/2 வந்து 60 டிகிரிக்கு வரும். ஆனா -1/2 எப்போ வரும்? இதுக்கு தான் நான் க்ளூ கொடுத்தேன். காஸ் இன்வர்ஸ் அப்படின்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கணும் பசங்களா? பை மைனஸ்னு போட்டு அந்த ஆங்கிள் இருக்கணும். ஸோ பை மைனஸ் 60 டிகிரி, ஸோ விச் இஸ் 2π/3. டன்னாடா பசங்களா? புரியுதா? சோ sin and tan மைனஸ்ல வந்தா you can write it directly. மைனஸை வெளியே வச்சுக்கிட்டு நீ எல்லாமே பண்ணலாம். ஆனா cos இன்வர்ஸுக்கு மட்டும் பை மைனஸ்னு போட்டு பண்ணுங்க. சரிங்களா? what will be this case? இப்போ இதுக்கு ஃபடாஃபட் ஆன்சர் சொல்லுங்க everyone. யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ இதோட ஆன்சரை டக்குன்னு சொல்லு. what is become? good morning, it is good afternoon. இத ஃபர்ஸ்ட் கொசிகென்ட்க்கு மாத்திக்கோங்கடா பசங்களா. இது கொசிகென்ட்க்கு மாத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா this will become -3/2√3. ஒரு டைம் பேசிக் சொல்லுங்க. வருதா நான் சொல்றேன். இது காஸ் இன்வர்ஸ்க்கு மாத்தினீங்கன்னா இப்படி ஆகும். ஸோ இட் இஸ் -3/√. இதை திருப்பி நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஓகேவா? எஸ். சோ இப்போ நான் திருப்பி கேக்குறேன்டா பசங்களா, √3/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்? காஸோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? காஸோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? டிகிரிக்கு. சரிங்களா? 30 டிகிரி, cos 30 is √3/2. ஓகே, அப்போ மைனஸ் வருது. காசுக்கு மைனஸ் வந்தா மட்டும் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பசங்களா? பை -30. ஓகே, இதோட பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ் எப்ப நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும்னா உங்களோட ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா தான் நெகட்டிவ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும் அப்படின்னா பை மைனஸ் அப்படின்ற ஆங்கிள் இருந்தா தான் அது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ அதனால தான் we are using this formula. if you use all sin teacups, all sin teacups formula இருக்குல்ல, அதுல போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே வாடா பசங்களா, find the value of this one. இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். sin of π/3. what is the answer for this one? sin inverse of -1/2. சைனுக்குள்ள மைனஸ் இருந்தாலும் மைனஸ் நீ வெளியே வச்சுக்கலாம். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் become plus. sin inverse of 1/2 யாருக்கு வரும்? 30 டிகிரிக்கு, which is sin π/2 which become 1. That's it. Okay, சூப்பரா பசங்க, பிச்சரிங்க. வெரி குட். இப்போ இந்த சம் வந்துருச்சு. இது வரைக்கும் வேற சம், இது வரைக்கும் வேற சம். சரிங்களா? யாரா பசங்க இதை முடிச்ச உடனே நான் லஞ்ச் கொடுத்துறேன். இன்னொரு 2-3 சம்ஸ் தான் இருக்கு. I will finish it off. ஓகேங்களா பசங்களா? look at the question. இப்போ இந்த சம்ல நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. கரெக்டா பசங்களா? இதுல நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்க ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஆர் நான் சொல்ற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் சொல்ற கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன பண்ணணும்னா, ஒரு இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமா கொஸ்டின்ல ஒரு இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வெர்ஸை டேக் இட் அஸ் சம் தீட்டா. அந்த இன்வெர்ஸோட ஆன்சர் சம் ஆங்கிள். அந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது. ஸோ x is equal to cos theta. சரிங்களா? யூஸ் இட் ஹியர். அப்போ லெஃப்ட் சைடு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு? tan of cos inverse of x. cos inverse of x நாம என்னன்னு எடுத்துக்கிறோம்? தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேட்டிருக்கிறது ஜஸ்ட் tan theta. tan theta நீங்க எப்படி எழுதலாம்? how can you write it? சீக்கண்ட கொசிக்கண்டா மாத்தணும் நாம, ஆர் இல்ல சீக்கண்ட காஸா மாத்தணும், கொசிக்கண்ட சைனா மாத்தணும். ஓகே அப்துல்? சீக்கண்ட் அப்படின்னா காஸ்,
cosecant அப்படின்னா sin. Yeah, very good. It is sin theta by cos theta. ஆனா உனக்கு யார் தெரியும்? உங்களுக்கு cos theta தான் தெரியும், not sin theta. அப்ப sin திருப்பி நீங்க என்னவா மாத்தணும்டா பசங்களா? cos ஆ மாத்துங்க. எப்படி மாத்துவீங்க? 1 minus cos square theta divided by cos theta. சரிங்களா? Apply this value here. So apply பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 1 minus x square divided by x. This is your answer. சரிங்களா? இது பழைய புக் PDF. மேம் இங்க வேற மாதிரி இருக்கு, அங்க வேற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய புக்ல கொஸ்டின் தப்பா கொடுத்துருக்காங்க, புது புக்ல அதை மாத்தியாச்சு. யூ கேன் செக் இட். உங்களோட புது புக்ல பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். சாப்டர் தியரம் இருக்கிற சாப்டர் 6 இருக்க தியரம்ஸ்லாம் வராதுடா பசங்களா. சரிங்களா? That's it. Okay? Can we move on to the next one? Thank you இலக்கியா. யாரா பசங்களா? இப்போ அடுத்த சம் என்னது? tan inverse மாடல். ஓகேவா பசங்களா? இதை நீ எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? இது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்? மோஸ்ட்லி ப்ரூஃப் சம் வந்துச்சுன்னா நீ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சம்க்கு? ப்ரூஃப் சம் ஐடியாக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் எங்கேயும் இல்ல, எந்த இடத்துலயும் நம்பர்ஸ் இல்லைன்னா யூ கேன் ஆஸ்க் திஸ், யூ கேன் யூஸ் திஸ். சரியா? அது நிச்சயமா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அது உனக்கு தெரிஞ்ச விஷயம், நீ படிச்ச விஷயம் தான் யூஸ் பண்ற. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். வாட் இஸ் தி ஃபார்முலா? tan inverse of a plus tan inverse of b. ஃபார்முலா என்னது? tan inverse of a plus b divided by 1 minus ab. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நிறைய சம் சால்வ் பண்ணிருக்கீங்க. செகண்ட் சாப்டர்லயும் இதே ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஸோ tan inverse of 1 by 2 plus 1 by 3 divided by 1 minus 1 by 6 when you take LCM. நீங்க LCM எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 5 by 6 divided by 5 by 6. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ tan inverse of 1, tan inverse of 1 ஓட ஆன்சர் என்னது? 5 by 4. முடிஞ்சிருச்சு. அட்டர்லி ஈஸி சம். ஃபோர்த் சாப்டர் ஒரு சப்பையான சாப்டர், அதை நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். ஆனா அது போக இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. sin inverse of x-ஐயும் cos inverse of x-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா pi by 2. ஏன் அப்படின்னா sin and cos are complementary angles. sin and cos என்னது? complementary angles. நீங்க படிச்சிருப்பீங்களா பசங்களா? sin of 1 pi minus theta is equal to cos theta. ஏன் இது இப்படி போடுறோம்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் sin and cos are complementary angles. அதனாலதான் 90ல இருந்து மைனஸ் பண்ணோம். சைன்ல 90 மைனஸ் பண்ணா அது cos thetaக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஃபார்முலாவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால எப்பயுமே அவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணீங்கன்னா 90 டிகிரி தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ யூசிங் திஸ், ஸோ sin inverse of x ரெண்டு பக்கமும் ஆட் பண்றேன். You know this value is pi by 2. So for 2 sin inverse of x is pi by 2. So the side போயிடும். sin inverse of x is greater than pi by 4. ஆனா sin inverse of x யாரை விட கம்மியா இருக்கும்? sin inverse நாலே 90 to 90 minus 90 to 90. நம்மளுக்கு lowest limit ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, சின்ன லிமிட் கொடுத்துட்டாங்க. ஆனா பெரிய லிமிட் உங்களுக்கு தெரியுமே, பெரிய லிமிட் தான் என்னது? pi by 2. அப்போ x அப்ளை பண்ணுங்க, x sin on both side அப்ளை பண்ணுங்க. So 1 by root 2 x 1. So your x belongs to 1 by root 2 to 1. சரிடா பசங்களா? sin inverse minus 90க்கும் 90க்கும் நடுவுல இருக்கும். உனக்கு சின்ன லிமிட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால பெரிய லிமிட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். குட்ரா பசங்களா? ஸோ see for domain, இதே டொமைன் தான் சொல்லு. sin inverse ஓட ரேஞ்ச் இது, அது வந்து ரேஞ்ச். இது டொமைன். டொமைன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எப்பயுமே 1 minus 1 விட கம்மியா இருப்பாங்க. ஸோ 2 ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்றீங்க. Done. இப்போ -3 ஆல டிவைட் பண்றேன். -3 it is a negative number. நெகட்டிவ் நம்பர்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? So it is 1 by 1 x square 1 by 3. சரிங்களா? Now look at the case. இப்போ நீ கேஸை ஒவ்வொன்றையும் பொறுமையா பார்த்து பண்ணணும். சரிடா பசங்களா? நான் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். So x square minus 1 by 3 greater than or equal to 0. 1 minus x square, அந்த -1 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 0
x square minus 1. சரியா? இதை நீ ஸ்பிளிட் பண்ணு. a plus b, a minus b. ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. So x plus 1 by root 3, x minus 1 by root 3. இது வந்துட்டு x plus 1, x minus 1. ரைட்டாடாப்பா? இதோட ரூட் என்னது? see, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். minus 1 by root 3, 1 by root 3. இதோட ரூட் என்னது? minus 1 plus 1. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? greater than 0. greater than 0 எப்போ வரும்னா வெளியே வரும். greater than 0 னா அவங்களுக்கு வெளியே வருது greater than 0. less than 0. if it is less than 0, 0 greater இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வருவாங்க. so அவங்க ரெண்டு பேத்துக்கும் லிமிட் குள்ள இருக்கிறவங்க யாரு? this is your x value. so your x belongs to minus 1 to minus 1 by root 3 union 1 by root 3 to 1. புரியுதாடா பசங்களா? yes. so this is domain. domain பொறுமையா தான் பண்ணணும். ஓகேவா? domain கண்டுபிடிக்க wavy curve method யூஸ் பண்ணுவேன். wavy curve method நீங்க யூடியூப்ல போட்டாலே நிறைய சொல்லி தருவாங்க. சரிங்களா? okay, done. find the value of this one. இப்போ இதோட வேல்யூ சொல்லுங்க. ஈஸியா சொல்லுங்க. சரியா? what is cos inverse of 1 by 2? யாருக்கு 1 by 2 வரும்? 60 degree. so it is pi by 3. இது 30 degree க்கு வரும். pi by 6 க்கு வரும். so when you take LCM 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. so 4 pi plus pi divided by 6, 5 pi by 6. அவ்வளவுதான். சரிடா பசங்களா? what will do for this one? இப்போ இதோட ஆன்சர் என்ன? 4 pi by 3. 4 pi by 3. 4 pi by 3 னா என்னது? it is pi by 3 na 60. 4 into 60, 240. 240. 240 எப்படி எழுதுவீங்க? 180 plus 60. Cos of 180 plus 60. So that is cos inverse of pi plus pi by 3. இது என்னடப்பா? இது அதேதான். cos inverse of pi plus pi by 4. ரைட்டா? pi plus third degree, third quadrant. third quadrantல cos எப்படி இருக்கும்? cos எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். so it is negative 1 by 2. negative 1 by root 2. இப்ப சொல்லுங்கடா பசங்களா. cos inverse குள்ள நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? pi minus இதோட வேல்யூ pi by 3. இது pi minus pi by 4. so it is 2 pi minus 4 pi minus 3 pi divided by 12. so 7 pi. when you take 24. 24 pi minus 7 pi divided by 12, which is equal to, this is your answer. புரியுதா? இதெல்லாம் நீ வேகமா போட்டுக்கலாம். சரிங்களா? யா. next triangle concept. so இந்த triangle concept மட்டும் முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிரும்டா பசங்க. okay, what is triangle concept for this one? sin inverse of 3 by 5, secant inverse of 5 by 4. so இதுக்கு ஒரு triangle, அதுக்கு ஒரு triangle யூஸ் பண்ணுவோம். உனக்கு தெரியாத நம்பர், அவ்வளவுதான் பசங்க. அதோட முடிச்சிடுறேன். உனக்கு தெரியாத நம்பர்ஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? triangle concept யூஸ் பண்ணிக்கோ. so this is opposite, this is adjacent. இது hypotenuse, sorry, this is hypotenuse. இது adjacent. சரிங்களா? so opposite 3, adjacent 4, hypotenuse 5. இதுதான் உன்னோட டயக்ராம். ரைட்டா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே சைன் இருக்கு, உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தி tan இன்வர்ஸ் போடுங்க. ஏன்னா tan இன்வர்ஸ் அடிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நாட் சீக்கண்ட் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ் அடிஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்டா பசங்களா? ஜஸ்ட் ரெண்டு பேர்த்தையும் tan இன்வர்ஸுக்கு மாத்துங்க. so tan inverse formula என்னது? opposite by hypotenuse, adjacent. so 3 by 4. இதுவும் 3 by 4 தான். so which is so இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? tan inverse of 3 by 4 plus 3 by 4 divided by 1 minus 9 by 16. when you take LCM, it becomes 6 by 4. 6 by 4 divided by 5. 16ல 9 போச்சுன்னா என்னடாப்பா? 16ல 9 போச்சுன்னா 7.
7/16. So இது cancel ஆனா 4 times இது multiply ஆயிரும் 24. 24/7. இது வந்து opposite, இது adjacent. சரிங்களா? ஒரு triangle எடுத்துக்கோங்க, opposite வந்து 24, இது வந்து இதுனா hypotenuse வந்து 25. சரிங்களா? So sin inverse of 24/25 which cancelled out and become 24/25. Okay வாடா பசங்களா? Done? மேம் சீக்கண்ட சைனா மாத்தலாமா? தாராளமா மாத்தலாம். சரியா? ஆனா சைன் ஆட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியாதுல. அப்ப sin inverse of A-வையும் sin inverse of B-யும் ஆட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது ஆட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும்ல. ஆனா அது உங்களுக்கு தெரியாதுல்ல. So that's the problem. யார் நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு tan inverse of A-யும் tan inverse of B-யும் தான் தெரியும். அவங்கள ஆட் பண்றதா நம்மளுக்கு தெரியும். சோ அவங்கள திருப்பி tan சைனா மாத்திக்கலாம். சரியாடாப்பா? Very good. Yes. So how will we solve this sum? இப்போ நான் சொன்னதான், இதுல நம்பர் கிடையாது, எந்த நம்பர்ஸும் கிடையாது, only inverse. அப்ப இந்த inverse எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆங்கிளா கன்சிடர் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? ஆங்கிளா கன்சிடர் பண்ண போறீங்க. அப்ப இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். So cos inverse of x வந்து alpha, cos inverse of y வந்து beta, cos inverse of gamma வந்துட்டு cos inverse z வந்து gamma. So இதுல இருந்து என்ன சொல்லலாம்? x is equal to cos theta, y is equal to cos beta and z is equal to cos gamma. சரிங்களா? அப்ப கொடுத்திருக்கிறது என்னது? அவங்க மூணு பேத்தையும் ஆட் பண்ணா 180. Alpha plus beta plus gamma is equal to 180. So alpha plus beta is equal to 180 minus, yeah, we have already solved the sum. அதான் சொல்றேன், ஃபடாஃபட் போடுங்க. ரெண்டு பக்கமும் cos அப்ளை பண்ணுவீங்க. cos அப்ளை பண்ணீங்கன்னா cos alpha cos beta minus sin alpha sin beta equal to minus cos gamma. இதோட value x, இதோட value y. So xy minus இதோட value root of 1 minus x square. இதோட value 1 minus y square which is equal to minus z. So when you square apply பண்ணீங்க அப்படின்னா what will happen? X minus y plus z the whole square is equal to 1 minus x square into 1 minus y square. So solve பண்ணீங்க அப்படின்னா x square y square plus z square minus 2xyz is equal to x square y minus x square minus y square plus x square y square. ஸ்லோவாவா? ஓ, இதை நான் நேற்று சால்வ் பண்ணிட்டு நான் வேகமா போட்டேன்டா பசங்க. சரி நான் ஸ்லோவா போறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ எம் அப்ளைங் காஸ் ஆன் போத் சைட். ஏன்னா எல்லாத்துலயும் காஸ் இன்வெர்ஸ் தானே இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்றேன். ஸோ காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. இது செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவ். ஸோ காஸ் காமா. சரிங்களா? இது என்னது? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா. ஸோ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இப்போ புரியுதாடா பசங்களா? எஸ், இப்போ புரிஞ்சுதுல? ஸோ காஸ் ஆல்பா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், இதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஆனா சைன் ஆல்பா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, காஸ் ஆல்பா வந்து எக்ஸ்னா அப்ப சைன் ஆல்பா என்னது? You have to find it. So sin alpha-ங்கிறவங்க வந்து square root of 1 minus cos square alpha. So அதனால தான் இவங்கள square root of 1 minus x square னு போடுறோம். இவங்கள square root of 1 minus y square னு போடுறோம். இது வந்து z. இந்த டேர்ம் இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் மாத்தி மாத்தி கொண்டு வாங்க. So xy plus z square root of 1 minus x square square root of 1 minus y square. Square on both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. So x square y square plus z square plus 2xyz which is equal to 1 plus minus x square minus y square plus x square y square. இதுவும் cancel. So x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. இதுதான் proof பண்ண சொல்லிருக்காங்க. சரிடா பசங்களா? We have to prove that. Lunch-ஆ? Yes. யாரா பசங்க? So you can go and have your lunch. சரிங்களா? நீங்க போய் உங்க லஞ்ச் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இதுல இருக்க எல்லா சம்ஸுமே நேத்து நான் சால்வ் பண்ணிட்டேன். Done? நம்ம நெக்ஸ்ட் வந்து 5th and 6th chapter பார்க்கலாம். But how many hours you want for lunch? Half an hour, ஓகேவா? Everyone, can we meet at 1:30?
ஸோ தட் 5th and 6th மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. சரிடாப்பா, 1:30 எல்லாரும் பார்க்கலாமா? One 50. Done, பசங்க. So we will have for 1:30. So it's half an hour. Okay டா பசங்களா. ஏன்னா நான் 2 சாப்டர் இருக்கு, நான் முடிச்சிட்டேன்னா நீங்க பாட்டு போய் தாராளமா படிக்க ஆரம்பிச்சிடலாம்ல. ஸோ சீக்கிரம் போய் லஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாய் பாய்.
Good afternoon, பசங்களா. சாப்பிட்டாச்சா? எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு வந்துட்டீங்களா? only 2 chapters ஃபடாஃபடா முடிச்சிட்டு நாம போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே? எஸ். சாப்பிட்டாச்சுடா பசங்களா? ஓகே. ஓகே, ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? 5th சாப்டருக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இது கூட சேர்ந்து நீங்க ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? Okay, yes, Tapasanga. Done. Oh, fine. We will start. Okay. Yada Pasanga. I done with my lunch and I hope Ninglu something and 1 sec. Okay. Yada Pasanga. So we will start. Eggda. Okay. Yeah. Done பசங்களா. எல்லாம் என்ன சாஃப்ட்வேர் தான் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறீங்க பசங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ல வரப்போதா என்ன? Okay. Yeah. We will start. Fine, Rabasella. With the maximum energy, we will start it. Okay, what is equation of circle? Circle equations la evlo formulas irukku theriyuma? First revise panniduvoma. First formula vanditu general formula x square plus y square is equal to r square. ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா தெரியறதுக்கு யார் இருந்தா போதும்? ரெண்டு பேர் இருந்தா போதும். ஒன்னு சென்டர், இன்னொன்னு ரேடியஸ். ஒன்னு சென்டர், இன்னொன்னு ரேடியஸ். சரிங்களாடாப்பா? ஓகே, இதுல இந்த சென்டர்ங்கிறவங்க ஆரிஜினா இருந்தா ஸ்டாண்டர்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆரிஜினா இருந்தா மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். அதர்வைஸ் ஈக்குவேஷன்ல சேஞ்சஸ் வரணும். ஓகே, if your center is h, k, உங்களோட சென்டர் வேற ஏதாவது பாயிண்டா இருக்கு அப்படின்னா x இருக்க வேண்டிய இடத்துல x minus h னும் y இருக்க வேண்டிய இடத்துல y minus k னும் போடணும். So x minus h the whole square, y minus k the whole square equal to r square. Done. So this is center and this is radius formula. And second formula என்னன்னு கேட்டீங்கன்னா, when we have diameter n points இருக்கு அப்படின்னா இந்த formulas. And another one formula என்னன்னு கேட்டீங்கன்னா, general equation x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ரைட்டா? இதுதான் general equation. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். xy term 0வா இருக்கணும். And centeரோட formula minus g, minus f. And your radius formula is square root of g square plus f square minus c. இதுதான் formula. ரைட்டா பசங்களா? கிளியரா? And tangent condition for tangent, ஒரு லைன் சர்க்கிளுக்கு டான்ஜென்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? c square is equal to r square into 1 plus m square. Tangent conditions. Done? இப்போ question start பண்ணலாமா? Yes. So what is given? We have a general equation of a circle whose diameter கொடுத்திருக்காங்க. Diameter n points கொடுத்திருக்காங்க. Use the circle formula. So x minus of minus, it becomes plus 4, x minus 1, y plus 2, y minus, which is equal to 0. இங்க 1 கிடையாது, 0. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா so x square y square plus 3x plus y minus 6 is equal to 0. புரியுதாடா பசங்களா? So that's it. Equation done. சரிங்களா? Yeah. So what is the next formula? If it is a tangent to the circle, ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு tangent-ஆ இருக்கணும்னா என்ன condition? So சொன்னேன்ல, இது வந்து y is equal to mx plus c. What is m value? டக்குன்னு சொல்லுங்க, m என்னது?
இது x square plus y square is equal to r square. அப்ப r என்னது? r square என்ன? m என்ன? r square என்ன? What is your m and what is your r square? 4 sure, that it is 4. What about this? It is 9. What is the condition? C square is equal to r square into 1 plus m square. So 9 into 1 plus 16. So C is equal to 3 into root 17 plus or minus. So எத்தனை C இருக்கு? 2 C இருக்கு. சரியா? Good Rapasandi. Very good. What about this one? We have an equation of a circle which is center. Center where origin illa and passing through a point. நான் சொன்னேன்ல circle அப்படினா center passing through a point ன்னு ஒன்னு கொடுப்பாங்க. Center இருக்குனாலே இல்ல யார் மட்டும் இருந்தா equation form பண்ணிக்கலாம். Center இருக்குனாலே இன்னும் ஒருத்தர் இருந்தா போதும் நம்ம equation கண்டுபிடிக்க முடியும். That is radius. So passing through a point ன்னு சொல்லி 3,6 நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. So சொல்லுங்க பார்க்கலாம் 3,6 க்கும் இந்த பாயிண்ட்க்கு உள்ள distance தான் என்னது? Radius. So find the distance between 2 point formula. So r is equal to square root of 2 minus 3 the whole square and minus 1 minus 6 the whole square, which is 1 square plus 7 square, that is root 50. 5 root 2. Or r square பண்ணீங்கன்னா 50 க்கு equal. டன்னாடா பசங்களா? Use it here. இப்போ center வேற. அப்போ formula என்னது? Standard equation வருமா? யாரா பசங்களா? Center வேறனா standard equation வருமா? இல்ல. வேற equation தான் வரணும். என்ன வரணும்? Center வேற. So we want வேற equations. என்ன formula? அதுதான் கேக்குறேன் என்ன formulaன்னு. இது வந்துட்டு square root of x1 minus x2 the whole square, y1 minus y2 the whole square. 2 point distance formula டா பசங்களா. கொஞ்சம் ஸ்லோவா போங்க. நான் ஸ்லோவா போறேன். இது என்னது? 2 distance formula. Distance between 2 points. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள distance தான் r. So அவங்க ரெண்டு பேத்துக்கும் 2 point distance formula யூஸ் பண்ணிருக்கோம். டைப் பண்ண கஷ்டமா இருக்கா? ஓகே. x minus h the whole square, y minus k the whole square equal to r square. ரைட்டா? இதுதான் h, இதுதான் k. So x minus 2 the whole square, y plus 1 the whole square equal to 50. So x square minus 4x plus 4, y square plus 2y plus 2 is equal to 50. 1. Okay. So x square plus y square minus 4x plus 2y minus 45 equal to 0. Okay, வாடா பசங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? Okay. What about this question? இப்போ இந்த question என்னது? எல்லாத்துலயுமே சென்டர்னு ஒன்னு இருக்கு. சரியா? எங்கெல்லாம் சென்டர் இருக்கோ ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். போன சமுக்கும் சரி இந்த சமுக்கும் சரி அதேதான். ஆனா ஹிண்ட் வேற. இங்க நம்மளுக்கு ஹிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா we have a card. நம்ம கிட்ட ஒரு கார்டு இருக்கு and சென்டர் இருக்கு. அப்ப ஹிண்ட் இங்க என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ஹிண்ட் இங்க என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கார்டோட லென்த் வந்து 6. So அப்ப இது 3, இது 3. ரைட்டா? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். How will you find this distance? இந்த டிஸ்டன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? 2,1ங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஒத்துக்கிறியா? பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். பாயிண்ட் அண்ட் லைனுக்கான ஃபார்முலா. பாயிண்ட் அண்ட் லைனுக்கான ஃபார்முலா என்னது? It is d is equal to square root of இந்த லைன் ஈக்குவேஷன்ல இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணும். So 3 into 2, 4 into 1 plus 10 whole divided by x ஓட ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், y ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். சரிங்களா? So which is 620 divided by 5, that is 4. என்னடா பசங்களா? 4. What about this? அப்ப இது என்னது? அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்? Use Pythagoras theorem. 4 square plus 3 square is equal to r square. So that is 25. அப்போ r ஓட வேல்யூ வந்து 5. ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும், சென்டர் தெரியும். ஃபார்முலா என்னது?
x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. So x minus 2 the whole square plus y minus 1 the whole square is equal to 25. புரியலையா? எதில புரியல பிரதீஷ்? இந்த ஃபார்முலா புரியலையாடாப்பா? இந்த 6 6 3 3 லாம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? So see this question என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நான் யூஸ் பண்றேன் பிரனேஷ். You can see this, இதுதான் center. Center வந்து 2,1. 2,1 ரைட்டா? சென்டர் வந்து 2,1. இப்போ நம்ம லென்த் பாத்தீங்கன்னா 6, லென்த் 6, கார்டோட லென்த் 6. அப்ப இத 3 3 டிவைட் பண்ணிக்கலாமா? ஒரு பாதி 3, இன்னொரு பாதி 3. கரெக்ட்டுங்களாப்பா? அண்ட் இப்போ நமக்கு ரேடியஸ் வேணும். we need radius. சோ இப்போ இது இந்த இடத்துல இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப எனக்கு இந்த லென்த் வேணும். இந்த லென்த்ங்கிறது என்னது? ஒரு பாயிண்ட்க்கும் இந்த லைனுக்கும் போற perpendicular distance. Are you agree with me? Check the previous answer. ஏன்னாப்பா ஏதாவது தப்பா இருக்கா? Is anything wrong here? 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா it is 5. So 50ல 5 போச்சு அப்படின்னா it is 45. கரெக்ட் தானே? Yeah, Abdul? Yes. So see this person. What is the formula for this one? Perpendicular distance formula தெரிஞ்சுக்கோங்க. D is equal, இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. இதுதான் perpendicular distance ஓட formula. அதாவது அந்த லைன்ல அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கீழ அந்த லைனோட x square coefficient y square coefficient ஆல டிவைட் பண்ணனும். புரியுதாடாப்பா? This is the formula. Note this formula. Okay? And you have 4 as a distance. இது 4, இது 3. அப்ப radius இதுதான் radius. So உங்களோட radiusங்கிறது Pythagoras theorem. என்ன ஆன்சர்? What is the answer Abdul? எல்லா டேர்மும் தப்பா வருதா? இந்த டேர்ம் கரெக்ட், இந்த டேர்ம் கரெக்ட், 4x கரெக்டா? 2y கரெக்டா? யா? So 50 கரெக்டா? எல்லாமே கரெக்டா தான் இருக்குடா பசங்களா? -44 எப்படி? நீங்க இந்த இடத்துல 2 போட்டிருப்பீங்க, இது 1. யா அப்துல், இட் இஸ் 1. சரிங்களா? What is the formula? a square b square plus 2ab. அங்க 2 வராது, 1 தான் வரும். ஓகே? done. Yes. So fine. R கண்டுபிடிச்சாச்சு. So you have to use the formula. So x square minus 4x plus 4. Y square minus 2y plus 1 is equal to 25. Again, so x square plus y square minus 4x minus 2y and minus 20 is equal to 0. Pakkada. Super. Yes. So last question is the equation. In the equation represents a circle. Circle represent பண்ணுது. கரெக்ட்டா? Circle represent பண்ணுதுன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? இவனும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தே ஆகணும். So q is equal to 3 and xy term 0வா இருக்கணும். அப்ப 3 minus p 0வா இருக்கணும். அப்ப p யோட வேல்யூ 3. இப்போ ஈக்குவேஷன் எழுதுங்க. So 3x square plus 3y square minus 6x minus 72 is equal to 0. ரைட்டா பசங்களா? இதுதான் உங்க ஈக்குவேஷன். ஆனா இந்த ஈக்குவேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல? இத நீங்க 3 ஆல டிவைட் பண்ணனும். you have to divide by 3. சரிங்களா? so x square plus அப்துல், இப்படி தான் உங்களுக்கு மார்க் போகுது. ரைட்டா? this is your mistake. உங்களுக்கு ஏன் மார்க் வரலன்னா இதுதான் ரீசன். ஓகே? சோ அப்ப நீங்க சில்லி மிஸ்டேக்ஸ் பாத்துக்கணும். நோ சாரி, நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம். யா, யூ ஹேவ் டு நோட் இட். நான் ஒரு நோட் போட்டு எழுத சொல்லியிருக்கேன்ல பேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுல நோட் போட்டு நீங்க எழுதுங்க. திஸ் இஸ் தி மிஸ்டேக்ஸ் ஐம் மேக்கிங்ன்ற மாதிரி. டன்ரா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பீக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ். சென்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்களோட so this is 2g. 2g is equal to -2. அப்ப g யோட வேல்யூ -1.
and 2f வந்து 0, f is equal to 0. What is your radius? Center formula என்னது? Center is equal to minus g comma minus f, which means 1 comma 0. And radius is equal to square root of g square plus f square minus c. So square root of 1 plus 0. What is your constant? Your constant is 24. So 5. Okay, vada pasangla? Okay, vadappa. எழுதுறதுக்குள்ள நான் சீக்கிரமா சம் போட்டுறேன்னா sorry, okay, yeah, done. So next போலாம் வாடப்பா. Okay, yes. So அவ்வளவுதான். So இதுல ஒரு 5 marks இருக்கு. இதுல ஒரு 5 marks சம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா find the circle, so equation of a circle where 3 points passing through it. 3 points pass ஆகுற மாதிரி ஒரு 5 mark இருக்கு. 3 points passing through it. So how do we find it? அத நாம எப்படி போடுவோம்டா பசங்களா? 3 points ஒரு சர்க்கிள்ல பாஸ் ஆகுது அப்படினா என்ன பண்ணனும்? So x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. சரியா? இது ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கணும். So see this. இப்போ இதுல என்ன பண்ணனும்டா பசங்களா? இதுல அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் பண்ணனும். சோ 3 ஈக்குவேஷன் வரும். அந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி GFC கண்டுபிடிச்சு இங்க போடணும். அவ்வளவுதான். தட் இஸ் 5 mark. இப்போ நான் நடத்துறதுல காம்பினேஷன்ரா பசங்க. சர்க்கிள்ல இருந்து என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அதை நான் சொல்றேன். சரிங்களா? யா. So next we am stepping into parabola. See parabola பத்தி நான் எல்லாத்தையும் சொல்றேன். கவனமா கேளுங்க. சரியாடாப்பா? What is parabola அப்படின்றத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். See பாராபோலாவை வரையறதுக்கு நம்மளுக்கு 2 பேர் வேணும், 2 கதை இருக்கு. ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட வச்சுக்கிட்டு ஒரு லைனை வச்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம பாராபோலாவை வரைய முடியும். சரிங்களா? சோ ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸுக்கும் சரி டைரக்ட்ரிக்ஸும் சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் எந்த இடத்துல பார்த்தாலும் சரி. சோ இங்க இருக்க பாயிண்ட் இவனுக்கும் உள்ள ரேஷியோ, இவனுக்கும் உள்ள ரேஷியோ, இவனுக்கும் உள்ள ரேஷியோ எல்லாமே 1 இருக்கு. everything is 1. சரிங்களா? சோ அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்க்கு பேரு ஃபோக்கஸ், ஃபிக்ஸ்ட் லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ். சரிங்களா? there are how many types? எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க. how many types are there? எவ்வளவு டைப் இருக்குடா பசங்களா? there are 4 types. we have 4 types. சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். டன். சரிடா பசங்களா? சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துலயுமே வெர்டெக்ஸ் ஜெனரல், வெர்டெக்ஸ் ஆரிஜினா இருந்தா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஆரிஜினா இல்லன்னா யாடா பசங்களா? ஆரிஜினா இருந்தா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஆரிஜினா இல்லன்னா நீங்க எப்பயும் போல மாத்திக்கணும். சரியா? எப்பயும் போல x க்கு பதிலா x minus h, y க்கு பதிலா y minus k அப்படினு போட மறந்துட கூடாது. ஆரிஜினா இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாண்டர்ட், இல்லனா நாட் a ஸ்டாண்டர்ட். ஓகே? சோ இப்போ ஃபோக்கஸ் உங்களோட ரைட் சைடு இருக்குன்னா ரைட் ஓபன்ட். சோ y square is equal to 4ax. ஃபோக்கஸ் ஓட பாயிண்ட் வந்துட்டு a, 0 and டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் லைன். சோ x is equal to minus a. சரியா? இது என்னடா பசங்களா? இங்க தான் உனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்னா your equation changes. சோ உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து minus a, 0. அப்ப டைரக்ட்ரிக்ஸ் x is equal to a வழியா போகும். நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் a. வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் a and டைரக்ட்ரிக்ஸுக்கும் உள்ள இதுக்கும் டிஸ்டன்ஸும் a தான். இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் எல்லாமே a. பாராபோலாவை பொறுத்த வரைக்கும் a இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். a தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? and இது மேல இருக்கும், ஃபோக்கஸ் மேல இருக்கு அப்படின்னா this is your equation. So x square is equal to 4ay and
focus வந்து 0, a and directrix வந்து y is equal to minus a. sleeping line na y, standing line na x. சரிங்களா? இப்போ கீழ இருக்கும். So y x square is equal to minus 4ay. Focus point is 0, minus a and directrix வந்து y is equal to a. சரிடா பசங்க, இது புரிஞ்சிருச்சா? இதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே பொதுவா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படினாலே 4a. லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படினா ஃபோக்கஸ் வழியா போற லைன், அந்த லைனோட லெந்த் 4a and அந்த லைனோட மிட் பாயிண்ட் ஃபோக்கஸ். இது கிளாரிட்டி இருக்கா எவ்ரிவன்? இது எல்லாத்துக்கும் கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? இவ்வளவுதான் பாராபோலா. இது தெரிஞ்சா போதும் நம்ம சம்ஸ் ஈஸியா முடிஞ்சிடலாம். சரிங்களா? சோ ஒரு பாராபோலாவை வரையறதுக்கு யார் வேணும்? ஒரு நீங்க வேர்ட் ப்ராப்ளம் பண்றீங்க, பாராபோலால நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வருது ரைட்டா? அதுக்கு யாரை கண்டுபிடிச்சா போதும்? ஏவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். யாரை கண்டுபிடிச்சா போதும் பசங்களா? ஒன்லி ஏ இஸ் நீடட். டன். சூப்பர். இப்போ பார்க்கலாமா? இதுல இருந்து நிறைய கிரியேட்டிவ் சம்ஸ் வரும். அதுக்காக தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நம்ம ஃபைண்ட் பண்ணும். திஸ் இஸ் 3 mark or 2 mark. ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்க பாராபோலா வரையுது. லெஃப்டா ரைட்டா? வாட் இஸ் இட்? மோஸ்ட்லி பாராபோலா அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. டன். ஒன் ஃபோக்கஸ் பாயிண்ட். லேட்டஸ்ட் ரெக்டம்னா நான் என்ன சொன்ன பசங்களா? லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது லைன் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ், ரைட்? இப்போ இந்த லைனோட ஹைட் தெரியும். இந்த லைனோட ஹைட்னா என்னது? ஒய் கோஆர்டினேட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் என்னடா பசங்களா? வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் பார்க்க எப்படி இருக்கும்? a, y. யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா ஃபோக்கஸ்க்கும் வெர்டெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. அப்ப இது a, y தானே? கரெக்ட். இந்த பாயிண்ட் யார் மேல இருக்காங்க? இந்த பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ். கர்வ் மேல இருக்குன்னா கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So y square is equal to 4a square. So a is equal to 2a. இப்போ பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2aங்கிறது பாதி. இன்னொரு பாதி இருக்கு, அதுவும் என்னது? 2a. ஏன்னா பாராபோலா சிமெட்ரிக். மேல எவ்வளவு டிஸ்டன்ஸும் கீழேயும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ length of latest rectum is equal to 2a plus 2a, that is 4a. முடிஞ்சிருச்சுடா பசங்களா? ஓகே, கிளாரிட்டி இருக்கா? ஒரே ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஆன்சர் வந்துரும். சரிங்களா? find the equation of the parabola whose vertex. எதெல்லாம் கொடுக்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் போட்டு ஸ்பெசிஃபை பண்ணி எழுத பாருங்க. சரியா? நம்ம கிட்ட 5, -2 இருக்கு. 5, -2 இங்க இருக்கு. 2, -2 இங்க இருக்கு. இது வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் இங்க இருக்கு. ஃபோக்கஸ் உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கு. அப்ப இது எத்தனாவது டைப்? இது செகண்ட் டைப். லெஃப்ட் ஓபன்ட் and your vertex is not origin. origin இல்லனா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடையாது. அப்ப xy ன்னு வராது. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்டாண்டர்ட்னா தான் xy. இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்ப என்ன ஆகணும்? சேஞ்ச் பண்ணுமா? எப்படி சேஞ்ச் ஆகும்? x இருக்க வேண்டிய இடத்துல யார் இருப்பா? x - 5. y இருக்க வேண்டிய இடத்துல யார் இருப்பா? y + 2. புரியுதா? ஏன்னா வெர்டெக்ஸ் வேற. டன். வெரி குட் பசங்களா. So what is your equation? Your equation will be y + 2 the whole square is equal to -4a into x - 5. இன்னும் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க யார் வேணும்? பாராபோலா அப்படின்னா யார் மட்டும் போதும்னு சொன்னேன்? a என்னன்னு தெரிஞ்சா போதும். இப்போ ஏங்கிறது என்னது? இப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சு a கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்டாண்டர்டா தான் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபோக்கஸ் ஏங்கிறவங்க என்னடா பசங்களா? ஏங்கிறவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸ். ஒத்துக்கிறியா? ஏங்கிறவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட். சோ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? யாரா பசங்களா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Yeah, Pinky. 5 - 2, 3. Yeah, that's it. Distance formula. அவ்வளவுதான். Distance formula use பண்ணீங்கன்னா your a will be 3. Use it here. So it is y + 2 the whole square is equal to -12 into x - 5. அம்பட்டு தான். சரி, அதை நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுனாலும் ஓகே, இல்ல அது இப்படியே விடுறதுனாலும் ஓகே. உங்களோட சம பொறுத்து பாருங்க. 3 மார்க் அப்படின்னா ஃபுல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. 2 மார்க்னா இப்படியே விட்டுறலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா?
we have to find. இப்போ இதோட focus இதுக்கு முன்னாடி இப்ப நான் ellipse explain பண்ணிடுறேன். What is ellipse அப்படின்னு? ellipseக்கு ரெண்டே form தான். ellipseக்கு என்னது? ரெண்டே form தான். சரிங்களா? மைண்ட்ல சாங் வந்துட்டே இருக்கா. மண்டே போட்டு ஏதாவது பண்ணிடலாம். ஸ்பிங்கி வாட் சாப்டர் 1 டெஸ்ட் 4 கண்டிஷன் சம்ஸுக்கு ட்ரிக்ஸ் சொல்லுங்க மேம். ஓகே, அதன் இதை முடிச்சுட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ 5th சாப்டர் முடிச்சு பிரேக் கொடுப்பல. அப்போ நான் சொல்லட்டா, நீங்க ஞாபகப்படுத்துங்க. ரைட்டா, நடுவில் சொன்னீங்கன்னா இப்போ நான் இதை மறந்துடுவேன். ஓகே, யாடா பசங்களா. ஸோ வாட் இஸ் தி பிரின்சிபல்? எலிப்ஸுக்கு ரெண்டு பேர். எலிப்ஸ் ஹைப்பர் பாரபோலானா ஒரே ஒருத்தர். எலிப்ஸுக்கு எல்லாரும் ரெண்டு பேர் இருப்பாங்க. சரிங்களா? we have focus 2, vertex 2, சரிங்களா? directrix 2, எல்லாருமே ரெண்டு பேர். ஓகேவாடா பசங்களா? யாடா பசங்களா, you can attend the test now. focus 2 பேர், vertex 2 பேர், சரிங்களா? and we have directrix 2 பேர். ஓகே, இப்ப நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் சென்டர். இப்ப ஆரிஜின்ங்கிறவங்க சென்டரை குறிக்கும். ஓகேவா? when your center is origin, standard form y square by a square x square by y square by x square by a square plus y square by b square is equal to 1. சரிடா பசங்களா? இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. இதுல நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இப்போ நான் என்ன சொன்னேன், பாரபோலானா a மட்டும் போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆனா ஒரு எலிப்ஸுக்கு 3 பேர் தேவை. ஒரு எலிப்ஸை நீங்க வரையணும்னா 3 டிஸ்டன்ஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏஇ. சென்டர்ல இருந்து ஏஇ டிஸ்டன்ஸ்ல ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் சென்டர்ல இருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல தள்ளி ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருந்தா வெர்டெக்ஸ். ஓகே, ஃபோக்கஸ் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்லயும் வெர்டெக்ஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ்லயும் அண்ட் உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா a by eங்கிற டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல எல்லாமே சென்டரோட லெஃப்ட் அண்ட் ரைட் எய்தர் சைடும் இருப்பாங்க. சென்டரோட ரெண்டு பக்கமும் இருப்பாங்க எல்லாரும். சரிங்களா? இது டைப் 1. ஸோ டைப் 1ல பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க டைப் 1? இது பெரிய நம்பர், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எக்ஸுக்கு கீழே இருந்தா டைப் 1. சரியா? திஸ் இஸ் டைப் 2. சென்டர், 2 ஃபோக்கஸ் வரும், 2 வெர்டெக்ஸ் வரும் அண்ட் 2 டைரக்ட்ரிக்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இதோட பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 2 பேரும் இருக்காங்கல்ல. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0 அண்ட் வெர்டெக்ஸ்ன்றப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. வாட் அபவுட் திஸ் ஒன்? ஃபோக்கஸ் 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, வெர்டெக்ஸ் 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. டன்னா பசங்க, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் y square by a square is equal to 1. இருக்கலே பெரிய நம்பர் yக்கு கீழே இருந்துச்சுன்னா டைப் 2. சரியா? சோ இந்த பெரிய நம்பர் வச்சா டைப் 1 டைப் 2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட்? இவங்களுக்கு மொத்தமா காமனா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, காமனா 2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. LLR. வாட் இஸ் தி லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா 2b square by a. வாட் இஸ் தி ஃபார்முலா? 2b square by a. அண்ட் ரிலேஷன்ஷிப் எலிப்ஸ் அப்படினால என்ன ரிலேஷன்ஷிப்? AE the whole square is equal to A square minus B square. இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஓகேவாடா பசங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ FADAFAT ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? எலிப்ஸ் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ இங்க எக்ஸ் ஒய் ஸோ ஸ்டாண்டர்டா தானே இருக்கு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சென்டர் ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்க ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் A square. Your A square is equal to 25. And your b square is equal to 9. What is your AE square? AE square is equal to a square minus b square, that is 25 minus 9, that is 16. அப்போ AE value வந்து 4. AE value வந்து 4. சரிடா பசங்களா? And what about A? இப்போ A by E கண்டுபிடிங்க. What is your A by E? அதுக்கு E first தெரிஞ்சுக்கணும். A வந்து 25. So 5 into E is equal to 4. அப்போ E is equal to 4 by 5. What about your A by E is equal to? A by E is equal to 5 divided by 4 by 5, which is 25 by 4. Okay வாடா பசங்களா? இப்போ ஃபோக்கஸ் என்ன டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? நீ கண்டுபிடிச்சிட்ட. உன்னோட இது வந்து ஸ்டாண்டர்ட்னா ரொம்ப ஈஸி. உங்களோட சென்டர் என்னடா பசங்களா? சென்டர் 0,0வா இருக்கும். ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 4,0 and vertex என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 5,0. What about your directrix? X is equal to plus or minus 25 by 4.
எவ்ரிவன் புரிஞ்சுதாடா பசங்களா? புரியலன்னா கேளுங்க. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? Okay, we have to prove the length of latest rectum of this hyperbola. இந்த ஹைப்பர்போலாக்கு நம்ம length of latest rectum கண்டுபிடிக்கணும். யாருமே கவனிக்கலையா? நீங்க கவனிக்கிறீங்கல்ல? ஒரு ஸ்டூடெண்ட் சின்சியரா கவனிச்சாலும் போதும்னா பசங்களா, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கிளாஸ் எடுக்க ரெடியா இருக்கேன். பட் சின்சியரிட்டி இல்லைன்னா ஜஸ்ட் கட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? யாரா பசங்களா? ஸோ எஸ். ஸோ வாட் இஸ் இட்? இது வந்து டைப் 1 ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா எப்படி வரைகிறோம்? எலிப்ஸ் எப்படியோ அதே தான் ஹைப்பர்போலா. ஒன்லி டயகிராம் டிஃபர்ஸ். சரிடா பசங்களா? எலிப்ஸுக்கு எல்லாம் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். 7th சம் மட்டும் சொல்லித்தாங்களே. 7th சம்மா இதுதானே நான் கொண்டு வந்திருக்கேன். யா பிரணேஷ், நான் கொண்டு வந்திருக்கேன்டப்பா. சரியா பசங்களா? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஹைப்பர்போலா? ஹைப்பர்போலாக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? யா, தேங்க்யூ மகா. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. டயகிராம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹைப்பர்போலாங்கிறது ட்ரீ ஷேப். ஹைப்பர்போலாங்கிறது ட்ரீ, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ட்ரீ. ஹைப்பர்போலா இப்படி இருக்கும். இங்க ஃபோக்கஸ் இருக்கும், இதுதான் வெர்டெக்ஸ், அண்ட் உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் இங்க இருக்கும். சரிங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? இப்படி இருக்கும். உன்னோட ட்ரீ பார்க்க இப்படி இருக்கும், மேல ஃபோக்கஸ் இருக்கும், இங்க எப்படி இருக்கும். அவ்வளவு. மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாம் சேம். டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் மாறும். ரிலேஷன்ஷிப் வந்து பிளஸ் வரும். அண்ட் இது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. கண்டிப்பா டேய், நான் உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வருமானு கேட்டுட்டு இருக்கீங்க. யாரா பசங்க? அஃப்கோர்ஸ் இட் வில் ஷார்ட்லி இருக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இது என்ன ஹைப்பர்போலா? திஸ் இஸ் டைப் 1 ஆர் டைப் 2? டைப் 1னா y ஸ்கொயர் வந்துரும். சரியா? டைப் 1னா y ஸ்கொயர் வரும். திஸ் இஸ் டைப் 1 ஆர் டைப் 2? இட் இஸ் டைப் 1. சோ உங்க ஹைப்பர்போலா இப்படி இருக்கும். யாரா பசங்களா? ஃபோக்கஸ் இங்க இருக்கும். ஃபோக்கஸ் வழியா போற லைனை நீ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரியா? சோ பாரபோலாக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணும். ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? சோ இப்போ சென்டர்ல இருந்து நீ சென்டர்ல இருந்து பார்க்கணும். சென்டர்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னது? இது ஃபோக்கஸ். சென்டருக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஏஇ. ஓகே, சோ இது ஏஇ கமா ஒய். இந்த பாயிண்ட் என்னது? ஏஇ கமா ஒய். சோ இந்த பாயிண்ட் இது மேல இருக்கு. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ அப்போ இது ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுங்க. சோ okay, this is a square plus b square divided by a square plus minus y square by b square is equal to 1. So தனி denominator எடுத்தீங்கன்னா you will have this case. So what will happen? y square by b square is equal to b square by a square. So y square is equal to b power 4 divided by a square. So y is equal to b square by a. பாதி ஹைட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். முழு ஹைட் கண்டுபிடிக்கணும். So LLR is equal to 2b square by a. முடிஞ்சிருச்சா பசங்களா? length of latest stem 2b square by a. சரிங்களா? done. What about this case? இதுவும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். if it is an ellipse, சரிங்களா? ellipse நல்லா பாரு. ellipse. Okay, we have an ellipse. Yeah, அந்த 3 டேஸ்ல வந்ததுதான். and I'm teaching the concept also. ஓகேவா உமிலஸ்? ஏடா பசங்களா? சோ நம்மளுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. இங்க பாருங்க, அப்சல்யூட் டிஃபரண்ட். அப்சல்யூட் அப்படின்னா மாடுலஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் ஸ்லோவா சொல்லவா? மணிக்கண்டே நம்ம அங்க என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு இதோட ஹைட்டை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த பாயிண்டோட ஹெல்ப்ல இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்ங்கிறது என்னது? ஃபோக்கஸ் வழியா போறவங்க. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஏஇ கமா ஒய். ரைட்? சோ ஏஇ கமா ஒய்ட்ட இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ரைட்? எக்ஸுக்கு பதிலா ஏஇ, ஒய்க்கு பதிலா ஒய்னே. ஏஇ தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா? சோ தனித்தனி எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா? இப்போ 1 1 கேன்சல் ஆயிருமா?
ஸோ அப்போ y square by b square is equal to b square by a square. இந்த இருக்க மைனஸ் இந்த சைடு வந்தா பிளஸ். கரெக்டாடாப்பா? ஸோ இங்க இருக்க டேர்ம் இங்க மல்டிபிள் ஆச்சுன்னா b power 4. b power 4 by a square. y square. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? b square by a மட்டும் ஆகும். இது ரெண்டு டைம் ஆட் பண்ணணும். ரெண்டு டைம் ஆட் பண்ணா 2 into a. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இப்போ கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இல்ல பிக்சர் டிரா பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மாட்டேங்குது. அதனாலதான் क्वेश्चनல ஹைப்பர்போலான்னு இருக்கு. ஓ சாரி நான் எலிப்ஸ்னு பார்த்துட்டேன். சோ இப்படிடா பசங்க. சரிங்களா? சோ ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் கர்வ் மேல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ், இது வந்து P, இது F1, இது F2. புரியுதா? இப்போ நீங்க டிரா பண்ணுங்க. So what they ask, absolute of PF1, distance between focal and a point, minus ரெண்டு focal இருக்குல்ல, இது என்னன்னு क्वेश्चन பண்றாங்க. இத 2a transverse-னா major axis. major axis-னா இதுதான். இவங்களுக்குள்ள distance என்னன்னு கேக்குறாங்க. இதோட distance என்னது? 2a. இதோட distance வந்து 2a. ஏனா இது ஒரு vertex, இது ஒரு vertex. vertex को center को a, அப்ப இங்க ஒரு a இருக்கு, மொத்தத்தை 2a. length of transverse axis னா 2a. சரிங்களா? அது 2a க்கு நாம கொண்டு வரணும். சரிங்களா? எப்பெல்லாம் point focus இருக்கோ அப்ப நான் சொல்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். E is equal to ங்கிறவங்க actually என்னது? ratio of point focus divided by point directrix. அப்ப பாயிண்ட் ஃபோக்கஸ் எங்க வரும்? நீங்க படிச்சதுலயே அது எங்க வந்திருக்குன்னா எசென்ட்ரிசிட்டில மட்டும் தான் பாயிண்ட் ஃபோக்கஸ் வரும். சரியா? சோ அப்ப PF is equal to E into PD. அப்ப PD டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். PDங்கிறது என்னது? ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே? சோ இப்போ இந்த லைன் என்ன? இங்க இந்த லைன்ங்கிறது டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து டைப் 1. டைப் 1 ஓட டைரக்ட்ரிக்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? x is equal to plus or minus a. ரெண்டு லைன் இருக்கு. So x minus a by e is equal to 0. இது ஒரு line. And x plus a by e is equal to 0. இது ஒரு line. Point என்னது? Point வந்து x, y. So what is the equation formula? So அதாவது PD ஓட formula என்னன்னு கேட்டீங்கன்னா ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. இதுதான் formula. ஒரு பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் எப்படி formula கண்டுபிடிப்பீங்க? இதுதான் formula. சரிங்களா? அதாவது once again சொல்லவா? ஏதோ மணிகண்டன் once again சொல்றீங்க? இந்த கொஸ்டினியா? You want me to repeat this question? இந்த 7th one நான் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றீங்களா? யா ஷரண், நான் ஃபார்முலா எழுதி சொல்லி தரேன்டாப்பா. டோன்ட் வரி. சரியா? எஸ்? யாரா பசங்களா இதுல என்னடா டவுட் உங்களுக்கு? everyone இதப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறீங்களா? அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டாடா பசங்களா? ஸோ ஒலிம்பஸ் நான் 3 நாள் போன கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் சொல்றேன். அஸ் வெல் அஸ் இந்த சாப்டர்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் சொல்றேன். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றீங்க. கரெக்டா? இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சா பசங்களா? எல்லாத்துக்கும் இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சா? எவ்ரிவன் you can understand this diagram. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு பாயிண்ட் ஆன் தி கர்வ், ரைட்? அந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அவங்களோட டிஃபரன்ஸ்னா மைனஸ், அப்சல்யூட்னா மாடுலஸ். ஓகேவா? அப்சல்யூட் அப்படின்னா மாடுலஸ், டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன், ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் டு ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதை கேட்டிருக்காங்க. டன். இதை மட்டும் பாருங்க இப்போதைக்கு. டன். ஸோ இந்த ஆக்சுவலி நீங்க ஃபோக்கஸ்க்கும் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நான் ஃபார்முலால உங்களுக்கு சொல்லி தரவே இல்லை. யாரா பசங்களா நீங்க பாத்தீங்கல்ல, ஏ படிச்சிருக்கேன், ஏஇ படிச்சிருக்கேன், ஏ பை இ படிச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இ. அப்ப ஈனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல. ஈக்குள்ளதான் இந்த பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸே வருது. சரிங்களா? ஸோ எப்படி வேணா போடலாம் மணிகண்டன், எப்படி வேணா போடலாம். அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தானே, யாரை வேணாலும் முன்னாடி பின்னாடி போட்டுக்கலாம். இவங்க தான் முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாடுலஸ் போட்டீங்க, மாடுலஸ் போட்டா யாருக்கு வேணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். யாரா பசங்க? ஸோ see this.
ஸோ அப்போ இது வந்து பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் இ, அதோட ரேஷியோ தான் இ. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாருங்க, இப்போ அப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பிஎஃப் கேட்டிருக்காங்க, பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ். அது யாருக்கு ஈக்குவல்? இ இன்டு பிடி, இ இன்டு பிடி. ஸோ பிடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலாவை நான் சொல்றேன். ஸோ இவனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ என்ன பண்ணும், இந்த லைன்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த லைன்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் பசங்களா? ஸோ பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏபி அப்படியே தான் வரும், ஏன்னா அது பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் தானே. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். எக்ஸோட கோஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஃபிஷியன்ட் 0. ஸோ வாட் ஹேப்பன்? எக்ஸ் மைனஸ் ஏபி. கரெக்டா? எக்ஸ் மைனஸ் ஏபி. வாட் இஸ் PD2? அப்போ PD2 என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஏஇயா இருக்கும். அதை இங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? this is e into pd1 minus e into pd2, so which is equal to e into x minus a by e minus e to x plus a by e. right ஆடா பசங்களா? so நீ e வெளியே எடுத்துக்கலாம் காமனா, a by e cancel ஆயிரும். so it is 2x alone. see, x cancel ஆயிரும். 2a by e இருக்கும். right ஆடா பசங்களா? so u cancel ஆயிரும். only 2a is here. only 2a is there. யாருக்கு like ma'am x is equal to plus or minus ae எப்படி ஃபார்ம்? அது ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா. இது டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா படிச்சு சொல்லி கொடுத்தலடா பசங்களா? டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் an hyperbola. டைரக்ட்ரிக்ஸ்னாலே x is equal to plus or minus a by e. அது ஃபார்முலா. புரியுதாடாப்பா? this is not a, this is a by e. இது லைன் ஈக்குவேஷன். இதுதான் உன்னோட லைன் ஈக்குவேஷன். ஐயோ உங்களுக்கு புரியலையா? இங்க பாருங்க, நம்ம சென்டர் அப்போ ஒரு ஃபார்முலா படிச்சு சொல்லி கொடுத்தல, 2,1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, 3x plus 6y plus 10ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த லைன்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸுக்கு பதிலா 2, ஒய்க்கு பதிலா 1ன்னு போடணும். ஸோ 6 plus 6 plus 10 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட ஸ்கொயர், ஒய்யோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். புரியுதா? இதுதான் ஃபார்முலா. ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் இப்படிதான் கண்டுபிடிப்பீங்க. ரைட்டா? அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். இங்க உன்னோட பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய், உன்னோட லைன் எக்ஸ் மைனஸ் ஏ பை இ. ஸோ யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி பண்ணுங்க. இந்த லைன்ல எக்ஸ் கமா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிவைட்ல எக்ஸோட ஸ்கொயர் ஒய்யோட ஸ்கொயர். எங்க இருந்து வந்துச்சா? அது நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஓகே பிரணேஷ், அது 11th ஸ்டாண்டர்ட்ல நீ படிச்ச ஃபார்முலா. ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள ஃபார்முலா எங்க படிச்சிருக்கீங்க? யூ ஸ்டடிட் இன் 11th ஸ்டாண்டர்ட். டன். இப்போ 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எங்க படிச்சீங்க? 10th படிச்சீங்கல்ல? அதே மாதிரி தான் இது. ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க, ஆனா என்ன மறந்து போயிட்டீங்க. யாரா பசங்களா? நான் ஓகே. ஏன்னா அது நிறைய இடத்துல நீ யூஸ் பண்ற. ஸோ யூ ஹாவ் டு நோ திஸ். ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? திஸ் இஸ் tangents. ஸோ tangents comes here. ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ஏன்னா அதை நீங்க யூஸ் பண்ணி மக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மணிக்கு ஒன்றும் இல்லடாப்பா, இதே தான் பிளெயினுக்கும் யூஸ் பண்ணுவேன். இதே ஃபார்முலா டிட்டோ பிளெயினுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 6th சாப்டர்ல கூட இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட்? ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளெயின் 3x plus 4y plus 5z plus d some 10 is equal to 0. இந்த மாதிரி ஒரு பிளெயின் இருக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? d is equal to இந்த பிளெயின்ல இந்த பாயிண்ட்டை போடணும். ஸோ 3 into 2 இன்னொரு பாயிண்ட் வரும் 9 வருமா? ஸோ 4 into 1 5 into 9 plus 10. டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவீங்க? எக்ஸோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஒய்யோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர் அண்ட் இசட்டோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். இதை நீங்க 6th சாப்டர் இந்த வருஷம் படிக்கிற ஃபார்முலா. பிளெயின்னா 3 பேர் இருப்பாங்க, லைன்னா 2 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவாடப்பா? பிளெயினுக்கும் லைனுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, பிளெயின் will have 3 coordinates and line will have only 2 coordinates. Done? Find the equation of the tangent to the parabola. நம்ம கிட்ட tangents formula. So tangents formula ஞாபகம் வச்சுக்கலாமா பசங்களா? What are the tangents formula? Condition for tangent first ஞாபகம் வச்சுக்கோங்க.
parabola condition enna c is equal to a by m. Ellipse oda condition enna c square is equal to a square m square plus b square. சரிங்களா? hyperbola oda condition enna c square is equal to a square m square minus b square. இதுதான் condition for tangent. Tangent and check பண்றதுக்கு நீங்க இந்த conditions தெரிஞ்சுக்கணும். Done. அடுத்தது என்னன்னா parametric format தெரிஞ்சுக்கணும். Parametric form. Parabola ஓட parametric form பாத்தீங்கன்னா AT, 2AT and AT square, 2AT. and இதுக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா A cos theta, B sin theta and இதுக்கு A secant theta, B tan theta. and அது போக parabola-க்கு tangent equations ரெண்டு படிப்பீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா yt is equal to x plus at square. இது ஒரு formula. இது tangent ஓட formula. normal equation ஓட formula பார்த்தீங்கன்னா y plus xt is equal to at cube plus 2at. I think so. This is normal formula. அவ்வளவுதான். இந்த formulas மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்டா பசங்க. வேற எதுவும் தேவையில்லை. That's it. சரிங்களா? இப்போ இதே தான் இங்க யூஸ் பண்ண போறீங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? parabola-ஓட tangent இவங்களுக்கு perpendicular. So parabola-ல இருந்து நான் எத்தனை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா ஏன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். So 4a-ங்கற இடத்துல 16 இருக்கு. a-ஓட வேல்யூ என்னது? 4. ரைட்? ஒரு tangent அப்படிங்கிறது லைன். லைன்னா என்னது? y is equal to mx plus c. So உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு ரெண்டு பேர் வேணும். m வேணும், c வேணும். c-க்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். c-ஓட ஃபார்முலா என்னது? a by m. So உனக்கு a தெரியும், m மட்டும் கண்டுபிடிங்க. m எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத வச்சு. ஏனா perpendicular to this one. Tangent is perpendicular to this one. So m1 multiple பண்ணா -1. So what is your m1? ஒரு லைன்ல இருந்து tangent எப்படி லைன்ல இருந்து slope எப்படி கண்டுபிடிப்போம்? -x coefficient -a by b. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அப்ப -2 divided by 2. That is -1. அப்ப m ஓட வேல்யூ வந்துட்டு 1. Use it here. c is equal to 4 by 1 which is 4. அப்போ y is equal to mx plus c. So x plus 4. இதுதான் உன்னோட tangent. புரியுதாடாப்பா? Okay வாடா பசங்க. This is your tangent. Anyone doubt? Have any doubt? Next போலாமா? Yes. In the point. நாம என்ன சொன்னோம்? tangents at t. Tangents at t. Tangents at t. Formula இப்பதான் நான் சொன்னேன். y is equal to x plus at. yt is equal to x plus at square. Formula ஞாபகம் இருக்குல்ல பசங்களா? Use the formula here. So at t1. t1ங்கற இடத்துல t க்கு பதிலா t1 போடணும். So yt is equal t1 is equal to x plus a t1 square. Second one, yt2 is equal to x plus a t2 square. Point of intersection. Point of intersection அப்படின்னா ரெண்டு பேத்தோட difference. See ரெண்டு பேத்தையும் solve பண்ணணும். ரெண்டு equation ரெண்டு பேத்தையும் solve பண்ணுங்க. subtract பண்ணுங்க. So y காமனா எடுத்துக்கோங்க. t1 minus t2. t1 square minus t2 square. சரியாடா பசங்க? So இது நீ solve பண்ணலாம். cancel பண்ணலாம். ஏன்னா இது வந்து t1 minus t2, t1 plus t2. a square minus b square formula யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி cancel பண்ணிடுவீங்க. cancel பண்ணீங்கன்னா y is equal to a into t1 plus t2 மட்டும் இருக்கும். ஏன்னா t1 minus t2 cancel ஆயிடும். சரிங்களா? So this is y. இப்போ x வேணும். x வேணும் நான் substitute பண்ணுங்க இங்க. a into t1 plus t2 into x t1 is equal to x plus a t1 square. So a t1 square, a t1 t2 is equal to x plus a t1 square. இது cancel ஆயிரும். So x is equal to a t1 t2. Okay வாடா பசங்களா? So கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. a t1 t2 a into t1 plus t2. அவ்வளவுதான். யா அதுவும் கொண்டு வந்திருக்கேன். இந்த சமதானே கேக்குறீங்க, அதுவும் கொண்டு வந்திருக்கேன். சரியா? இது என்னன்னா நார்மல் t1. நார்மல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட். நார்மல் ஃபார்முலா என்னது?
y plus xt is equal to atq plus 2at. எந்த இடத்துல t1 ங்கற இடத்துல. So t1 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 சரிங்களா? இது அவ்வளவுதான் ஓகேவா? t2 ங்கற பாயிண்ட மீட் பண்ணுது. Can you understand? t2 பாயிண்ட எழுதுங்க. பாராபோலா பாயிண்ட எப்படி எழுத சொல்லி கொடுத்திருக்கேன்? a t2 square 2a t2. இதுதான் point. This is the point of intersection. So இந்த point இந்த லைன் மேல இருக்கு. இந்த point இந்த லைன் மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? இந்த பாயிண்ட தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So a t2 square plus 2a t1 t2 is equal to a t1 cube plus 2a t1. சரிங்களா? என்ன பண்ணலாம்டா பசங்களா? Take it one side. So இவன் இந்த சைடு கொண்டு வாங்க. நான் ஃபார்முலா தப்பா எழுதிக்கிறேன் பாருங்கடா பசங்களா. What is this? This is normal equation formula, is it right? Yeah, Abdul, can you check with me? X plus y plus xt is equal to atq plus 2at. Correct up on the formula. அவங்க கதை பேசிட்டு போறாங்கடா பசங்க. Check with this one. Anyone check with this formula whether this formula is right? xy க்கு பதிலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். யார் ரோஹன்? கரெக்ட் தானா? சரி ஓகே. So now use it. இப்போ என்ன பண்ணலாம்? Okay. We can take நோடா பசங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. நோ, ஃபார்முலால ஏதோ மிஸ்டேக் இருக்கு. xy தப்பா போட்டுட்டேனா? கரெக்டா தான் இருக்கு. ஓ, I got it. நான் அதை தப்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். யா சைந்தனி பார்த்துட்டேன்ப்பா. சரி ஓகே ஓகே, அதான் பார்த்தோம். எஸ், நான் எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக எக்ஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். யா ஐ காட் இட் நவ். எஸ், ஸோ இப்போ இதுக்கு பதிலாக 2a t2 அண்ட் இதுக்கு பதிலாக a t2 ஸ்கொயர் t1 and a t1 cube plus 2a t1. எஸ், ஸோ இது இந்த சைடு போகிறோம், இது இந்த சைடு வந்துடும். ஸோ 2a t2 minus 2a t1 equal to a t1 cube minus a t2 square t1. ஸோ இதுலேருந்து 2a காமனாக எடுப்பீங்க. when you take 2s common, t2 minus t1 which is equal to, இங்க a t1 காமனாக எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா t1 square minus t2 square. சரிடா பசங்களா? ஸோ சேம் இது a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ a t1 minus t2 t1 plus t2. ஆனால் நம்மளுக்கு இங்கே t2 minus t1 இருக்கு. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். when I take minus common, ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ 2a t2 minus t1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏவும் கேன்சல். சரிங்களா? அப்போ 2 by t1 equal to minus t1 plus t2. நமக்கு t2 கேட்டிருக்காங்க. ஸோ t1 இந்த சைடு வந்தா மைனஸ். ஸோ minus t1 minus 2 by t1 equal to t2. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved. சரியாடா பசங்களா? ஓகேங்களா? யாரா பசங்க? So look at this question. A concrete bridge is designed as a parabolic arc
ஒரு பிரிட்ஜ் வந்து ஆர்க் மாதிரி இருக்கு ரைட்டா. ஒரு பாரபோலா கேக்குறாங்கன்னா யார் மட்டும் தெரிஞ்சா போதும். நான் திருப்பி திருப்பி கேக்குறேன். when we have solutions தான் இருக்கு அப்படின்னா once திருப்பி சொல்லட்டா. உன்னோட பசங்க இதுதான் வந்து நார்மல் ஈக்குவேஷன், இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் தூக்கி இந்த நார்மல் ஈக்குவேஷன்ல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். Yeah. So see this. We have a bridge is designed as a parabolic arc. ஓகேங்களா, ஒரு parabolic arc மாதிரி இருக்கு. அது மேல ஒரு ரோடு போகுது. ஸோ இப்போ இந்த ரோடு வந்து 40 meters in distance சொல்லுது. ஏ மட்டும் போகுது. எஸ். ஸோ இந்த 20 இது 20 ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்க. இதோட ஹைட் வந்து 15. ஸோ இந்த பாயிண்ட் என்னடா பசங்க, this point is 50, -20. அவ்வளோதான். ஓகே, நோ 20, -15. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். வாட் இஸ் திஸ் ஈக்குவேஷன்? x² = -4ay. ஒரு பாயிண்ட் ஒரு வேரியபிள், அவ்வளவுதான். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 400 is equal to plus 60a. So a is equal to 400/60. When you get cancelled away, it is 20/3. So நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா x² is equal to -80/3y. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. சரிடா பசங்களா, we proved it. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். 2ங்கிறது a. This is your a. a is equal to 2. சரியா? 3ல என்னன்னு கேக்குறாங்க? 3ல ஹைட் வித் என்னன்னு கேக்குறாங்க? இந்த மாதிரி ஒரு பாரபோலா இருக்கு. 3 டிஸ்டன்ஸ் கரெக்டா. 3 டிஸ்டன்ஸ்ல இருந்து ஹைட் என்ன, வித் என்ன, அகலம் என்ன. ஓகேவா? சோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட். லேட்டஸ்ட் ரெக்டம் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட வச்சு ஹைட்டை கண்டுபிடிப்பீங்க. ஹைட் வேணும்னா we need a point. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் என்னடா பசங்களா? 3, y. ஸோ 3, y சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஹைட் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து உங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா I get it is 2√3 என்னமோ வரும். 2√6 2√3 என்னமோ வரும்டா பசங்களா. ஓகே, I can solve this. So x² is equal to 4 into 8x. சரிங்களா? ஸோ இதை பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 is equal to 8. y² is equal to 8x. So when you substitute the point, it is 24. So for y is equal to 2√6. அப்போ length மொத்த width எவ்வளோடா பசங்களா? 2√6 plus 2√6, which is 4√6 meter. Done பசங்களா? Yes. Yeah, we are stepping into this question in the completing square method. விட்டுட்ட பாத்தீங்களா? சரியா? இது கூட இல்லைன்னா நான் இதை சொல்றேன். சரியாடா பசங்களா? This is one important factor. இது என்ன பண்ணணும்? 18x², x எல்லாம் ஒரு பக்கம் வை. ஓகேவா? மற்றவங்களை எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. சரி, y ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வைங்கடா பசங்களா. Done. So what you will do? என்ன பண்ணுவீங்க? 18 காமனா எடுக்கணும். And completing square. ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு எலிப்ஸா மாத்தணும். எலிப்ஸ் அப்படின்னா எல்லாரும் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருப்பாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பண்றல, இந்த கம்ப்ளீட் பண்ணாதான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும். ஸோ இது x² - 8x இருக்கு. அப்ப பக்கத்துல 16 வரணும். இங்க நம்மளுக்கு +4 -4 வரணும். யாரா பசங்களா? இந்த 3 பேர் போதும் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரா எழுத. So 18 into x - 4 the whole square plus 12 into x plus 2 the y plus 2 the whole square, which is equal to -20 plus 288, and இது இருந்துச்சுன்னா +48. சரிங்களா? So what is your final answer பசங்க? 276 வரும். ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணணும். ஏன்னா எலிப்ஸ் அப்படின்றப்போ டிவைட் பண்ணாதான் ஃப்ராக்ஷன் வரும். So 18yx plus x minus 4 the whole square divided by 12 plus 12 into y plus 2 the whole square divided by 276 equal to 1. இவங்களே cancel பண்ணீங்கன்னா 12 times, இவங்களே cancel பண்ணீங்கன்னா 18 times. டன்னா பசங்களா, இது எந்த மாடல்? இது எலிப்ஸ் தான். ஆனா எந்த டைப் எப்படி கண்டுபிடிப்பேன்?
இருக்கிறதுலே பெரிய நம்பர் எங்க இருக்கு? y-க்கு கீழே இருக்கு. திஸ் இஸ் டைப் 2. நான் சொன்ன 3 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ யுவர் a ஸ்கொயர் இஸ் 18, your b square is 12, and your a will be equal to 3 root 2. What about your ae? The whole square is equal to a square minus b square, which is 6. அப்போ ae is equal to root 6. Done. So e is equal to root 6 divided by 3 root 2. When you solve this one, you will get 1 by root 3. Done. அப்போ a by e ஓட formula என்னடா பசங்களா? a by e. So what is a? 3 root 2 divided by 1 by root 3. So 3 root 6. ஓகேங்களா? 3 root 6. 3 பேத்தை கண்டுபிடிச்சாச்சு. So you have to find center. Center எப்படி சொன்னேன்? இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்டாண்டர்ட்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு வந்தா ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? ராங்கா? கரெக்டா பசங்களா? யுவர் ஆன்சர் இஸ் ரைட். இதை நான் நேத்தும் போட்டேன், முந்தா நேத்தும் போட்டேன். எனக்கு இது சம் போட்டு போட்டு பழகிடுச்சு. ஓ 216 தான். சாரி. மற்றதெல்லாம் கரெக்ட் இல்லை, மற்றபடி கரெக்ட் தானே பசங்க? 288 எப்படி வந்துச்சா? இங்க பாருங்க, 18ஐயும் இங்க இருக்க 16ஐயும் மல்டிபிள் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு 3 பேர் தானே வேணும். இந்த 3 பேர் தான் யூஸ் பண்ணுவீங்க, இந்த 16 யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்க மல்டிபிள் பண்ணி அந்த சைட் கொண்டு போய்க்கணும். ஓகே, இங்கே அதே மாதிரி தான், அந்த -4 யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 12 கூட மல்டிபிள் பண்ணி அந்த சைட் கொண்டு போய்டும். சரி, ஓகே. So see this format பசங்களா, நம்மளுக்கு இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. என்னவா இருக்கு? x இருக்க வேண்டிய இடத்துல we have, right? Very good. Your center is 4, -2. Good ரா பசங்களா. ஓகே, focus எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது type 1 type 2. So 4, -2ல இருந்து மேல கீழ மூவ் ஆகணும். மேல கீழ எவ்வளவு மூவ் ஆகணும்? ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு? √6 இருக்கு. இப்போ மேலையும் கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 4 -2 + √6, 4 -2 -√6. இதுதான் உங்களோட ஃபோக்கஸ் நம்பர் 1, ஃபோக்கஸ் நம்பர் 2. வாட் அபௌட் யுவர் வெர்டெக்ஸ் பாயிண்ட்? வெர்டெக்ஸ் பாயிண்ட்னா மேலே கீழே எவ்வளவு மூவ் ஆகணும் பசங்களா? ஐ திங்க் 3 √2, 3 √2 மேலையும் கீழே மூவ் ஆகணும். அப்போ 4 -2 + 3 √2, 4 -2 -3 √2. What about your directrix? Directrix என்ன ஆகும்னு பசங்களா? மேலையும் கீழே எவ்வளவு மூவ் ஆகணும்? மேலையும் கீழே ஐ திங்க் யூ ஹேவ் டு மூவ் 3 √6 மீட்டர். ஸோ y is equal to, ஏன்னா அது ஒரு ஸ்லீப்பிங் லைன் தான் வரும். ஸோ y is equal to -2 -3 √6, y is equal to -2 + 3 √6. நீங்க பாக்ஸ் போட்டு சென்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணவா? யாக்கா சென்டர் எப்படின்னா, இங்க பாடுறாப்பா, உனக்கு x இருக்க வேண்டும். லைக் நார்மலி x² இருக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்கு? x - 4 இருக்கு. ஸோ இதோட ஃபேக்டர், இதோட ரூட் x - 4 ஃபேக்டர்னா இப்போ ரூட் என்னது? 4. கரெக்டா? 4. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க y + 2. ஸோ y-க்கு பதிலாக y + 2 இருக்கு. அப்போ y-யோட வேல்யூ என்னது? -2. ஓகேவோட பசங்களா, இது நீ பாக்ஸ் போட்டு எழுதலாம், தாராளமா எழுதலாம், தப்பே இல்லை. மணிகண்டன், நீ இதை ஸ்ட்ரெயிட்டா கூட எழுதலாம். என்ன பண்ற, பாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸ்ல ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுவேன். x² y² அந்த ஃபார்முலா, ae எழுதுவேன், a எழுதுவேன், a/e எழுதுவேன், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சது அங்க யூஸ் பண்ணுவேன். இதை வந்து ரைட் சைட் காலம்ல யூஸ் பண்ண போறேன். புரியுதாடாப்பா? புரிஞ்சுதா? 2 காலம் தான் யூஸ் பண்ண போறீங்க. கரெக்டா? 2 காலம் யூஸ் பண்ண போறீங்க. இது வந்து நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சு போடுவோம். அவ்வளவுதான். டன்னா? ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமாடா பசங்க? how will you solve this one? சேம். x ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, y ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணும்? 9 காமனா எடுங்க. and for this one minus a common எடுத்து.
ஏன்னா பசங்களா நான் என்ன சொன்னேன், ஹைப்பர்போலா எலிப்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். ஸோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாற்றணும்னா எனக்கு பி ஸ்கொயர் வேணும். ஸோ நான் வந்து 4 and -4 ஆட் பண்ணணும். ஸோ 9 டன்னா பசங்க. இதுல நம்ம யாரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இவங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாதவங்களை மல்டிபிள் பண்ணி ரைட் சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ 9 × x - 2 the whole square minus y plus 3 the whole square which is equal to -18. 9 4s are 36. அது இங்க வந்தா plus 36. இது plus 9. So what is it? It is 45. 40. This is 18. 18 plus 9. It is 27. யாரா பசங்க? It is 27, right? So அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 9x - 2 the whole square divided by 27 minus y plus 3 the whole square divided by 27 equal to 1. minus 9 sorry. Yeah. அப்போ 18ல 9 போச்சுன்னா 9ஆல டிவைட் பண்ணும். யாரா பசங்களா? So you have to divide by 9. இது cancel. சரி, ஓகே. இது ஹைப்பர்போலா என்ன டைப்? இது ஹைப்பர்போலால எத்தனாவது டைப்? This is type 1 தான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஏன்னா x² தானே முன்னாடி இருக்கு, y² முன்னாடி வந்தா அது type 2, x² முன்னாடி வந்தா அது type 1. சென்டர் சொல்லுங்கடா பசங்களா. ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சிக்கலாம். What is your a²? Your a² is 1, your b² is 9, so your a value is 1. சரிடாப்பா? வெரி குட். நெக்ஸ்ட் என்னது? next one another AE the whole square. AE the whole square is equal to a² plus b². So 1 plus 9, that is 10. அப்போ AE is equal to √10. அவ்வளவுதான். What about E? E is equal to √10 divided by 1, that is √10. What about A by E? A by E is equal to 1 by √10. சரிடா பசங்களா. சென்டர் சொல்லுங்க. What is your center? What is your center? Your center இதை வச்சு பார்த்து சொல்லணும். x - 2 இருக்கா, அப்போ உங்க சென்டர் என்னடாப்பா? உங்களோட சென்டர் 2, -3. இப்போ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். டைப் 1னா லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். ஸோ சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும்? இது ஹைப்பர்போலானா ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் தான் எழுதுவேன். 1 1 லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா பசங்க, இதுல சேஞ்ச் ஆகணும். ஸோ 3, -3, 1, -3. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். ஸோ 2ல 1 அதிகமாகவும் 2ல 1 கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன ஆகும்? ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்துட்டு √10 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. √10 டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கு. ஸோ 2 plus √10 divided 2 minus √10, -3. யாரா பசங்க? நெக்ஸ்ட் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன். ஸோ x is equal to 2 plus 1 by √10 and x is equal to 2 minus 1 by √10. ஓகே, ரெண்டு ஃபோக்கஸ், ரெண்டு வெர்டெக்ஸ், ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ். புரிஞ்சுதாடா பசங்களா? So 5th chapter last questions. இதை முடிச்சிட்டு நான் பிரேக் விட்டுறேன். So that we will start with 6th chapter. 6th chapter கொஞ்சம் வேகமாவே முடிச்சிடலாம். சரிங்களா? Clear? Okay. On lighting a rocket cracker, it gets exploded in a parabolic path and reaches a maximum height of 4 meters. சரியா? இது ரொம்ப ஈஸியா, இது வந்து கஷ்டமே கிடையாது. ஒரு ராக்கெட் பறக்கும் போது இப்படிதான் பறக்கும். கரெக்டா? இப்படி போய் திருப்பி கீழே வந்துரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர். when it is 6 மீட்டர், பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து 6 மீட்டர் தூரத்துல இருக்கு. ரைட்டா? finally it reaches 12 மீட்டர் away from the starting point. find the angle of projection. angle of projection இந்த இடத்துல இருக்குது. so angle அப்படினாலே நம்மளுக்கு ஸ்லோப் தேவைப்படும். ஏன்னா ஸ்லோப் is equal to tan theta.
ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இது ஒரு கர்வ், கரெக்டா? இந்த கர்வ்ல இருந்து நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்டா பசங்களா? we need to find a slope, right, at இந்த பாயிண்ட்ல தான் ஸ்லோப் வேணும். சோ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் plot பண்ணுங்க. இதுதான் உங்களோட வெர்டெக்ஸ் பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்டா பசங்களா? this is -6, -4. ஒத்துக்கிறியா? this is -6, -4. ஃபர்ஸ்ட் இந்த பாராபோலாவை கம்ப்ளீட் பண்ணனும். அப்ப இந்த பாராபோலாவை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். 6, 4 -6, -4 பசங்களா. ஓகே, so it is x² is equal to -4ay. so 6, -4 passes through it. So it is 36 is equal to 16ya. So a is equal to 4, 9 divided by 4. அதை தூக்கி இங்க போடுங்க. so x² is equal to -9y. இதுதான் உன்னோட பாராபோலா, ரைட்டுங்களா? சோ இதுதான் உங்களோட பாராபோலா. இப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ரைட்டா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா -9 into dy by dx. dy by dx தான் ஸ்லோப், சரிங்களா? சோ இந்த சைடு வந்துரும் -2/9 into x is equal to m. உங்களோட m என்னது? -2/9 into x at the point. ஸ்லோப் எந்த பாயிண்ட்ல வேணும்? -6, -4. அப்ப அந்த பாயிண்ட் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ -6 போடுங்க. +12/9. உங்களோட ஸ்லோப் என்னடாப்பா? உங்களோட ஸ்லோப் வந்து 12/9. so your theta angle is equal to 12/9 is equal to tan inverse of theta. அதை cancel பண்ணிட்டீங்கன்னா 4 and 3. so but theta is equal to tan theta வா? theta is equal to tan inverse of 4/3. ஓகே வாடாப்பா? எஸ், அவ்வளவுதான். நான் போட்டல ஃபோக்கஸ் அண்ட் வேக்டர்ஸ் அது மட்டும் தான் எல்லாத்துக்குமே வருமா? எஸ், அது மட்டும் தான் எல்லாத்துக்குமே வரும்டா பசங்க, சரிங்களா? ஓகேங்களா? எஸ். So can we have 5 minutes break or I can continue 6th chapter? The 6th chapter continue பண்ணலாமா? Everyone ready? We have this much formulas. 6th chapter நிறைய formulas இருக்கு. One more time சொல்லணுமா? ரமோஜி எதுலடாப்பா சொல்லணும்? இந்த ஸ்லோப் சொல்லணுமா? ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சா? You find an equation. ஓகே, எஸ். எப்படி இந்த பாயிண்ட் வச்சுடா பசங்களா? இந்த பாயிண்ட் இது என்னது? டவுன்வர்ட்னா என்னோட கர்வ் என்னது? x² is equal to -4ay. ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்லப்பா. சோ ஏக்கு அந்த ஒரு பாயிண்ட போட்டுருங்க, சரிங்களா? மேம் ஷார்ட்கட் சொல்லுங்க வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்கு. வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்கு ஷார்ட்கட்டா? அதுக்கு என்ன ஷார்ட்கட்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஷார்ட்டா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாரா பசங்களா? so you have to substitute that point. இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஏவை கண்டுபிடிச்சிடலாம். ஏ போட்டு நீங்க கர்வை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்னா என்னது? பவர். எக்ஸ் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆயிடுவாங்க. அண்ட் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. அதுதான் உன்னோட ஸ்லோப். so slope is equal to 12/9. use it here. so your theta is equal to tan inverse of 4/3. கண்டினியூ பண்ணலாமா? சரி, ஓகே. और நடுவுல ரொம்ப முடியலனா நான் நடுவுல பிரேக் விட்டுறேன்டா பசங்க. ஓகே எவரிவன், சோ லுக் டு திஸ் क्वेश्चन. இதுல நிறைய क्वेश्चंस இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு முன்னாடி நான் சில ஃபார்முலா சொல்லிடுறேன். வாட் ஆர் தி ஃபார்முலாஸ் we have? யா சைந்தனி, அந்த இது தானே கேக்குறீங்க 1.7ல 3. ஓகே டன். you are asking me the trick for this test of consistency, right? so test of consistency ஓட ட்ரிக் நான் சொல்றேன், சரிங்களா? அந்த lambda sum தானப்பா கேக்குறீங்க? you are asking about the lambda sum, right? சீடா பசங்க, டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சியோட யார் கேட்டீங்கன்னு எனக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு. எனக்கு டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி யாரோ கேட்டீங்க.
you will have this இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இவங்க எல்லாரும் 0 ஆயிருவாங்க. இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும், இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும், ரைட்டா? இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை வச்சு மட்டும்தான் we are going to see. This is for unique solution. For no solution, no solutionக்கு இவங்களை equal to 0ன்னு போடணும், இவங்களை not equal to 0ன்னு போடணும். ஓகேவா? For unique solution, unique solutionக்கு இவங்க not equal to 0. இதை பத்தி பேசவே மாட்டேன். unique solutionக்கு second one பத்தி பேசவே மாட்டேன். இதை பத்தி மட்டும்தான் பேசுவேன். This is not equal to 0. Done பசங்களா? And for this one, ரெண்டு பேரும் 0வா இருக்கணும். For infinite solution, இது no solution, இது unique solution, this is infinite solution. Infinite solutionனா this is equal to 0 and this is equal to 0. ரெண்டு பேருமே equal to 0வா இருக்கும். ஓகே வாடப்பா? நீங்க ரேங்க் மெத்தட பொறுமையா கண்டுபிடிச்சு இதை போட்டு போட்டீங்கன்னா போதும். ஸோ இதை ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டன்? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு திஸ் சாப்டர்? எஸ். ஓகே. So இந்த vector method na unakku purinjichu. Vector method na the cos of a plus b, cos of a minus b, sin of a plus b, sin of a minus b, இந்த எல்லா ஃபார்முலாஸும் யூஸ் பண்ற விஷயம். அது எல்லாத்துக்குமே அசம்ப்ஷன் ஒண்ணு, ஒரே மாதிரி தான் எடுத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் 4 பார்ட் எல்லாத்துக்குமே சேம், அதுக்கப்புறம் பண்ற மெத்தட் மட்டும் தான் வேற. மற்றபடி எல்லாத்துக்கும் அசம்ப்ஷன் ஒண்ணு, டைலாக் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு. சரிங்களா? அண்ட் கான்கரண்ட் அந்த 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். And work and torque ஆன examples. Work and torque பத்தின example sums or exercise sum. Box product பத்தி. Box productனா ரெண்டு விஷயம் இருக்கு. Box productங்கிறது actually 3 பேர் இருப்பாங்க. இதுல ABCன்னு 3 பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு இடத்துல டாட், ஒரு இடத்துல கிராஸ். ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தாலே அது பேர் பாக்ஸ் ப்ராடக்ட். அண்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோப்லானார் வெக்டார்ஸ். சரியாடாப்பா? ஓகே. ட்ரிபிள் வெக்டார். ஸோ ட்ரிபிள் வெக்டார்னா என்னன்னு பார்ப்போம். லைன்ஸ் அண்ட் லைன்ஸுக்கு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்றேன். ஓகேவா? பிளேன்ஸ்னா என்ன, பிளேன்ஸுக்கு மொத்தம் நிறைய ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ்ல ஆங்கிள்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறது. டன்னடா பசங்க? ஸோ ஷால் வி மூவ் ஆன்? போலாமாடாப்பா? சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ப்ராப்பர்ட்டிஸ், இப்ப நான் சொல்ற டயலாக்ஸ்லாம் யூ ஹாவ் டு நோ இட். ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட்னா என்னது? டாட் ப்ராடக்ட் நிறைய இடத்துல நான் அதை யூஸ் பண்ணுவேன். A டாட் B, A டாட் Bங்கிறது உனக்கு A டாட் Bனா உங்களுக்கு தெரியும். II கோஎஃபிஷியன்ட், JJ கோஎஃபிஷியன்ட், KK கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோம். கரெக்டா? அது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. mod A, mod B, cos of angle between them. Cos of angle between them. இதுதான் ஒரு டெஃபினிஷன். சரிங்களா? கிராஸ் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன், கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் போட்டாதான் டெஃபினிஷன் சொல்ல முடியும். ரைட்? So that is mod A, mod B and sin of angle between them. So அதனால தான் cos அப்போ டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், சைனோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்றதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். சரியாடாப்பா? இந்த 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 விஷயத்தினால தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸே யூஸ் பண்றோம். ஏன் டாட் ப்ராடக்ட் வருது, ஏன் வெக்டார் ப்ராடக்ட் வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலர். whenever perpendicular கான்செப்ட் வருதோ, யார் வேணாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம். ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், ரெண்டு பாயிண்ட்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், ரெண்டு பிளேன்ஸ் கூட பெர்பெண்டிகுலரா இருக்கலாம். யார் இருந்தாலும் சரி, மொத்தத்துல அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0வா இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0. சரிங்களா? ஃபார் parallel, parallel அப்படினாலே ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிபிள்ஸா இருப்பாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிபிள்ஸ் மாதிரி இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் parallel. டன்னடா பசங்களா? அண்ட் அவ்வளவுதான். சோ இதுல ஒர்க் டன் ஃபார்முலா, ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? F டாட் D. டார்க்கோட ஃபார்முலா என்னது? R கிராஸ் F. அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். ஓகே யாடா பசங்க? சோ அப்போ இதுக்கு நான் என்னென்ன ப்ரூஃப் பண்ணும், இதுக்கு ட்ரையாங்கிளும் இருக்கு. சரி, ட்ரையாங்குலர் வெக்டார்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார், ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் உன்னால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போலாம், ஆர் அதர்வைஸ் இங்க இருந்து இப்படி சுத்தி போலாம். ஓகேவா?
So this is some A vector அப்படினா this is B and C அப்படினா your A vector is equal to B plus C. ஓகேவா? இதெல்லாம் வச்சு மட்டும் தான் நீங்க 5 மார்க்ஸ் படிக்கிறீங்க பசங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? எங்கெல்லாம் பெர்பெண்டிகுலர் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்களோ டாட் ப்ராடக்ட் 0 வருதான்னு செக் பண்ணுவேன். ஓகேவா? எங்கெல்லாம் வந்துட்டு மத்ததெல்லாம் I can say it. Cos of alpha plus beta. See, இந்த டயகிராம் முக்கியம். இதுக்கு டயகிராமுக்கு மார்க் இருக்கு. சரிங்களா? So actually இத நான் எல்லாத்தையும் ஒட்டுக்க நான் சேர்த்து சொல்லிடுறேன். Not for only this sum. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சொல்லிடுறேன். சரியா? So that you can notice. ரெண்டு டயகிராம்ஸா இருக்கு, 4 சம் இருக்கு. 2 டயகிராம்ஸ் 4 சம். சரிங்களா? என்னன்னு இருக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா வந்தா ஒரு வெக்டார் இங்கேயும் ஒரு வெக்டார் இங்கேயும் இருப்பாங்க. இது ஆல்பா, இங்க பீட்டா. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆல்பா மைனஸ் பீட்டானா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒருத்தங்க ஆல்பா, இன்னொருத்தங்க பீட்டா. சரியாடா பசங்களா? சோ ஓகே, எப்பயுமே இது O, இது எப்பயுமே O. OA B. OA B. சரியா? அஸ்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏடா பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா? அஸ்யூம் பண்ண. சோ இதுல ரெண்டு பேரோட அசம்ப்ஷன் 1. ஓகேவா? இதுல யார் அசம்ப்ஷன் 2 காமனா இருக்கிறதெல்லாம் நடுவுல எழுதுறேன். சி OA வெக்டார் நான் A வெக்டார் தான் எடுப்பேன் அண்ட் மாட் A ஓட வேல்யூ 1. ஏன்னா இது எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ். OB வெக்டார் நான் B வெக்டார் தான் எடுத்துப்பேன் அண்ட் மாட் B ஓட வேல்யூ 1. ஓகே, இது எல்லாமே காமன். சரியா? அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் தெரியும். ரைட்டடாப்பா? ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட கோஆர்டினேட், இதோட டிஸ்டன்ஸ் என்னது 1. இதோட டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லிட்டேன்? 1ன்னு சொல்லிட்டேன். ஆங்கிள் என்னது? ஆல்பா. ஸோ இதோட கோஆர்டினேட் என்னது? cos alpha sin alpha. What about this one? இது வந்துட்டு cos beta minus sin beta. ஏன் மைனஸ்? இது 4th quadrant, அதனால மைனஸ். சரியாடாப்பா? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லென்த் இருக்கா, இந்த லென்த் வந்து cos alpha, இந்த லென்த் இருக்கா, இது வந்து sin alpha. புரியுதா? அதே மாதிரிதான் இங்க இந்த லென்த் இருக்கா, இந்த லென்த் என்னது? cos beta, இந்த லென்த் என்னது? sin beta. அவ்வளவுதான். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டம். சரிடா பசங்களா? ரெண்டு பேத்துக்குமே ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுவேன். இது L. சோ ஓல இருந்து A போறதுக்கு யாருக்கு? O to A ஸ்ட்ரைட்டா போலாம், இல்லனா ஓல இருந்து L போய் L இருந்து A போறோம். அதேதான் இங்க O to L போறேன், L இருந்து A போறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் B பெறேன். O to B போறதுக்கு யாருக்கு வெக்கல்? O to M போலாம், M to B. Put a perpendicular line here. That's it பசங்களா. கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் மாறும். இதோட கோஆர்டினேட் என்னது? cos alpha, sin alpha. இதோட கோஆர்டினேட் என்னது? cos beta, sin beta. ஏன்னா ரெண்டு பேருமே பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ் பாசிட்டிவ். அவ்வளவுதான். சோ இதுல என்ன வரப்போகுது? your A வெக்டார். உங்களோட A வெக்டார் OA என்னது? A வெக்டார். OL என்னது? cos alpha. So cos alpha I plus cos sin alpha j. What about this one? Cos beta I minus sin beta j. இதுக்கு என்ன வரப்போகுது? A vector is equal to cos alpha I plus sin alpha j and B vector is equal to cos beta I plus sin beta j. அவ்வளவுதான்டா பசங்களா. ரெண்டு டயகிராம்ஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தியாசம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? உனக்கு காஸ் கேக்குறாங்க. காஸ்னா டாட் ப்ராடக்ட், சைன்னா கிராஸ் ப்ராடக்ட். இப்போ நான் காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா நான் ப்ரூவ் பண்றேன். இந்த சைடு சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா ப்ரூவ் பண்றேன். பாருங்களேன். ஓகே, ரெண்டு பேரும் ப்ராசஸும் பிரிக்டலி சேம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? A டாட் B பண்றேன். A டாட் B என்னது? டாட் ப்ராடக்ட். ஸோ காஸ் ஆல்பா cos beta minus sin alpha sin beta. இப்போ நான் டெஃபினிஷன் யூஸ் பண்றேன். mod A mod B cos of ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்னது? alpha plus beta. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. so cos of alpha plus beta. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? for what this sum, இந்த சம்முக்கு சொல்றேன். இந்த சம்முக்கு பாருங்களேன், sin இருக்கு. so sin னா cross product வரணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க cross product கண்டுபிடிங்க. ஓகே, இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. கிராஸ் ப்ராடக்ட்ல ஒரு டிஃபரன்ஸ் தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா, நம்மளுக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி இருக்கும்? எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் டைரக்ஷன் போகும். டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்போ ஆல்பா கிராஸ், அதாவது A கிராஸ் பின்னு எடுக்கக்கூடாது, B கிராஸ் A தான் எடுக்கணும்.
அப்பதான் கரெக்டா வரும். ஸோ பி கிராஸ் ஏ, ஏன்னா பில இருந்து தான் ஏக்கு போக முடியும். cos beta sin beta 0, cos alpha sin alpha 0. So when you find with this help, k ஓட ஹெல்ப்ல கண்டுபிடிச்சீங்கன்னா sin alpha cos beta minus cos alpha sin beta. ஓகேங்களா? நம்ம இதோட மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? மாடுலஸ் வரும்டாப்பா. ஸோ இப்போ மாடுலஸ் கேக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ sin alpha cos beta minus cos alpha sin beta. டெஃபினிஷன் என்னது? இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா mod b mod a and sin of angle between them. ஸோ இதுவும் ஈக்குவல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 4 ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? If you know, you can ask. Yes. இந்த 4 ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? யாரா பசங்களா? கிளியர்? ஓகே, டன். ஓகே, ஒரு 4-5 பேர் தான் கவனிக்கிறீங்க போல இருக்கு. ரைட்ரா பசங்களா? ஓகே, வாட் அபவுட் தி ஒர்க் அண்ட் ஒர்க் தான் எனக்கு தெரியுமே. இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு. 2 இருக்குன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 1 இருந்தா 1 யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேர் இருந்தா டோட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டல் என்னது? ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ற பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க ஆட் பண்ணலாம். 3 இவங்களே ஆட் பண்ணீங்கன்னா 5, இவங்களே ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ், இவங்களே ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் கே. டிஸ்டன்ஸ்ங்கிறது 2 பேர்த்த சப்ராக்ட் பண்ணாதான் கிடைக்கும். 2 பாயிண்ட்ஸ் சப்ராக்ட் பண்ணாதான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ்ங்கிறது ஆல்வேஸ் சப்ராக்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இவங்களே சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 4ல 1 போச்சுன்னா இட் இஸ் 3, அண்ட் -1ல 3 போச்சுன்னா இட் இஸ் -4, அண்ட் லாம்டால 1 போச்சுன்னா இட் இஸ் லாம்டா பிளஸ் 1 இன்டூ கே. ஸோ ஒர்க் டன் 16 கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன்னா என்னடா பசங்களா? எஃப் டாட் டி, அவங்களோட டாட் ப்ராடக்ட். ஸோ எஃப், ஸோ 15 plus 4 plus lambda plus 1 is equal to 16. So finally your lambda value is equal to 21. In the side pochna -5. Lambda value என்னடா பசங்களா? -5. இத நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. எக்ஸாம்ல உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. சரியா? ஓகே. Then we are டார்க் விட்டுட்டேன் பாத்தியா? சரி, டார்க்குக்கு என்ன பண்ணுவீங்க? டார்க்கும் இதே மாதிரி தான், பட் யூ ஹேவ் டு டூ ஃபார் கிராஸ் ப்ராடக்ட். அந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க மறந்துடாதீங்க. சரியாடாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் we are going to, இப்போ இது என்னது? நான் சொல்லியிருக்கேன் பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்கும். எங்கெல்லாம் ஒரு டாட் ஒரு கிராஸ் நீங்க பாக்குறீங்களோ அதை நீங்க பாக்ஸா எழுதலாம், தப்பே கிடையாது. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம பாக்ஸா எழுதிக்கலாமா பசங்களா? யா, யூ ஹாவ் அ டவுட். யாடா மணிகண்டன், வாட் இஸ் யுவர் டவுட்? ஸோ ஃபைண்ட் தி பாக்ஸ் ப்ராடக்டா பசங்களா? -3 -1 5 1 2 -1 1 4 0 4 -5. ஃபைண்ட் தி என்னடாப்பா இன்னும் டவுட் போடுறீங்களா? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் ப்ராடக்ட் வரும். சரியாடா பசங்களா? யா, சோ இத பாருங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யா, வாட் இஸ் யுவர் டவுட் ராப்பா? நீ சொல்லு, என்ன டவுட்னு சொல்லுங்க. ஏதாவது சம் கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. யூ ஹேவ் அ டவுட். கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன டவுட்? ஓகேடா பசங்க, யாராவது போட்டிங்களா? ஸோ -3 into -2 into -5 is 10 -4 plus 1 into 1 5s are 5 -5 and plus 5 into 4. அவ்வளவுதான். சரிங்களா? யாடா பசங்களா? ஓகே ஃபைன். இப்படி கோப்ளானர். ஸோ நான்
கோப்ளானார் வேற கொலினியர் வேற, யாரும் மாத்தி மாத்தி போட்டுறாதீங்க. சென்டர் வராதா? ஓகே, a cross b வராதா sin a plus b ல by the definition? No. So by the definition a plus b இருக்கனால a vector cross b vectorன்னு போகணும்னு அவசியம் இல்லை. சரியாடாப்பா? நீங்க கீழே யார் எடுத்திருக்கீங்களோ கீழ இருந்து மேல போகும்ல, ஸோ கீழ இருந்து மேல போறவங்கள தான் நீங்க வந்துட்டு சப்ராக்ட் பண்ணீங்க. ஸோ b cross a மட்டும் போட்டா போதும். சரிங்களா? sin of a plus b டெரிவேஷன்ல கேட்கிறேன். ஏன் வணிகண்ணன்? ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் டெரிவேஷனையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அப்படி அப்ளை பண்ணும்போது டயக்ராம் மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஏ பிளஸ் பி வருதோ உங்களோட டயக்ராம் பெரிய டயக்ராம். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எடுத்துக்கணும். இப்படிதான் எடுத்துக்கணும். எப்பவுமே ஆங்கிள் இப்படிதான் மெஷர் பண்ணுவீங்க, ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ டயக்ராம் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்களா பசங்களா? காஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னா நான் போட்ட ஃபர்ஸ்ட் டயக்ராம், மைனஸ்ல வந்தா செகண்ட் டயக்ராம், காஸ் அப்படின்னா டாட், சைன் அப்படின்னா கிராஸ். ஓகேங்களா? சோ கோப்ளானார் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0. சோ ஃபைண்ட் யுவர் பாக்ஸ் ப்ராடக்ட் whether it is coming as 0 வருதா இல்லையா செக் தான் பண்ணணும். ஓகேங்களா? சோ 1 2 -3 2 -1 2 3 1 -1. So 1 into 1 minus 2 is -1 minus 2 into 2 plus 3 5 minus 3 into 2 minus 2 minus 6 minus 2 minus 6 minus 8 and this is 5. So minus 1 minus plus 16 minus 15 which is equal to 0. யாரா பேசலாம்? So it is coplanar. அப்ப அவங்க coplanar தான். Volume of parallelopiped. How will you calculate volume of parallelopiped? Volume of parallelopiped னா என்னடா பசங்களா? Volume அப்படினாலே box product தான். So இந்த box product வச்சு 90 கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்னன்னா வால்யூம்ங்கிறது மாடுலஸ் வேல்யூஸ் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும். +90 எடுத்துக்கணும், -90 எடுத்துக்கணும். ரெண்டு பேர் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. So இங்க ரெண்டு லாம்டா வேல்யூஸ் வரும். ஓகே, be aware of that. இது நான் போட்டு காட்டட்டா பசங்களா? You want me to put or we can go to the next one? Next one போலாமா? போடட்டா? சரி, ஓகே. So see this 7 lambda minus 3 next to 1 2 minus 1 minus 3 7 and 5 which is equal to 90 plus or minus ரெண்டு பேர் வருவாங்கடா பசங்களா. When it is modulus we will have plus or minus. Okay, so lambda is 7 into 30 10 10 plus 7 17 minus lambda into 5 plus 5 minus 3 which is 2 and minus 3 into 7 plus 6 7 plus 6 13. So 7 into 17 என்ன பசங்களா? 9 4 na 119 minus 2 lambda minus 39 is equal to 19. So 119 ல 39 போச்சுனா 9 போச்சுனா 10 110 ல 30 போச்சுனா 80. So 80 minus 2 lambda is equal to mod 90. ரைட் ஆடா பசங்களா? y plus or minus. ஏனா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நெகட்டிவ்லி வரும் பாசிட்டிவ்லி வரும், ரெண்டு விதமாவும் வரும். கரெக்டாடா பசங்களா? பட் நம்மளுக்கு வால்யூம் நல்லி பாசிட்டிவ்ல இருக்கணும். ஸோ அதனால இதை கண்டுபிடிச்சு நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணி தான் வால்யூம் போடுவோம். எப்பயுமே இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம வால்யூம் போடுவோம். ஸோ அது மாடுலஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் 19 வந்திருக்கும். ஸோ அதனால தான் mod 9 யூஸ் பண்றோம். ஸோ தேர் வில் பி அப்ப +90 வந்திருக்கலாம், -90 வந்திருக்கலாம். யார் வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னது ஜென்ரல், ரைட்? அப்போ 80 minus 2 lambda is equal to -90 ஒன்னு, 80 minus 2 lambda is equal to +90 ஒன்னு. சரிடா பசங்களா? So 80 plus 90 is equal to 2 lambda which is 170. 85. சரிங்களா? lambda is equal to 85 ஒன்னு. What about this case? So lambda is equal to -5.
ஓகேவாடாப்பா? 2 ஆன்சர்ஸ். ஆனா புக்ல செக் பண்ணுங்க, புக்ல 2 ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்களா ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்களான்னு. ஓகேங்களா? only one is given. It started 9 AM. Yeah. Okay. Yes. So இப்போ இத வெரிஃபை பண்ண போறோம். வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடி நான் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்றேன். ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்றேன். அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணவும் எப்படின்னு சொல்லி தரேன். சரிங்களா? வாட் இஸ் தி ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன்? A cross. 3 பேத்துக்குமே cross. 3மே cross. சரிங்களா? 3மே cross. அப்ப என்ன பண்ணணும்? யாருக்கு பிராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன். புரிஞ்சுதா? யாருக்கு பிராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன். அதுக்கப்புறம் மத்த 2 பேத்தோட டாட். மத்த 2 பேத்தோட டாட். யாடா பசங்களா? தட்ஸ் இட். இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ப்ராடக்ட். ட்ரிபிள் ப்ராடக்ட்ல இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? நோ ரைட்? என்ன பண்ணும்? யாருக்கு பிராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன், அதுக்கு முன்னாடி டாட்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதை நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா இந்த மாதிரி சம் வருதுல்ல மேம், இப்படி வருதுல்ல மேம், இதை நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம முழிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சம் பி கிராஸ் சின்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே இவங்கள தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். எப்பயுமே இவங்கள தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். ஸோ எப்பயும் போல அப்போ பி மைனஸ் சி. வாட் யூ டிட் ஹியர்? இங்க என்ன பண்ணீங்க? எக்ஸ்பேண்ட் பண்ணதுல ஒருத்தரை விட்டுட்டு மற்ற 2 பேர்த்தோட டாட் பண்ணீங்க. கரெக்டா? அதே தான் இங்கேயும் பண்ணுங்க. அப்போ இவன் டாட் இவன். ஓகேவா? ஏ கிராஸ் பின்ற ஒரு வெக்டாருக்கு சி கூட டாட் பண்றோம். இங்க ஏ கிராஸ் பிங்கிற வெக்டாருக்கு பி கூட டாட் பண்றோம். புரியுதா? அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இதை ஜீரோவா மாத்துவோம். ஒய்? ஏ ஜீரோவா மாத்துறோம். ஏன்னா இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட். ஐடென்டிஃபை பண்ண முடியுதாடா பசங்களா? இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட். 2BB ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தாலே பாக்ஸ். நான் சொல்லியிருக்கேன்னா பாக்ஸ்ங்கிறது டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்ல 2 ரோ ஒரே மாதிரி தான், அது ஜீரோ தானே. ஸோ இந்த 2 ரோஸ் ஒரே மாதிரி வரும். ஸோ இட் இஸ் ஈவென்ச்சுவலி பிகம் ஜீரோ. பட் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்காக நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். புரியுதாடாப்பா? How do you expand it? இப்ப புரிஞ்சிருச்சா? Yes everyone, you got it? How are we expanding this? Yeah, what is your doubt? A டாட் போடக்கூடாதுடா. 3மே டாட்டா வர வாய்ப்பே இல்லடா பசங்களா. ஏதாவது ஒரு கிராஸ் ஒரு டாட். சரிங்களா? டைரக்டா பிசிக்கு கிராஸ் போட்டு அதையும் பண்ணலாம். ஆனா பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த சம்ஸோட வாங்கிட்டா. ஓகேவாடா பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு வெரிஃபை திஸ் சம். ஸோ வெரிஃபிகேஷன் ஐ திங்க் யூ கேன் டூ இட். ஸ்ட்ரெயிட்டா கிராஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் அகைன் சொல்லட்டா? செகண்ட் எதுப்பா? இதை எக்ஸ்பான்ஷன் பண்ண சொல்றதா பசங்களா? ஸோ நான் திருப்பி சொல்றேன், லிசன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 கிராஸ் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, when you find 3 cross அப்படின்னா யாருக்கு பிராக்கெட் இருக்கும்? ஸோ யார் பின்னாடி இருக்கிற பிராக்கெட்ஸ், when your brackets is behind, உன்னோட பிராக்கெட்ஸ் பிஹைண்டா இருக்குன்னா b minus c. இது ஆக்சுவலி வாட் இஸ் இட்? b ல இருந்து c வை மைனஸ் பண்ண போறோம். ஆனா என்னது? b க்கும் c க்கும் ஒரு மல்டிப்ளிகேஷன் முன்னாடி வரும். யார் அந்த மல்டிப்ளிகேஷனா இருக்கும்? மற்ற 2 பேத்தோட டாட். a டாட் c இருக்கும். இங்க என்னவா இருக்கும்? a டாட் b இருக்கும். புரியுதாடாப்பா? அதே மாதிரி தான் நான் இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றேன். ஸோ 3 பேர் வரும்போது நிறைய பேர் தடங்கள் ஆகக்கூடாது. ரைட்? ஸோ நான் என்ன பண்றேன்? இவங்களை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ ஏல இருந்து சி நீங்க சப்ராக்ட் பண்ண போறீங்க. முன்னாடி என்ன வரப்போகுது? முன்னாடி 2 பேர்த்தோட டாட். ஸோ இதோட டாட், இதோட டாட். அவ்வளவுதான்டா பசங்க. ஓகே? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒரு பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிருக்கேன்டா பசங்களா. யூ கேன் ஹேங் இட் ஓவர் தட். சரிங்களா? ஓகே, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஓகேவா? வி ஆர் வெரி, நான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சேன். நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஐ திங்க் 4க்குள்ள நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் லைன்ஸ் வந்துட்டேன். ஓகேவாடா பசங்களா? லைன்ஸ் பிளைன்ஸ் அவ்வளவுதான். அந்த 2 கான்செப்ட் தான் இருக்கு. இந்த 2 கான்செப்ட் உனக்கு புரிய வச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே? எஸ்.
ஸோ ஃபார்முலாஸ் படிக்கலாமா? ஃபார்முலா படிக்காம உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா பசங்க. ஃபார்முலாஸ் ஆர் வெரி ரியல் இம்பார்ட்டன்ட். ஓகே டன். வாட் அபவுட் லைன்ஸ்? லைனுக்கு ஓகேங்களா, லைன்ல ரெண்டு விதமான சம் கேட்பாங்க. லைன்ஸ்ல ரெண்டு விதமான சம்ஸ் இருக்கு. வாட் ஆர் த சம்ஸ்? தேர் ஆர் டூ சம்ஸ். ஓகே, டூ கான்செப்ட்ஸ். லைன் அப்படின்னாலே ரெண்டு ஃபார்மேட் தான் இருக்கு. ஸோ லைனுக்கு ரெண்டே பேர் தான் சொன்னேன். என்ன சொன்னா, ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருந்தா லைன், மூணு கோஆர்டினேட்ஸ் இருந்தா பிளேன்ஸ். இதுதான் நார்மலான திங். ஸோ லைன் அப்படின்னா லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட், லைன் மேலேயே இருக்க ஒரு பாயிண்டோட வெக்டார் எனக்கு வேணும். அண்ட் லைன் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல ஒரு குட்டி வெக்டாரும் டிராவல் ஆகும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைனும் இந்த வெக்டாரும் பேரலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பேரல் வெக்டார் வேணும். புரியுதாடா பசங்களா? ஒரு லைனுக்கு தேவைப்படுறது ரெண்டே பேர் தான். அந்த லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த லைன் மேல இருக்க அந்த லைனுக்கு பேரலா போற ஒரு வெக்டார். சரிங்களா? இந்த ரெண்டு பேர் இருந்தா போதும், லைன் ஈக்குவேஷன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லைனுக்கு மொத்தம் மூணு ஃபார்மேட் இருக்கு. we have three formula. Parametric form. What is parametric form? Parametric form எல்லாத்தையும் தனித்தனியா நீ காட்டணும். Parametric அப்படினால இது தனித்தனியா காட்டுறது. So r is equal to first point காட்டுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் t போட்டு parallel vector காட்டுவீங்க. அவ்வளவுதான். This is parametric form. Non parametric form னா என்னது? r minus a cross b is equal to 0 vector. a-ங்கிறது point, b-ங்கிறது parallel vector. சரிங்களா? Cartesian form. What is Cartesian form? X minus point. X கூடலாம் x minus point, y minus point, z minus point. Denominator என்ன வரும்? Parallel vector ஓட coefficients. ஓகே வாடா பசங்க, இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலே போதும். இப்போ ரைட், இது இப்படி கொடுத்தா பர்ஃபெக்ட். இப்படி கொடுக்கறத வச்சு எதை வேணா பண்ணலாம். இப்போ லைன்ஸுக்கு ஆங்கிள்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுல இருந்து நான் தெளிவா சொல்றேன் பாரு. லைன்ஸுக்கு ஆங்கிள் கேட்கறாங்க, ஆங்கிள் கொஸ்டின் கேட்கறாங்க, டிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க, அண்ட் வேற என்ன, டைரக்ஷன் கொசைன் கேட்கறாங்க. லைன்ஸுக்கு தான் இது எல்லாத்தையும் கேட்கறான். ஆனா நீங்க மொத்த லைனுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு லைனோட ஃப்ரெண்ட் யாரு? பேரலல் வெக்டார் மட்டும் போதும். சரியா? லைன்ஸோட டிஸ்டன்ஸையோ ஆங்கிள்ஸையோ கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு போதும்? பேரலல் வெக்டார் மட்டும் இனஃப். யூ காட் இட்? ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதக்கூடாது. ஒன்லி லைனோட ஃப்ரெண்டான பேரலல் வெக்டாரை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவாடாப்பா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ see this வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்மேட். வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. ஸோ we have நம்ம கிட்ட வெக்டார் ஃபார்மேட் கொடுத்து, இது வந்து பெராமெட்ரிக் ஃபார்ம். பெராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன சொன்னேன்? பாயிண்ட்டை தனியா கொடுப்பாங்க. பட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண நீங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். So this is point and this is parallel vector. Right ஆடா பசங்களா? Direction cosine of the straight line. Direction cosine என்ன சொன்னேன்? Direction cosine of line கேட்பாங்க. ஆனா யாருக்கு கண்டுபிடிச்சா போதும்னு சொன்னேன்? B வெக்டாருக்கு. B வெக்டாருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். So mod B is equal to square root of 4 plus 1 plus 9, which is root 14. What is your direction cosine rappo? 2 by root 14 minus 1 by root 14, 3 by root 14. அவ்வளவுதான்டா பசங்களா. முடிஞ்சிருச்சா? Yes, you are getting it. இப்போ next vector equation in non-parametric form. Non-parametric formula என்ன சொன்ன? r minus point cross your parallel vector. So r minus a cross b is equal to 0. போட்டா போதும். அதை எடுத்து அங்க அழகா எழுதுனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, கார்ட்டீசியன் எப்படி எழுதுவீங்க? x minus point 3 parallel, y minus point கீழ minus 1, z minus 6 divided by 3. அவ்வளவுதான். Okay, the question is done here. The question is over. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின். இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் பக்காவா கிளியர் புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் பக்காவா புரிஞ்சிருக்கும். ஓகே, தென் we have collinear. இந்த collinear டைப்ல தான் நான் ரெண்டு பாயிண்ட்கான சம்மேஷன் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸ் இருக்குல்லடா பசங்களா, நான் சொன்ன ஃபார்முலாஸுக்கும்
இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல்னா ஓகே. இப்போ ரெண்டுமே பாயிண்ட்ஸ், ஒரு லைன்ல எனக்கு ரெண்டுமே பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா ஒரே டிஃபரன்ஸ். ஸோ இந்த பேரலல் வெக்டருக்கு பதிலாக என்ன வரணும்? ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸ். எங்கெல்லாம் பேரலல் வெக்டார் யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸை யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா? எஸ். ஸோ அப்போ டைரக்ஷன் கொஸ்டின் ஆஃப் லைன்னு கேட்டால் என்ன போதும்? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ராக்ட் பண்ற அவங்களோட இது போதும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ற போறோம்? 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைன் மேல இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ரெண்டு லைனை வச்சு ரெண்டு பாயிண்ட் வச்சு ஒரு லைனை போடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் வச்சு ஒரு லைனை போடுறேன். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பேசிக்கிறேன். சரிங்களா? யாரா பசங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு டக்குன்னு லைன் ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஒய் மைனஸ் 3 z மைனஸ் 4. கீழே பேரலல் வெக்டர் பெற வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்டா பசங்களா? பேரலல் பெற வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3, 3 மைனஸ் 4 மைனஸ் 1, 4 மைனஸ் 1 மைனஸ் 1. அவ்வளவுதான். சரிங்களா? இதை நீ எங்க இருந்து வேணாலும் டிஃபரன்ஸ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், மேம் இந்த பாயிண்ட்ல இருந்தா இதை மைனஸ் பண்ணுமா, இதுல இருந்தா இதை மைனஸ் பண்ணுமா? எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, மைனஸ் டைரக்ஷன் முக்கியம் இல்ல. அதுல யார்ல இருந்து யார் மைனஸ் பண்ணணும் இல்ல. இதுதான் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் டூ லைன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் இது மேல இருக்கா? செக் பண்ணி சொல்லுங்க. 8,1,2 இந்த லைன் மேல இருக்கா? that's like அதே தான் மணிகண்டன். அவ்வளவுதான். சரிங்களா? Find it 8,1,2 is on the line or not. So put போட்டீங்கன்னா so 6/2 is 2 and இது 1 போட்டீங்கன்னா you will get 2 and இங்க 2 போட்டீங்கன்னா you will get 2. எல்லாமே 2 is equal to 2 தான் வருது. So இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட லைன் மேல தான் இருக்கு. So these 3 points are on the line. அவங்க லைன் மேல தான் இருக்காங்க. ஓகேவா? 8,1,2 satisfies this equation, this line. அப்போ 3 பாயிண்ட் on same line. எல்லாருமே சேம் லைன் மேல தான் இருக்காங்க. So they are collinear. அவ்வளோ ஏன் கஷ்டப்படுறீங்க மணிகண்டன்? அப்படி ஏன் கஷ்டப்பட போகணும்? சரிங்களா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் them. ஓகேங்களா? இது ஒரு லைன், இது ஒரு லைன். ரெண்டு பேத்துக்கும் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டாடா பசங்களா? சி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆங்கிள்ஸா இருக்கட்டும், டைரக்ஷன் கொசைனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, யாரு மட்டும் போதும்? only we need parallel vector. ஸோ இதோட parallel vector பக்காவா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? இது ஃபார்மேட்ல எழுதுறேன். எப்பயுமே எக்ஸ் மட்டும்தான் மேல இருக்கணும், மற்றவங்களை எல்லாத்தையும் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி சரிடா பசங்களா? யா. ஸோ 1/10. ஸோ இது ஆக்சுவலி டினாமினேட்டர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை நான் வந்து ஃப்ராக்ஷனா இல்லாம கூட எழுதலாம். என்ன பண்ணலாம்? இதை வந்து 6ஆல நான் மல்டிபிள் பண்றேன். எல்லாத்தையும் 6ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ x/3 y/2 is equal to z/-6. இந்த மாதிரி பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா A is equal to lambda b. They are parallel. Parallelனா ஒரு வெக்டார் மட்டும் parallel இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மல்டிபிள்ஸ் lambda என்ன போட்டாலும் சரி, lambda போல 1 2 3 யாரை மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரி. சரியா? A இப்போ Bங்கிற ஒரு parallel வெக்டார் இருக்குன்னா அவங்க கூட மல்டிபிள் பண்ற யாரா இருந்தாலும் அந்த லைனுக்கு parallel தான். புரியுதாடா பசங்களா? See parallel vector. So parallel அப்படினாலே lambda b. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க யாரை வேணாலும் மல்டிபிள் பண்ணலாம். அவங்க எல்லாத்தையுமே நம்ம parallelனு எடுத்துக்க முடியும். அது வந்து டெஃபினிஷன் வைஸ் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஹவ் டு மல்டிபிள் வித் 6 இல்லை 12ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ இட் இஸ் 2 times and this is 12. ஓகேவாடா பசங்க? யா. ஸோ அவ்வளோதான். What is your A vector? Your A vector is 3i plus 2j and 6k. What about this?
சரிங்களா? டேக் தி டாட் ப்ராடக்ட் பசங்க. டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஃபைண்ட் தி டாட் ப்ராடக்ட். 2 is 6 minus 24 plus 24. So plus 18. Which is equal to 0. Dot product 0. Dot product 0 they are perpendicular. So angle வந்து pi by 2. Okay வாடாப்பா. ஓகேங்களா? எஸ். சரி ஓகே. இப்போ planes பார்க்க போறோம். அவ்வளவுதான்டா பசங்களா. வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். சரியா? What about planes? Planes na என்ன? When I'm teaching you plane ஒரு ஷீட் பசங்களா. ஒரு ஷீட் எப்படி லைனுக்கு parallel வெக்டாரோ அந்த மாதிரி பிளேனுக்கு இது கூடவே ஒரு சின்ன வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அந்த சின்ன வெக்டர் பேரு நார்மல் வெக்டர். சின்ன பெர்பெண்டிகுலர் வெக்டர் எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்? நார்மல் வெக்டார்னு சொல்லுவோம். இல்ல அது வந்துட்டு ஒன்லி ஃபார் சில வேல்யூஸ் மட்டும் வராதுல, அதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்றதுக்காக அந்த கிராஸ் போடுவோம்டப்பா. சரிங்களா? சோ ஒரு பிளேனுக்கு எப்பயுமே நார்மல் வெக்டார், ஒரு பிளேன் எடுத்தாலே பெர்பெண்டிகுலர் வெக்டார் ஆர் நார்மல் வெக்டார். சரிங்களா? அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பின்னாடி வரது எல்லாமே நாம லைனை வச்சு டிரைவ் பண்ண ஃபார்ம். ஸோ லைனை வச்சு டிரைவ் பண்ண ஃபார்மும் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். ஓகேங்களா? ரைட் ராபர்சன்லாம். ஸோ என்னது? ஒரு டிஸ்டன்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பர்பெண்டிகுலர் டு ஒரு நார்மல் வெக்டர் கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் தி ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா r டாட் n கேப்பா இருக்கணும். n கேப்னா என்ன அர்த்தம்? அது ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கணும். யூனிட் வெக்டாரா இல்லைன்னா நீங்க மாத்துங்க. சரிங்களா? செக் whether it is a unit vector or not. எப்படி செக் பண்ணுவீங்க? அவங்களோட மாடுலஸ் 36 plus 4 plus 9, so which is 7. It is not unit vector. அது unit vector கிடையாது. unit vector இல்லைன்னா அதோட மாடுலஸ் எல்லாம் டிவைட் பண்ணிடணும். So n cap is equal to 1 by 7 into 6i plus 2j minus 3k. So substitute it. What is your plane equation then? Your r dot ஓகேங்களா? இந்த 7 அங்க போயிடும். I think it is 12. So r dot 6i plus 2j minus 3k is equal to 84. ரைட்டடா பசங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இத நீங்க பிளேன்ல இருந்து டக்குனு கார்ட்டீசியனா மாத்துறது இன்னும் ஈஸி. எப்படின்னா இது ijk க்கு பதிலா xyz போடணும். அவ்வளவுதான். So 6x plus 2y plus 3 minus 3z is equal to 84. பிளேன் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருந்து கார்ட்டீசியன் ஃபார்மா மாத்துறது ரொம்ப ஈஸி. ijk க்கு பதிலா xyz போட்டா போதும். ஓகேவாடா பசங்களா? என்ன போடணும்? வெக்டார் ஃபார்முக்கும் கார்ட்டீசியன் ஃபார்முக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ijk க்கு பதிலா xyz இருந்தா கார்ட்டீசியன், xyz க்கு பதிலா ijk இருந்தா that is வெக்டார். சரிங்களா? பிளேன் இட் இஸ் ஈஸி. ஓகே டன்னாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீங்க இதை செக் பண்ணும். சி நான் லைனுக்கு எப்படி லைனுக்கு டைரக்ஷன் கொசைன் கேட்டாலும் சரி, ஆங்கிள் கேட்டாலும் சரி, parallel வெக்டார் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி பிளேனுக்கு டைரக்ஷன் கொசைன் கேட்டாலும் சரி, ஆங்கிள் கேட்டாலும் சரி, டிஸ்டன்ஸ் கேட்டாலும் சரி, யாரை யூஸ் பண்ணா போதும்? n மட்டும் யூஸ் பண்ணா போதும். சரியா? ஸோ இதோட n என்னது? இதோட n என்னடா பசங்களா? இதோட nங்கிறவங்க இவங்க தான். ஸோ வாட் இஸ் your n for this one? 12 plus 3j minus 4k. ரைட்டுங்களா? we have to find it in parametric form. see ஒரு length of perpendicular distanceலாம் வேணும்னா n கேப்பா இருக்கணும், n இருக்க கூடாது. so find the modulus for this one. 144 plus 9 plus 16 which is 13 வரும். ரைட்டடா பசங்களா? so what is your n cap? you know what your n cap? ஆனா இது actually n கேப்ல இருந்திருக்கும். நாம ஈக்குவேஷன் நாமளா எழுதி இருந்தோம் அப்படின்னா 13 நிச்சயமா டிவைட் பண்ணிருப்போம். கரெக்டா பசங்களா? ஆனா என்ன இங்க 13 டிவைட் பண்ணாம விட்டுருக்காங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 13 டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு பாராமெட்ரிக் ஃபார்முக்கு எழுதுறீங்க. அப்படி எழுதும் போது அது n மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து n வந்து n கேப்பாவும் இருந்திருக்கணும். So you have to divide by 13. So 12x plus 3y minus 4z divided by 30. 65 by divided by 13. So
1 by 13 into 12i 3j minus 4k is equal to 5 r dot. R dot னு போட்டு எழுதணும். இதுதான் non-parametric form of a plane. And உங்களோட perpendicular length என்னது? Perpendicular length என்னது? 5. சரியாடாப்பா? 5. Okay? Everyone, புரிஞ்சுதாடா பசங்களா? Intercept. Intercept னா என்னது? x by a plus y by b is equal to z by c is equal to 1. Intercepts அப்படின்னா x, y, z axis கட் பண்ற இடம். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? நீங்க இத கார்ட்டீசியனுக்கு மாத்தணும். Everyone, இது கார்ட்டீசியனுக்கு மாத்துங்கடா பசங்களா. ஏன் யூசர்? Just make it into a cartef. இத கார்ட்டீசியனுக்கு மாத்துங்க. என்னோட கெஸ்ஸா? என் கெஸ்ஸை நான் அப்புறம் சொல்றேன். we will try to complete ரா பசங்களா. அதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். Yeah, you just change into Cartesian. So 6x plus 4y minus 3z is equal to 12. Intercepts வேணும். intercepts வேணும் அப்படின்னா x0 போட்டீங்கன்னா xy0 போட்டீங்கன்னா z கிடைக்கும். y0 x0 போட்டா சேம். So x0 y0 போட்டீங்கன்னா z கிடைக்கும். So your z will be minus 4. And y0 z0 போட்டீங்கன்னா x கிடைக்கும். Your x will be 2. And what is it? When you put y x is 0 and z is 0, you will get y. So y is equal to 3. சரிடா பசங்களா? So your x y z intercept என்னது? minus 2 3 and minus 4. Very good ரா பசங்க. So impressive. சரி, ஓகே. நான் உங்ககிட்ட அங்க சொன்னதான் ரைட்டா? ஆங்கிள்ஸ் அது லைனா இருந்தா parallel vector எடுத்துக்கணும். பிளெயினா இருந்தா யாரை எடுத்துக்கணும்? நார்மல் வெக்டாரை எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இப்போ இந்த பிளெயினோட நார்மல் வெக்டார் எங்க இருக்கும்? இங்க இருக்கிறவங்க தான் நார்மல் வெக்டார். கரெக்டா? ஆருக்கு பக்கத்துலயே இருக்கிறவங்க தானே நார்மல் வெக்டார். சோ n1 is equal to 2i 2j 2k. ரைட்டுங்களா? இப்போ இதுவும் ஒரு பிளேன் தான். இந்த பிளேனோட நார்மல் வெக்டார் என்னது? அவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட் ரா பசங்களா? what is the formula? So a dot b formula ஞாபகம் இருக்குல்ல? what is a dot b ஓட definition? So your cos theta is equal to mod n1 dot n2 divided by mod n1 mod n2. சரிங்களா? இதே ஃபார்முலா தான். இதுவே ஒருத்தங்க லைன் அண்ட் ஒருத்தங்க பிளேன், ஒருத்தங்க லைன் ஒருத்தங்க பிளேன்னா மட்டும் sin theta வரும். மத்த எல்லாத்துக்குமே cos theta தான். ஓகேவாடா பசங்களா? ஒருத்தங்க லைன் ஒருத்தங்க பிளேன்னா sin theta. எல்லாருமே ஒரே மாதிரி. ரெண்டு லைன்ஸ் ரெண்டு பிளேன்ஸ் அப்படின்னா cos theta. So your cos theta is equal to, take the dot product, 2 4s are 8 minus 4 plus 4 divided by இதோட மாடுலஸ் வந்து √12. இதோட மாடுலஸ் வந்துட்டு 16 plus 4 plus 4 24. யாடா பசங்களா? So 8 divided by இதோட வேல்யூ என்னது? it is 2√3. இதோட வேல்யூ வந்துட்டு 4 √3 into √2. so இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை 3 ஆயிருவாங்க. so 4 இதையும் கேன்சல் பண்ணுங்க, இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. ஃபோர் கிடையாது, 2√3 தான். ஸோ 2√3 into √2 வரும். ஸோ இவங்களும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times and this become 3. So finally cos theta is equal to 2 by 3√2. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா √2. So but theta is equal to cos inverse of √2 by 3. Okay வாடாப்பா? Okay, done. Thank God, Rapasanga. Yes. So find the angle between straight line. Straight line kana angle கேக்குறாங்க. See இப்ப பாரு, ஒரு பக்கம் லைன் இருக்கு, ஒரு பக்கம் plane இருக்கு. What you will do? என்ன யூஸ் பண்ணணும்? sin theta. சரிங்களா? first vector என்னது? parallel vector மட்டும் தான் எடுத்துக்கணும். So I minus j plus k dot இவங்க 2i minus j plus k divided by
mod 1 plus 1 plus 1 mod 4 plus 1 plus 1. So which is 2 plus 1 plus 1 divided by mod 3 and mod 3 into mod 2. So 2 root 2 by 3. So your theta is equal to sine inverse of 2 root 2 by 3. Okay, what happened? Yes. Exam yeah. Okay. So next, yeah. When we are discussing about skew lines, skew lines வந்து ரெண்டு லைன் பத்தின விஷயம் தான். சரிங்களா? இப்போ நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கோ. ரெண்டு லைன்ஸ் வந்து parallel கிடையாது. ரெண்டு லைன்ஸும் parallel lines கிடையாது. ரெண்டு லைன்ஸும் intersecting linesம் கிடையாது. அப்படினா அவங்க skew lines. அப்படினா அவங்க skew lines. ஓகே? சோ parallel line எப்படி கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன்? இதோட parallel வெக்டாரையும் இதோட parallel வெக்டாரையும் கம்பேர் பண்ணுங்க. சோ இங்க எத்தனை இருக்கோ எழுதிக்கோ. ரெண்டு பாயிண்ட். இந்த லைன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு parallel வெக்டார் இருக்கு. சோ A 6 J 2. parallel வெக்டார் யாரு? I 2J minus 3K. What about this one? C vector, point. Parallel. Okay, what appa? என்ன பண்ணனும்? So, when I am talking about this case, இந்த case பத்தி பேசுறேன். இப்போ ரெண்டு lines parallel இல்லையான்னு உனக்கு கேக்குறாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு parallels கம்பேர் பண்ணுங்க. B வந்து lambda of TR. யாராவது மல்டிபிள் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தரா கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. அப்படி கிடைக்கலன்னா parallel lines இல்ல. கிடைச்சா parallel lines. Okay? So this is not a parallel lines. Okay. இப்போ intersecting lines இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். intersecting lines இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட box product. இந்த box product நீ கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த box product 0வா இருந்தா intersecting lines. 0வா இல்லன்னா skew lines. Okay? So இத கண்டுபிடிங்க பார்க்கலாம். So 6 யாரிலிருந்து யாரானா மைனஸ் பண்ணிக்கலாம். So 6 minus 3 3. 1 minus 2 is minus 1. 2 minus of minus 2 become plus 4. So 1 2 minus 3 2 4 and minus 5. Just calculate this distance. என்ன வரும்டாப்பா? 3 into 3 into 2 is minus 10. Minus 10 plus 12. Minus 10 plus 2 it is 2. Minus of minus plus 1 into minus 5 plus minus 5 plus 5 11. Plus 4 into 4 minus 4 it becomes 0. So 11 plus 6 which is 17. This is not equal to 0. So they are not skew lines. They are skew lines. Skew lines. Okay. அப்ப distance between skew lines என்னன்னு கேட்பாங்க. distance between skew lines ஓட ஃபார்முலா என்னன்னா இவங்களோட box product divided by B cross D ஓட cross product. சரிங்களா? So you have to find cross product ஓட modulus கண்டுபிடிக்கணும். First cross product கண்டுபிடிக்கணும். What is it? 1 2 and minus 3. 1 2 and minus 3. 2 4 and minus 5. சரிங்களா? Find it represent. So I into minus 10 plus 2 not 2 minus j into முன்னாடி பண்ணீங்கல அதேதான். ஓகே? 11 வரும். 11 plus 0k. So 2i minus 11j. What is your modulus? Square root of 4 plus 121 which is 125. Root 125. 125 எப்படி எழுதலாம்னா 25 into 5. So 5 root 5. இதோட value வந்து 17 divided by 5 root 5 units. ஏதாவது doubt இருக்காடாப்பா? Anyone? Any doubt? You can ask me. One mark revision. One mark revision கொஞ்சம் கஷ்டம்டா பசங்களா. 1 2 3 and 4 5 6 7. So we have 7 sums more.
இந்த முடிச்சா முடிஞ்சிருச்சு. நான் ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பசங்களா, வாட் இஸ் தி ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லைன்ஸுக்கு எப்படி 2 பேரோ பிளேன்ஸுக்கு எத்தனை பேர் பசங்களா? பிளேன்ஸுக்கு 3 பேர். சரிங்களா? 3 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், 2 parallel வெக்டார். ஓகே, லைன்ஸ் ஆர் த parallel வெக்டார் அக்செப்டபிள், பிளேன்ஸ் ஆர் த நார்மல் வெக்டார் அக்செப்டபிள். சரிங்களா? ஒன்னு நார்மல் ஆர் parallel. அதுல ஏதாவது ஒருத்தர் இருந்தா போதும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான். பராமெட்ரிக்னா என்ன சொன்னேன்? பராமெட்ரிக்னா எல்லாத்தையும் தனித்தனியா காட்டுறவங்களுக்கு பேர் பராமெட்ரிக். சோ இப்ப தனித்தனியா காட்டணும்னு என்ன சொல்வீங்க? பாயிண்ட் வெக்டார். parallel வெக்டார் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு காட்டணும்டா பசங்களா, அவ்வளவுதான். சோ இங்க 2 கான்ஸ்டன்ட் வரும், அதனால 2 parallels. ஓகே, and for non parametric form, what is non parametric form? r minus a, okay, dot மத்த 2 கிராஸ், மத்த 2 பேத்துக்கு கிராஸ். இதுதான் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். சோ கார்ட்டீசியன் ஃபார்ம், ரொம்ப ஈஸி. கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னா x minus point parallel 1 parallel 2 equal to 0. இவ்வளவுதான். this is only nothing different. சரிங்களா? சோ ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட்லி கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிட்டு அந்த XYZ க்கு பதிலா IJK போட்டு எழுதிடுவேன். ஓகேவா? ஏன்னா நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் நான் டாட் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு நான் இதை பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ ஐ கேன் டூ திஸ் ஒன். கார்ட்டீசியனா மாத்திட்டு நான் பாராமெட்ரிக் ஃபார்முக்கு மாத்துறது ஈஸி. நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னடாப்பா? R இருக்கணும், IJK இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? பாராமெட்ரிக்னா உனக்கு தெரியும். பாராமெட்ரிக்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா காட்டணும், பாயிண்ட்டை தனியா காட்டணும், பேரலல தனியா காட்டணும். That's it. ஓகேங்களா? இதுலயே இன்னும் 2 ஃபார்மேட்ஸ் இருக்கு. சோ இப்போ 2 பாயிண்ட் இருக்கும், ஒரு parallel இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? சேம் கண்டிஷன். இப்போ ஒரு பாயிண்ட், ஒரு parallel எப்பயும் போல இருக்கு. சோ இவங்க எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு parallel மட்டும் மிஸ் ஆகுதா, அப்ப அந்த parallelக்கு பதிலா 2 பாயிண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிடும். லைனுக்கு என்ன பண்ணியும் அதே தான் இங்கேயும். சரிங்களா? இப்ப 3மே பாயிண்டா வந்திருக்கு மேம். 3மே பாயிண்ட்ஸ். இப்போ 3மே பாயிண்ட்ஸ்னா என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட் எப்பயும் போல எழுதிக்கோங்க. மீதி இருக்கிற 2 பாயிண்ட்ஸை இந்த பாயிண்ட்ஸ் கூட சப்ட்ராக்ட் பண்ணி 2 இடத்துல போட்டுரும். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. So you have to subtract it and you have to make it as a parallel. That's it. சரிடா பசங்களா? So we can use it now. Then see this. Find the non-parametric form and Cartesian form கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப parallel அப்படின்னா நீ parallel மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இது parallel, இது parallel. So இந்த parallels மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டா போதும். சரியாடாப்பா? So your A vector is equal to 0i plus 1j minus 5k. What about your B vector? Your B vector is 2i plus 3j plus 6k. Then what about your D vector? I plus j minus k. Yes, pasala, what is it? First Cartesian. சரிங்களா? X minus point 0, y minus 1, z minus of minus 5 plus 5. 2, 3, 6, 1, 1 minus 1 equal to 0. So x into, again நான் சொல்லட்டா? யா சாந்தி, நான் இப்பதான்டா நான் முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன்லப்பா. முன்னாடி என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஒரு பாயிண்ட், ஒரு parallel வெக்டார்ஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிரும். சோ இங்க நம்மளுக்கு 2 parallel இருக்கு. இது ஒரு parallel, இது ஒரு parallel. சரிங்களா? ஏன்னா கான்ஸ்டன்ட் இருக்கா, கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல இருக்கா, அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல வருதுன்னா அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு பாயிண்ட், 2 parallels. So x minus point, 2 parallels அப்படியே எழுதிக்கணும். You have to find the determinant. Determinant மட்டும் find பண்ணா போதும். யாரா பசங்களா, what is the determinant answer for this one? When you find it, what will be the determinant answer?
ஒரே ஆப்ஷன் பசங்களா. Yeah. So what is your answer அப்படின்னா you will get minus 9x plus 8y minus z is equal to 13. சரிங்களா, இந்த ஆன்சர் வந்துரும். இதை மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கார்ட்டீசியனுக்கு மாற்றணும், என்ன பண்ணணும், r டாட் அப்படியே ijkக்கு மாற்றிக்கணும். அப்படியே ijkக்கு மாற்றிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் நான் parametric form and this is Cartesian form. I hope everyone got it. யாரா பசங்களா புரிஞ்சுதா? எஸ், தட்ஸ் இட். இப்போ நீங்க இதுல பாருங்க, இதுல வாட் இஸ் பாயிண்ட், எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, பாயிண்ட்ஸ்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் parallel to the straight line, straight line parallel கொடுத்திருக்காங்க. இப்போ இது கார்ட்டீசியன் ஃபார்ம், இது ஒரு லைன், லைன்ல கார்ட்டீசியன் ஃபார்ம்ல parallel வெக்டர் எங்க இருக்கும், லைனை சொல்லும் போதே சொல்லிட்டேன், parallel வெக்டர் எங்க இருக்கும்டா பசங்களா, கீழே தான் இருக்கும். ஆனா ஃபார்மேட்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. this one is not in format. So when you're making it this format, right? So the x minus 1 by 1 is equal to 2 common எடுத்துட்டீங்கன்னா y plus 1 by 2 2 z plus 1 by minus 1. So இது cancel பண்ணீங்கன்னா 1. சரிங்களா? So உங்களோட points a minus 1 2 0. Okay. And this is your second point b, second point c. ஒரே ஒரு parallel வெக்டார் தான் நம்ம கிட்ட இருக்கு, ஒரே ஒரு parallel வெக்டார் தான் நம்ம கிட்ட இருக்கு, i j minus k. ரைட்டடா பசங்களா? ஆனா எனக்கு எத்தனை parallel வேணும்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன். how many parallels we need another one parallel b வெக்டார்னு ஒருத்தங்க எனக்கு வேணும். அதுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ, c minus a பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா என்ன வரும், 2ல 1 போச்சுன்னா 3, 2 minus 2 0 minus 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்கா, உங்ககிட்ட இப்போ எல்லாமே இருக்கா, ஒரு பாயிண்ட் ரெண்டு parallels, ஒரு பாயிண்ட் ரெண்டு parallels. ஸோ யூஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? So x minus point, y minus point, z minus point. ஒரு parallel vector, இன்னொரு parallel vector. சரிங்களா? Find this formula. இதை கண்டுபிடிச்சீங்கன்னா x plus y plus 2y plus 3z is equal to 3 அப்படின்னு கிடைக்கும். So the non-parametric formula r dot I 2j 3k is equal to 3. Okay வாடா பசங்களா? Everyone done? இது ஃபார்முலா சப்பாடா பசங்களா, நீ கண்டுபிடிக்கிறது தான் நீ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட 3மே பாயிண்ட்ஸ். என்ன பண்ணணும், a 3 6 minus 2j, c point minus I minus 2j plus 6k. What about E point? 6I plus 4j minus 2k. ரைட்டா? ஒரு பாயிண்ட் எப்பயும் போல இருக்கு, ஒரு பாயிண்ட் யாரு, இவங்க எப்பயும் போல இருக்காங்க. ஆனா மீதி ரெண்டு அவ்வளவுதான்டா பசங்களா, வேற எதுவுமே இல்லை. மீதி ரெண்டு வந்துட்டு we need a parallel vector. We need one point and two parallel vector. So நான் b வெக்டருக்கு என்ன பண்ணுவேன்னா இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, minus 1 3, it is minus 4, minus 2 minus 6 minus 8, 6 minus of minus plus 8. ஓகேவாடா பசங்களா? இன்னும் 3 questions தான் இருக்கு. And what about d vector? இன்னொரு parallel vector, இன்னொரு parallel vectorக்கு என்ன பண்ணும், இவங்களே சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் d. So 6ல 3 போச்சுன்னா 3, 4ல 6 போச்சுன்னா minus 2, minus 2ல minus 2 போச்சுன்னா it is 0. ஓகே வாடா பசங்களா? ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு parallels இருக்கு. யூஸ் தி ஃபார்முலா. So x minus 3, y minus 6, z plus 2, minus 4, minus 8, 8, 3 minus 2 0 equal to 0. சரிங்களா? இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்.
7 hours and I also have paid class. ஆனா பசங்க எனக்கு paid classம் இருக்கு. So your Cartesian form is 2x plus 3y plus 4z is equal to 16. So what is your non-parametric form? R dot 2i 3j 4k equal to 16. Parametric form கேட்டிருக்காங்க. Parametric form க்கு என்ன பண்ணுவீங்க? R is equal to point. Next ரெண்டு parallel. Parallels அப்படின்னா variable போட்டு எழுதுறோம். ரைட்டடா பசங்களா? அம்பட்டு தாண்டா பசங்களா. கிளியரா? பிளேன்ஸ்ல 5 மார்க்கே இவ்வளவுதான். இட் இஸ் சோ சிம்பிள். ஃபார்முலா ஷீட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்டா பசங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி போஸ்டட் ஃபார்முலா ஷீட் வித் யூ. ஓகேங்களா? எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட தேங்க்யூ மலை நீங்க சொல்லலாம். யா, ஸோ வி ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel planes. See, parallel planesக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? parallel linesக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கான்ஸ்டன்ட் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு போடுவோம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் இது உங்களை parallel மாத்துங்க. parallel என்னது? ஒரே மாதிரி மாத்துங்க. சரியா? இவங்களை ஒரே மாதிரி மாத்துவோமா? ஸோ இவங்களுக்கு 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ 2x plus 2y minus 2z plus 2 is equal to 0 and 2x plus 4y minus 4z plus 5 is equal to 0. யாரா பசங்க? ஸோ வாட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு parallel planes இருக்குன்னா அவங்களோட கான்ஸ்டன்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுங்க மேல. ஸோ 5 minus 2 டிவைட்ல என்ன பண்ணணும்? டிவைட்ல எப்பயும் போல x கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், y கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், z கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். So 16, 16, 36, 32, 32 plus 4, 36. So it is 3 by 6, that is 1 by 2 units. பிரகதீஷ் நான் ட்ரை பண்றேன்டா. அப்ப யாரும் இன்னைக்கு இல்ல, அதுதான் பிரச்சனை. சரிங்களா? இன்னொரு 3 சம் தான் இருக்கு. ஏன் கன்னியப்பன் we will finish it off. ஓகேங்களா? இன்னொரு 3 சம் தான் இருக்கு, முடிஞ்சிரும். என்னப்பா? length of the perpendicular நான் சொன்னேன்ல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? length of perpendicular of a line நான் சொன்னேன்ல, அதேதான் இங்க ஒரு பாயிண்ட்க்கும் பிளேனுக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுவும் ஏடா பசங்க இதை பாக்குறதுக்கு பதிலா முன்னாடி இருக்கிற 2, 3, 5 மார்க்ஸ் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்க பாத்தீங்கன்னா கூட ஓகே தான். டன். ஸோ வாட் யூ வில் டூ இட்? ஸோ டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? அந்த பிளேன்ல ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கடா பசங்க. when you substitute it 1 plus 2 plus 3 minus 5 ஒரே மாதிரி ஈக்குவல் டு 0 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சரியா? டிவைட்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், y ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் and இதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ 6ல 5 போச்சுன்னா 1 by √3 units. ஓகே, எஸ்டர்டே பிடிஎஃப் இஸ் நாட் அட்டாச்டா பசங்களா. ஆக்சுவலி நான் எடுத்தது லேட் நைட்ல, நான் வந்துட்டு அதை அவங்க லீவ்டா பசங்க. எல்லாரும் சாட்டர்டே அப்படின்னா சாட்டர்டே ஒரு 7க்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஏன் பிரகதீஷ் நீங்க முடிஞ்சளவுக்கு நீங்க அதை பார்த்தே எழுது, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் பிரகதீஷ். டாப் 5 மார்க்குக்கு பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன். டாப் 5 மார்க் பார்ட் 1 அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப், அதை நீங்க பாருங்க. சரியாடப்பா? ஓகே, ஸோ எவ்ரிவன் we have only 2 questions further. இந்த 2 questions பார்த்தா இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? So find the equation of the plane passing through the intersection of plane. ரெண்டு intersection, ரெண்டு பிளேனுக்கு நடுவுல ஒரு plane போகுது அப்படின்னா அது அந்த ரெண்டு planesோட combinations. Okay? So combinations இது சம நான் நேத்தே சொல்லியிருந்தேன். What we will have பசங்களா? You really missed. Yes, man, no problem. 11th quarterly எப்போ உன்னை வச்சு செஞ்சிடறேன். சரியா? Done. So just என்ன பண்ணும் இவங்களோட காம்பினேஷன். ஸோ இதை வந்து நான் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்திக்கிறேன். கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்துங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 1 பிளஸ் லாம்டா இன்டூ இவங்க 2x plus 3y minus 3y
plus 5z is equal to 2. So, நான் என்ன பண்றேன் x, y, z coefficients தனித்தனியா எடுத்துக்கிறேன். x ஓட coefficient யாரு? 1 plus 2 lambda into x, y 1 plus 3 lambda into y, and 1 plus 5 lambda into z plus 1 is equal to 2. இங்க constant விட்டுட்டேன், minus 2 இருக்கு. 1 minus 2 lambda is equal to 2. சரிங்களா? இது cancel ஆனா just 1. Done? Okay, இது இருக்கட்டும். இதுதான் உன்னோட plane. இப்போ உன்னோட plane equation இதுதான். ஆனா இந்த plane equation complete ஆகல. lambda value தெரிஞ்சாதான் complete பண்ண முடியும். So அதுக்கு இந்த point இதுல substitute பண்ணுங்க. So substitute the value பசங்களா -1 இங்க போடுங்க. அப்போ 1 minus 2 lambda into -1. So it is -1 minus 2 lambda. -1 minus 2 lambda. When you put 2 here, plus 2 plus 6 lambda. When you put 1 here, 1 plus 5 lambda. 1 minus 2 lambda equal to 1. So minus 2 lambda minus 2 lambda. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 11. 11ல 4 போச்சுன்னா 7. So 7 lambda plus 2 is equal to 1. அப்போ minus 1. Lambda is equal to minus 1 by 7. யாரா பசங்களா? Lambda is equal to minus 1 by 7. ஓகேங்களா? Ma'am name. ஏ நேம் தெரியணுமா? யாரா பசங்களா? My name is Janasruthi. Yes. So substitute here. இப்போ lambda தெரிஞ்சிருச்சுல. lambda தெரிஞ்சு என்ன பண்ணணும்? இங்க போட்டாதான் equation complete பண்ண முடியும். Right? Use it here. அங்க போடுங்க. So lambdaக்கு பதிலா minus 1 by 7. கரெக்டா தான பசங்களா? So இல்லனா இங்க கூட போட்டுக்கலாம். உங்க இஷ்டம் தான். ராங்கா? lambda தப்பா? Is it lambda wrong? நேத்து கூட இந்த சம் போட்டமேடாப்பா. இந்த ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா 11. 11ல 4 போச்சுன்னா 7. கரெக்டா தான் போட்டிருக்கேன். Oh, sorry da பசங்க. This is minus, right? So this is minus. அப்போ இது minus. அப்போ இது வந்துட்டு minus 5 lambda. So your lambda value will be so lambda is equal to 3 by 5. சரிங்களா? lambda is equal to 3 by 5. Use it here. நீங்க போடுங்க. So 3 by 5 போட்டீங்கன்னா 6 by 5. When you take LCM, it become 11 by 5x. Next, இங்க போட்டீங்க அப்படின்னா 3 3 cancel ஆயிரும். See, 5 minus 9. 5 minus 9 அப்படின்னா minus 4. So, minus 4 by 5 y. Next, you have to use it here. 5 5 cancel ஆயிரும். 1 plus 3 4. So so at last we will have one minus 2 lambda. So 1 minus 6 by 5 minus 1 by 5. So எல்லாத்துக்கும் 5 common எடுத்துக்கிட்டீங்கன்னா 11x minus 4y plus 20z equal to 1. அவ்வளவுதான்டா பசங்களா.
Hence, we are going to complete the last one. Find the coordinates of the foot of the perpendicular and the length of the perpendicular. So, plane ஒன்னு இருக்கு. ஒரு இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? சோ இந்த plane மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. ரைட்டா? இந்த பாயிண்ட் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் as well as இதுக்கு உள்ள distance நீங்க கண்டுபிடிக்கணும். சரியாடா பசங்களா? So, this is our last sum. யாரா பசங்களா you know this is plane தானே plane அப்படின்னா பிளேனுக்குன்னு ஒரு நார்மல் வெக்டர் இருக்கும் ஸோ இதே சம்ம தான் நம்ம எக்ஸாம்பிள் சம்லயும் ஒன்று பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லாஸ்டா பாத்தீங்கன்னா தெரியும் இமேஜ் கண்டுபிடிக்கிறதுல நான் இதை போட்டிருக்கேன் ரைட்டா ஸோ இப்போ இந்த பிளேனோட நார்மல் வெக்டாரும் இந்த லைனுக்கான பேரலல் வெக்டாரும் ஒண்ணுதான் சரியா ஸோ இதோட நார்மல் வெக்டார் என்னது இதோட நார்மல் வெக்டார் வந்து i2j3k ஸோ இதுதான் லைனோட பேரலல் வெக்டாரும் இதுதான் பிளேனோட நார்மல் வெக்டாரும் இதுதான் சரிங்களா ஸோ இப்போ லைனுக்கு ஒரு பாயிண்ட் இப்போ இந்த லைனை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரைட் இப்போ இந்த லைனை நீங்க கண்டுபிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்சிச்சு இந்த லைனோட ஒரு பாயிண்ட் உனக்கு தெரியும் ஒன் பேரலல் வெக்டார் தெரியும் வாட் இஸ் தி லைன் ஈக்குவேஷன் ஸோ x minus 1 by x minus 4 by 1 is equal to y minus 3 by 2 is equal to z minus 3 by 2 is equal to k ஏன்னா அப்பதான் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் so what is your point looks like k plus 4 2k plus 3 and 2k plus 3 டாடா பசங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களா this is 2 and this is 3 so 3 2 சரியா இது யாரு இது லைன் மேல இருக்க பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் இவங்க சரியா இப்போ இந்த பாயிண்ட் பிளேன் மேலயும் இருக்கு அப்போ இந்த பாயிண்ட் இந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க சோ அதுக்கு பதிலா இத போடலாம் அப்ப k plus 4 4k plus 6 and 9k plus 6 is equal to 2 so what is your k value da pasangla $14k plus 14 equal to 0 so your k is equal to minus 1 k oda value என்னது minus 1 so அப்ப உங்களோட பாயிண்ட் என்னது போடுங்க what is your point there your point will be minus 1 plus 4 2 into minus 1 plus 3 minus 3 plus 2 so what is your point 3 comma 1 comma minus 1 is your point of interaction so அப்ப இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க foot of the point கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற distance so என்ன பண்ணலாம் 2 point formula யூஸ் பண்ணுங்க so 4 minus 3 the whole square 2 minus 1 3 minus 1 the whole square and 2 plus 1 the whole square 1 plus 4 plus 9 which is root 14 units அவ்வளவுதான்டா பசங்களா எனி டவுட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அவ்வளவு சரிங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது இமேஜ் எங்கெல்லாம் இமேஜ் யூஸ் பண்றியோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுவீங்கடா பசங்களா இமேஜ்ங்கிற இடத்துல இந்த நார்மலோட இந்த பிளேனோட நார்மலும் இந்த லைனோட பேரலலும் ஒண்ணு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்க சம் சால்வ் பண்ணுங்க சரிங்களா ஓகே கிளியர் டன் அவ்வளவுதான்டா பசங்களா 7 hours completed okay so done பசங்களா thank you for your cooperation yeah so எக்ஸாம்ல சூப்பர் மார்க் வாங்கிட்டு வரணும் இவ்வளோ ரிவைஸ் பண்ணிருக்கோம்ல இந்த pdf of course நான் தருவேன் ஆனா இப்போ அட்டாச் பண்றதுக்கு யாரும் இல்லடா பசங்களா பட் யூ கேன் இப்போதைக்கு இதை நீங்க எழுதுங்க ஆர் அதர்வைஸ் 2 mark 3 mark pdf அட்டாச் பண்ணிருக்கேன் 5 mark டாப் 5 mark pdf வந்து வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் யூ கேன் வாட்ச் இட் அந்த pdfs நீங்க பார்த்துக்கலாம் ரைட்டடா பசங்களா இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ண முடிஞ்சா நான் பண்ணிடுறேன் சரியாடப்பா பட் அது எங்கனால பண்ண முடியாது டீம் கிட்ட அப்டேட் பண்ணி தான் பண்ணணும் அவங்க கிட்ட கேட்டு நான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா யாடா பசங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you all bye bye சென்டம் எடுப்பீங்களா
ரொம்ப பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏன் எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ அண்ட் மறக்காம இந்த லைவ்லேயே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ டன் கிரேட் ஆர் நாட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா?